ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான லைஃப் ஆஃப் அன் ஆர்டினரி கை ஹூ ரீஇன்கார்னேட்டட் இன்டு எ டோட்டல் ஃபேண்டசி நாக் அவுட் சீசன் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடியா தான் இருக்கும். அனிமையோட நேம் ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால நம்ம குட்டியா ஆல்டர் பண்ணிக்கிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீஇன்கார்னேட்டட் லைஃப் ஆஃப் ஆர்டினரி கை சீசன் 1. இப்போ ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கை லைட்டா உரசோமே அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஓ சாரி அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாரி கேட்டுக்கிட்டாங்க. ஜிங்குஜி அது ஒரு பொண்ணு கிடையாது, அதுக்குள்ள இருக்கிறது பையன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருந்தாலும் நான் ஆக்சுவலி ஒரு பையன், சோ நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இவனை நான் லவ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினைக்கிறா. இவங்க பண்றதை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி ஒரு பையனுக்கோ ஒரு பையனா இருந்தவனுக்கோ உள்ள ரொமான்டிக் காமெடி ஸ்டோரி அப்படின்னு நமக்கு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஜிங்குஜி ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்கவோ எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த டாச்சிபானா நீ கொஞ்சம் கிளீனா இருந்தாதான் பொண்ணுங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், கிளீனா இருக்க கத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஒண்ணு எனக்கு பாடம் கத்து கொடுக்காத ஜிங்குஜி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஜிங்குஜி இவனுக்கு 32 வயசு ஆகுது, ஸ்மார்ட் ஹேண்ட்ஸம், இவன் எது செஞ்சாலுமே அதுல பெஸ்டா தான் இருப்பான். ஸ்கூல் லைஃப், காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எல்லா பொண்ணுங்களுமே இவன் பின்னாடி தான் சுத்துறாங்க. ஆனா ஜிங்குஜிக்கு எந்த பொண்ணுங்க மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, சொல்ல போனா பொண்ணுங்க மேல நம்பிக்கையே இல்ல. பசங்க கூட இருந்தாதான் லைஃப்ல பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் பசங்க கூட இருக்கிறது தான் ஹாப்பியா ஃபீல் பண்றான். அவன் லைஃப்ல அவனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது இந்த டாச்சிபானா தான். டாச்சிபானா இந்த மிக்சர்ஸ்ல உனக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் எல்லாம் கார்ட்ஸை கொடுக்குறான். அட பாவி, இந்த மிக்சருக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்ததே உனக்காக தாண்டா அப்படின்னு சொல்லி டாச்சிபானா மனசுக்குள்ள நினைக்கிறான். டாச்சிபானாக்கு 32 வயசு ஆகுது. இவனை பத்தி ஸ்பெஷலா சொல்றதுக்கு எதுவும் இல்ல, இவன் ஒரு நார்மலான ஆள் தான். டாச்சிபானா எந்த பொண்ணை லவ் பண்ணாலுமே அந்த பொண்ணுங்க ஜிங்குஜியை தான் லவ் பண்ணுது. ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது மட்டும் இல்ல, இவங்க பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கூட இவன் பாக்குற எந்த பொண்ணா இருந்தாலும் அது ஜிங்குஜியை தான் லவ் பண்ணுது. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஜிங்குஜிக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்ப அவன் அந்த மிக்சருக்கு அவனை கூட்டிட்டு வந்திருக்கான். ஒருவேளை இந்த ஜிங்குஜி என்னைய லவ் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி டாச்சிபானா காமெடியா நினைக்கிறான். இப்ப டாச்சிபானா நல்ல சரக்கு அடிச்சுட்டு எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, பேசாம நான் ஒரு அழகான பொண்ணா மாறிடணும், எல்லாருமே என் அழகை பார்த்து மயங்கி பின்னாடியே வரணும், நான் தான் ரொம்ப கியூட்டா இருக்கணும், எனக்கு கோல்டன் கலர் ஹேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கவும், உனக்கு போதை ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம உனக்கு என்ன மாதிரி பொண்ணு பிடிக்கும் ஜிங்கஜி அப்படின்னு நம்ம கேட்கவும், முதல்ல நான் உன்னை சேஃபா கொண்டு போய் வீட்டுல விடணும் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம புலம்பிட்டு இருக்கான். ஆனா எனக்கு இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். ஓ இவன் என்ன சாக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு ராபிட் மாதிரி இருக்கிற ஒருத்தி வந்து பாக்குறா. என்ன திடீர்னு எல்இடி டிவி இங்க வந்து இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறா. ஹே நான் ஒன்னு எல்இடி டிவி கிடையாது, இவன் சாகல அவ்வளவுதானே, அவனை சாவடிக்காவா பார்க்கவும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தடுக்க போறான். பட் என்னமோ நடந்துருது. இப்ப இவங்க எந்திச்சு பாக்குறாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு மெமரிஸுமே ஞாபகம் இல்ல. நல்ல வேலை டாச்சிபானாக்கு எதுவாகல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். என்ன நடந்துச்சு, நாங்க எப்படி இங்க வந்தோம், சரி எப்படியோ சேஃபா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா டாச்சிபானா உடம்பு ஒரு ஸ்லைம் கவர் பண்ணுது. திடீர்னு புகையா வருது, பார்த்தா ஒரு பொண்ணங்க இருக்கா. போது ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, லைட்டா தலைவலிக்குதுப்பா, என் குரலுக்கு வேற என்னாச்சு அப்படின்னு அவ கேக்குறா. ஹே என் ஃப்ரெண்ட் டாச்சிபானா வெங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஜிங்குஜி போதை இன்னும் தெரியலையா, அவன் முன்னாடி தானே நிக்கேனா சொல்லவும், நீ ஒன்னும் என் ஃப்ரெண்டு டாச்சிபானா கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணாடிய காமிக்கிறான். யாருப்பா அந்த பொண்ணு செம கியூட்டா இருக்கா, அட இது நான் தானா, இருக்க கூடாத சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா எனக்கு இருக்குது, அச்சோ இருக்க வேண்டிய சில பொருளை காணுமே, அச்சோ எனக்கு என்னாச்சு நான் பொண்ணா மாறிட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். டேய் ஜிங்குஜி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கவும், காடஸ்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆசையை நிறைவேற்றினது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த காடஸ் கேட்கிறா. யார்ப்பா அது ட்ரெஸ் இல்லாம எக்ஸிபிஷன் காட்டுறது அப்படின்னு கேட்கவும், அந்த காடஸ் செம டென்ஷன் ஆகுறா. ஹீரோஸ் உங்களை அந்த வேர்ல்டுக்கு வரவேற்கிறேன், உங்களோட சேவை இந்த உலகத்துக்கு தேவை, நீங்க தான் டீமன் லார்ட தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஐ ஜிங்குஜி அடிமையில வர பெரிய நடக்குது அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும், டாச்சிபானா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, உன்னை பொண்ணா மாத்திருக்கா, அவ இஷ்டத்துக்கு நம்மள ஏதோ ஒரு டேஞ்சர்ல தள்ளி விட பாக்குறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் மெமரிஸ் அழிச்சுமே கூட இவன் இன்னும் கேர்ஃபுல்லாவே இருக்கிறானே அப்படின்னு காடஸ் நினைக்கிறா. ஒழுங்கு மரியாதையா என் ஃப்ரெண்ட் எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த காடஸை பார்த்து திட்டவும், என்ன தைரியம் இருந்தா சாதாரண ஒண்ணு மாதிரி கிரீச்சர்ஸ் இந்த காடஸையே திட்டுவ, உன்கிட்ட என்னன்னு தெரிஞ்சுக்கோ, நான் உங்களை கர்ஸ் பண்றேன், இந்த கர்ஸ் தானாவே டீமன் லார்ட அழிக்க உங்களை யோசிக்க வைக்கும், நீங்க டீமன் லார்ட அழிச்சதுக்கு அப்புறம் எல்லா பழைய எப்படி நார்மலா மாறும் அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் அங்க இருந்து போயிருந்தா, நம்ம போய் டீமன் லார்ட அழிக்கணுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ டாச்சிபானாவை பார்க்கவும், அவளோட அழகான ஃபேஸை பார்க்கவுமே நம்ம ஹீரோ ஹார்ட் பீட்லாம் வேகமா துடிக்க ஆரம்பிக்கி, நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அச்சோ அப்படின்னு சொல்லி வாய மூடிட்டான். இந்த பொண்ணோட ஷேப் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அழகா செம கியூட்டா தான்ப்பா இருக்கு, ஆனா என்ன ட்ரெஸ் தான் லூஸா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது நம்ம ஹீரோ டாச்சிபானா கண்ணுக்கு ரொம்பவும் அழகா தெரியுறா. அவ ஹார்ட் பீட் செம ஃபாஸ்டா ரைஸ் ஆகுது. அவ கியூட்னஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. இல்ல 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 நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லவ் பண்ண கூடாது, ஒருவேளை அந்த காடஸ் அந்த கர்ஸ்ன்னு சொன்னாலே அந்த கர்ஸ் இதுவா தான் இருக்குமா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணணுங்கிறது தான் அந்த கர்ஸோ, எல்லா பழையபடி நார்மல் ஆகணும்னா அப்படின்னா அந்த டீமன் லார்ட நாங்க அழிச்சா மட்டும் தான் முடியுமா, இவன் மேல எனக்கு லவ் வரக்கூடாது, இவன் மேல எனக்கு லவ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரோட மனசுமே ஒரே மாதிரி தான் யோசிக்கி நம்ம அந்த டீமன் லார்ட போய் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. இப்படிதான் ஒரு பையனும் ஒரு பையனா இருந்தவனோட கதையோ ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப பசிக்குது, நடக்க கூட முடியல, எங்க பேரு ஷூ சைஸ் கூட செட் ஆகல அப்படின்னு சொல்லி அவ காலத்துக்கு காமிக்கவும், ட்ரெஸ் அசால்ட்டா இப்படி தூக்குறாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். ஒருவேளை சாப்பாடு இல்லாம செத்துருவோமா அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், இடம் பார்க்க
நார்மலா தெரிஞ்சாலுமே நம்ம எர்த்ல இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. ஃபாரஸ்ட்ல இருக்கும் ஆனா பூச்சிகள் இல்ல. ரிவர்ல கூட தண்ணி சேஃபா இருக்குமான்னு தெரியல. நம்ம ஓரளவு கடைசி நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிப்போம். ஏன்னா சாப்பிடறதுக்கு எது சேஃப்னு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல வேலைப்பா நீ என் கூட இருக்க, இல்லைன்னா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்றா. எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஆனா ஒரு விஷயம் நீ பொண்ணா மாறிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நான் அழகா தானே மாறி இருக்கேன். ஹே ஒரு நிமிஷம், ஒருவேளை இவனுக்கும் என் மேல லவ் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி டாச்சிபானா யோசிக்கிறான். அந்த காடஸ் கர்சன் மட்டும் தான் சொன்னா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்ட கர்சன் அவ மென்ஷன் பண்ணவே இல்ல. ஒருவேளை நான் பொண்ணா மாறினதுக்கு அப்புறம் ஜிங்கஜியை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ. ஜிங்கஜி நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்ட கர்ஸ் தானே இது அப்படின்னு அவ கேட்டா. டேரக்டா அவன் கிட்ட கேட்டா அவன் என்ன கண்டிப்பா கிண்டல் பண்ணுவா, பிரச்சனையா தான் ஆகும். இல்ல ஒருவேளை ஒஸ்ட் சினாரியோ அவனும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நாங்க ரெண்டு பேருமே எங்களோட சென்சஸை இழந்துட்டோம்னா நான் மட்டும் தான் இப்படி தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் எப்படி ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்கிடணுமே. ஹே ஜிங்கஜி, நீ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னே ரொம்பவோ கியூட்டா இருக்கேன்னு சொன்னல அப்படின்னு வா கேட்கவும், உனக்கு அறிவில்லையா டாச்சிபானா, இத்தனை நாள் என் கூட பழகிருக்கேன், நான் ஏதாச்சும் ஒரு பொண்ணையாச்சும் இது நாள் வரைக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அட பாவி இப்படி அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி டாச்சிபானா நினைக்கிறான். நீ எனக்கு ரொம்பவோ கியூட்டா தான் தெரியுது, ஆனா என்னால அதை ஒத்துக்கிட முடியாதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. டாச்சிபானாவை நான் பார்த்தாலே என் ஹார்ட் பீட்ல ரொம்பவோ ரைஸ் ஆகுது. ஆனா இது என்னோட நார்மல் ஃப்ரெண்டு, அந்த கார்ஸ் நான் சும்மா விட மாட்டேன். என்னாலும் சரி அந்த கார்ஸை அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை திரும்பவோ பையனா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜிங்கஜியை எப்படியாச்சும் ஒத்துக்கிட வைக்கணுமே அப்படின்னு சொல்லி டாச்சிபானா ஒரு ஐடியா பண்றா. ஜிங்கஜி என்னால நடக்க முடியல, எனக்கு ரொம்பவோ கால் வலிக்குது. இந்த மாதிரி ஒரு அழகான போஸ் யாருனால அஃபெக்ட் பண்ணும். என்ன ஒண்ணு 32 வயசா இருக்கிற ஆளா நான் இந்த போஸை கொடுத்தா செம கேவலமா இருக்கும். இந்த பொண்ணோட உருவத்துல இது பெர்ஃபெக்டா தான் இருக்கும் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறான். நான் வேணா உன்னை தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா கேட்கறான். இவனை கவுக்கலான்னு பார்த்தா இவன் என்ன கவுத்துட்டானே அப்படின்னு சொல்லி டாச்சிபானா நினைக்கிறான். பட் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஹார்ட் பீட் சமரைஸ் ஆகுது. இப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அச்சச்சோ போச்சு, டாச்சிபானா மூஞ்ச பாக்குறதுக்கே என்னால முடியல, ஆனா டச்சிங் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அச்சோ போச்சு, நான் அவன்கிட்ட க்ளோஸா இருந்தோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி டாச்சிபானாவும் நினைக்கிறான். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு கிரீச்சர் வருது. அச்சோ மான்ஸ்டர்னு டாச்சிபானா கத்தவோ டக்கு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போடுறான். இது மான்ஸ்டர் இல்லன்னு நினைக்கிறேன், பார்க்க கொஞ்சம் கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும் கியூட்டான ஃபேஸ் பிரிஞ்சு மான்ஸ்டரா மாறுது. அது வாய் மூலமா ஒரு பிளாஸ்ட கிரியேட் பண்ணுது. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு சேஃப்டியா ஓடிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருப்பா, நான் உனக்கு பாரமா இருக்கலன்னு டாச்சிபானா கேட்குவான். அதெல்லாம் இல்ல, நீ பொண்ணா மாறிட்டதுனால இப்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே நான் உனக்கு பாரமா இல்லையா அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், உண்மையா நீ எனக்கு பாரமா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, நான் உன்னை டச் பண்றதோ ஃபேஸ் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறது தான், அதுதான் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்க மேல இருந்து கீழே விழுறாங்க. அஜிஜோ ஜிங்கஜி ஓடு அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஆமா நான் எதுக்காக ஓடணும், நான் எப்பவுமே என் லைஃப்ல பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுனது கிடையாது, அதை எதிர்த்து தான் நின்றுருக்கேன். கவலைப்படாத டாச்சிபானா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஜிங்கஜி அப்படின்னு அவ பார்த்துட்டு, டேய் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சைட்ல இருக்கிறத பிடிங்கி தூர போடுதா. அந்த மாஸ்டர் திரும்பவும் அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ லைட்டா ஒரு பஞ்ச் தான், ஓட்ட விழுந்துருது. ஜிம்முக்கு போனது பிரயோஜனமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, கண்டிப்பா ஜிம் போற எவனாலும் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வா சொல்றா. இல்ல நான் ஜிம்முக்கு போய் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வா சொல்லும் போது அந்த மாஸ்டர் டாச்சிபானாவை அட்டாக் பண்ணுவோம். டக்கு நம்ம ஹீரோ போய் ப்ரொடெக்ட் பண்றான். நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல, ஈவன் சின்னதா பெயின் கூட இல்ல. அவன் தலைக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் 360 அப்படின்னு வருது. நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் காமிக்குது. டேய் ஜிங்கஜி, நீ மட்டும் லெவல் 70ல இருக்க, நான் மட்டும் லெவல் 1ல இருக்க அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், நான் ஜிம்முக்கு போயிருக்கல அதனாலதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானா ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா உலகத்துல இருக்க எல்லாருமே அவளை லவ் பண்ணுவாங்க, அவளோட கியூட்னஸ் ஓவர்லோட் அப்படின்னு காமிக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்கில் அப்படின்னு கேட்கவும், நீ ஆசைப்பட்டு தானே இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். குடிச்சப்போ டாச்சிபானா தான் வந்துட்டு பொண்ணா மாறணும், ரொம்ப கியூட்டா இருக்கணும், பிளாண்ட் ஹேர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பான். அப்படின்னா அந்த காடஸ் ஆசையை நிறைவேற்றிருக்காங்க. நாம தான் தேவையில்லாம கோவப்பட்டுட்டோம், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் அந்த காடஸை பார்த்தா சாரி கேட்கணும் அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. சரி அப்படி பார்த்தா நான் ஆசைப்பட்டது எனக்கு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருவேளை உன் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் ஸ்பெஷலா இருக்கலாம், அதை செக் பண்ணி பாரு அப்படின்னு டாச்சிபானா சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ செக் பண்ணி பாக்குறான். அதுல ஏதோ ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கு, இதை பாரு இருக்கு பத்தியா, இதை செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றா. இந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ண சொடக்கு போட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொடக்கு போடவோ பார்த்தா அந்த இடத்துல ஒரு இரும்பு டோர் வருது. இந்த கதவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, இல்ல இது எங்க வீட்டோட கதவு தான் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்றா. உள்ள போய் பார்த்தா டாச்சிபானாவோட வீடு தான் அது. நான் வச்ச குப்பை கூட இன்னும் அப்படியே இருக்குது, அப்படின்னா எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு டாச்சிபானா யோசிக்கிறா. டாச்சிபானா குடிச்சு விழுந்திருந்தப்போ உன்னை சேஃபா வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். சோ அந்த காடஸ் நம்ம ஹீரோவோட ஆசையை நிறைவேற்றிருக்கா. தண்ணி எலக்ட்ரிசிட்டி இருக்கு, பட் டிவி தான் தெரிய மாட்டேங்குது. அண்ட் விண்டோ கிளியர் பிளாக் கலர்ல தான் இருக்கு, விண்டோவையோ ஓபன் பண்ண முடியல. ஆனா பரவாயில்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்னு டாச்சிபானா சாப்பிட்டு இருக்கா. கியூட்டா சாப்பிடுறாளே, ஒரு வழியா சாப்பாடை பத்தி கவலை இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும். யார் சொன்னா கவலை இல்லன்னு, எங்க வீட்டுல இருக்கிற கடைசி சாப்பாடே இதுதான் அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும். அடப்பாவி அப்புறம் ஏன்டா இப்பமே இதை சாப்பிடுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, எனக்கு பசிச்சது அதனாலதான் அப்படின்னு சொல்றா. எமர்ஜென்சிக்காக கூட எதையும் வாங்கி வைக்க மாட்டியா, எர்த்குவேக் வந்தா என்ன பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதான் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண வந்துருவல்ல அப்படின்னு சொல்லவும். ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. நீ ஓவர் ப்ரொடெக்டிவா இருந்தது உன்னோட தப்பு தான் அப்படின்னு டாச்சிபானா வைக்கப்படுறா. தண்ணி வருது பிரச்சனை இல்ல, வேணா அந்த மான்ஸ்டரை கொண்டோமே அதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும். நான் அதை சாப்பிட மாட்டேன்னு டாச்சிபானா சொல்றா. கண்டிப்பா எப்படியோ பக்கத்துல ஏதாச்சும் வில்லேஜ் இருக்கும், அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவளும் கிளம்பி போறாங்க. ஒரு வில்லேஜையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா இது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், பொண்ணுங்க ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பிக்கிட்டான். நான் என்ன பண்றது, எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, என்னோட சிஸ்டர் விட்டு போன ஒரே ஒரு ட்ரெஸ் இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும். நம்ம ஹீரோ இவளை பார்க்கவே மாட்டேங்கிறான். ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்கிறா. கியூட்டா இருக்கா கியூட்டா இருக்கா கியூட்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவால அவளை பார்க்க கூட முடியல. சரி ஓகே, நான்
நான் ஒரு ரிச்சான பொண்ணு ஊர் சுத்துறதுக்காக வந்திருக்கேன், நீ என்னோட பாடி கார்டா கூட வந்திருக்க, சோ அதனாலதான் இந்த புது வில்லேஜே எனக்கு வழி தெரியல அப்படின்னு நான் சொன்னா எல்லாரும் என்ன நம்பிடுவாங்க அப்படித்தானே அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த ஆளக்க வச்சு எல்லா பசங்களையும் கவர் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் ஆனா ஒரு பொண்ணுங்களை கூட நீ ஓகே பண்ண வச்சதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். உனக்கு இதே வேலையா போச்சு ஜிங்கஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புறா. லாங்குவேஜ் தெரியலன்னா கூட டாச்சிபானா எல்லார்கிட்டயுமே அவ்வளவு ஈஸியா பழகிருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்தையும் பிடிச்சி எறிகிற மாதிரி தெரியுது. திருடங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அச்சோ டாச்சிபானாக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். என்ன யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அட குறுக்கு நிக்காத அப்படின்னு ஒருத்தன் தள்ளி விட்டு போறான். அப்ப ஒரு திருட அந்த இடத்துக்கு வந்து யாரு நீ அப்படின்னு கேட்கவும் நீங்க நான் இந்த ஊருக்கு புதுசுங்க அப்படின்னு சொல்லவும் டாச்சிபானாவோட அந்த ஸ்கில் ஒர்க் அவுட் ஆகி அவளோட கியூட்னஸ்க்கு அவன் மயங்கிருந்தான். ஐயோ திருடன் அப்படின்னு ஒரு லேடி ஓடவும் இங்க ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வந்து திருட்டு தொழில விட்டுட்டு நான் டீசென்டான லைஃப் வாழ்றேன், நம்ம 2 குழந்தைங்க பாத்துக்கலாம், நான் போய் என் பாஸ் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோடாரி வச்சிருக்கவும் மரம் வெட்டுறவன் நினைச்சா இப்படி இருக்கானே என்ன ஊழா அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. பிரதர் நான் இவளை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரதர் வந்துட்டு இவளை பார்த்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் திருட்டு தொழில விட்டுட்டு டீசென்டா வந்து வாழ்றேன், நம்ம 8 குழந்தைங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐயோ பிரச்சனை பெருசாகுதே அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. இப்ப அவனுங்களுக்குள்ளேயே சண்டை வருது. இப்ப இன்னொருத்தன வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் திருட்டு தொழில விட்டுதானே அதே மாதிரி டைலாக் பேசுறான். கோடாரி எடுத்து அவன் மண்டையவே 2 பொளக்குறாங்க. இப்ப அந்த திருடங்களுக்குள்ளேயே டாச்சிபானாக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சண்டை போடுறதே வேஸ்ட், நான் யாரையோ கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி டாச்சிபானா சொல்றா. நம்ம ஹீரோங்க வந்துருதான். டாச்சிபானா என்னாச்சு, எப்படி நீ இதை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஜஸ்ட் நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், அதுதான் பிரச்சனையே அப்படின்னு வா சொல்றா. ஹே டாச்சிபானா நீ இதை என்ஜாய் பண்றதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப வில்லேஜர்ஸ் எல்லாருமே டாச்சிபானாவை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் பாப்பர் இது உனக்கு ஏன் பொண்ணுங்களை பிடிக்கலன்னு போற இடம் ஃபுல்லா அப்படி பாராட்டிட்டு இருந்தா அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும் ஆனா அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். பேசாம நான் என் ஃபேஸ் எப்படி மறைச்சுக்கிட்டா பிரச்சனை வராதா அப்படின்னு வா கேட்கறா. அது இன்னும் செம கியூட்டா இருக்கு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, நீ மட்டும் எப்படி என் அழகுக்கு மயங்காம இருக்க அப்படின்னு வா கேட்கவும் நீ பையன் எனக்கு தெரிஞ்சதுனால தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நானும் அஃபெக்ட் ஆக தான் செய்யறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இது இத்தோட முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காத, நாங்க கொஞ்ச நேரத்துல போலனா ஏதோ தப்பா இருக்குன்னு எங்க ஆளுங்க திரும்பியோ வருவாங்க, மொத்த குரூப்பையோ கூட்டிட்டு அப்படின்னு அந்த திருடங்க சிரிக்கிறாங்க. அப்போ உங்க மெயின் குரூப் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அச்சோ வளரிட்டோமோ அப்படின்னு அவனுங்க நினைக்கிறானுங்க. நம்ம ஹீரோ போய் கேட்கவும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். உடனே டாச்சிபானா வந்து எந்த இடத்துல இருக்கு சொல்றீங்களா ப்ளீஸ் அப்படின்னு வா கேட்கறா. இப்போ அந்த திருடங்களோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. நீ அந்த மான்ஸ்டரையே ஒரு பஞ்சில தோக்கடிச்ச, அதே மாதிரி இவனுங்களையே தோக்கடிச்சிறேன் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்லவும் இங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்க ஸ்கில்ஸ்லாம் கம்மியா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மத்தவங்க ஸ்கில்ல கூட உன்னால பார்க்க முடியுமான்னு டாச்சிபானா கேட்கறா. மான்ஸ்டரையே ஒரே பஞ்சில் தோக்கடிச்சிட்ட, ஸ்கூல்ல நிறைய ரவுடிங்களை வர தோக்கடிச்சிருக்க, இது உனக்கு ஈஸி தானே வா சொல்லவும் நான் ஒன்னும் ரவுடிங்க கூட ஃபைட் பண்ணல, அவங்கள ஜஸ்ட் டிசிப்ளின் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேற லெவல்ல ஃபைட் பண்ணதுக்கு பேர டிசிப்ளினாடா அப்படின்னு வா யோசிக்கிறா. சரி அப்படின்னா இதை என்கிட்ட விட நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு வா சொல்லவும் அவங்க உனக்காக அடிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்ல, ஒருவேளை உனக்கு கடத்திட்டு போயிட்டா இல்ல உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா ஒன்னு ரிஸ்க்ல விட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இதை தனியா பண்ணணும்னு நான் நினைக்கல, நான் ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானப்பா நினைச்சேன் அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும் டாச்சிபானா உன்கிட்ட அந்த கைண்ட்னஸ் இருக்கு, இதை எப்படி வார்த்தைகளால சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அவ இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டா இதை நான் தனியா தான் பண்ணி ஆகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ உட்காந்துருக்கவும் என்ன ஜிங்கஜி பேப்பர் ஒர்க் தனியாவா பண்ற, உன் கூட ஹெல்ப் பண்ண கண்டிப்பா இன்னொருத்தர் இருக்கணுமே அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும் ஸ்போர்ட்ஸ்க்கு ட்ரைனிங் எடுக்க போயிட்டாங்க, நான் தனியா தான் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி என்கிட்ட கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். மத்த எல்லாரும் அவங்க வேலையை என் தலையில தான் கட்டிட்டு போவாங்க, ஆனா டாச்சிபானா மட்டும் அவனுக்கு தேவையில்லாத விஷயத்துல கூட இன்வால்வ் ஆகி எனக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த அக்கௌண்ட்ஸ் கணக்கெல்லாம் எனக்கு போட தெரியாது, ஈஸியா ஏதாச்சும் கொடுன்னு சொல்லவும் இந்த ஸ்டாப்லர் அடி அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். இதை நான் ஈஸியா பண்ணிடுவேனே அப்படின்னு டாச்சிபானாவும் ஹெல்ப் பண்றான். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் உன்கிட்ட அந்த ஒரு கைண்ட்னஸ் இருக்கு, நீ ரொம்பவுமே கியூட்டா இருக்க டாச்சிபானா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடலாம். ஒரு நிமிஷம் கியூட்டா இருக்கான்னு சொன்னா ஓகே, அது என்ன மேரேஜ் லெவலுக்கு நான் போயிட்டேன், இல்ல 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 நான் இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ தலைய போய் மரத்துல முட்டிக்கிட்டுதான் மரமே இடிஞ்சு விழுந்துருது. ஹே ஜிகுஜி உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு டாச்சிபானா கேட்கறான். டாச்சிபானாவோட கியூட்னஸ் என்ன கண்ட்ரோல் பண்ண நான் விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜிங்குஜி என்ன பாருப்பா ஏன் இப்போ பேசவே மாட்டேங்கிற சொல்லு அப்படின்னு அவ வந்து ரத்தத்தை தொடக்கிறா. இல்ல நான் பார்க்க கூடாது இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி டாச்சிபானாவை தூக்கி நம்ம ஹீரோ போட்டுறதா. எதிரிங்க அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, ஜஸ்ட் 2 பேர் தானா அப்படின்னு சொல்லி அந்த திருடங்க பாக்குறாங்க. ஹே டாச்சிபானா வெளியே தெரியாத மாதிரி ட்ரெஸ்ஸை கவர் பண்ணி ஒழுங்கா போட்டுக்க அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை கலட்டி அவளை மொத்தமா கவர் பண்ணிட்டான். ஏண்டா அதுக்கேண்டா என்ன கெட்டி வச்ச அப்படின்னு சொல்லி டாச்சிபானா கேட்கறா. அந்த பொண்ணு அழகா இருக்கா, அவளை எடுத்துக்கிட்டு அந்த ஆளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்க அட்டாக் பண்ண வரானுங்க. அடிக்க வர எல்லாரையுமே நம்ம ஹீரோ மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கான். ஏன்டா அவனுங்க என்ன செடியாடா நட்டு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜ் ஆளுங்க வந்துட்டாங்க. வில்லேஜ் சீட்டியோ பிடிச்சி நம்ம ஹீரோ நட்டு வச்சிருக்கான். யாரும் டாச்சிபானாவை நெருங்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். ஹே ஜிங்கஜி உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும் எனக்கு தெரியல, எனக்குள்ள ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது டாச்சிபானா, பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ தலைக்கு மேல சார்முடு அப்படின்னு இருக்கு. ஹே நீ என் சார்மிங் ஸ்கில் அஃபெக்ட் ஆறல அப்படின்னு கேட்கவும் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தலைக்கு மேல பாரு அப்படின்னு சொல்லவோ பார்த்தா அதுல சார்முடு அப்படின்னு சொல்லி இருக்கு. அச்சோ டாச்சிபானா இது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, என்னை விட சின்னதா இருக்கிறவங்க என் டைப் கிடையாது, கோல்டன் ஹேர்லாம் எனக்கு அந்த லெவலுக்கு ஒன்றும் பிடிக்காது, ஆனா நீ என் லைஃப்ல கூட இருக்குது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு, நீ எப்பவுமே என் கூட இருப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு அச்சோ அப்படின்னு சொல்லி 2 பேருமே பயப்படுத்தாங்க. டாச்சிபானா நம்ம ஹீரோவை செவத்திலேயே அடிச்சிருக்கா. என்னோட சார்மிங் ஸ்கில் அவனை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், எப்படியா போனா மோசம் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறான். டாச்சிபானா அப்படின்னு நம்ம ஹீரோ நிற்கவும் சாரி பண்ணா கொஞ்சம் ஓகே அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும்
என் தலைக்கு மேல பாரு அந்த எஃபெக்ட் போயிடுச்சு, நான் இப்ப நார்மல் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, அதுவும் நீ என் செவத்துல அடிக்கிற லெவலுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். சரி ஜிங்கிஜி கவலைப்படாத, நான் உனக்காக உன்னை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், இதை வந்து பாரு அப்படின்னு சொல்றா. அந்த திருடங்க சேர்த்து வச்சிருந்த ட்ரெஷர் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கு, இதுதான் இந்த ஊர் காயின்னு நினைக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறா. எங்க வில்லேஜை காப்பாத்தினதுனால அது எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு வில்லேஜ் சீஃப் சொல்லவும், ஐயோ இவ்வளவு எங்களுக்கு வேண்டாம் டாச்சிபானா சொல்லவும், காப்பாத்தினதுக்கு நன்றி கடனா உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்ல அப்படின்னு அந்த வில்லேஜ் சீஃப் கேட்கிறாரு. பதிலுக்கு ஏதாச்சும் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. அங்க இருக்கிற பொண்ணுங்க ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டா, அவளுக்கு அது கொஞ்சம் ஃபிட்டிங்கா இருக்கு. இப்போ நான் எப்படி இருக்கேன்னு கேட்கவும் நார்மலா தான் இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவும் இவன் என்ன பாராட்ட மாட்டேங்கிறானே, ஆனா இவன் வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவை போயிட்டு அவ சும்மா ஜாலியா ஆடி ஆடி நடிக்கவும் நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி லாக் போட்டுருக்கான். இன்னொரு தடவை என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு வாசிக்கிறா. என்ன ஏதோ கருகிற ஸ்மெல் வருதுன்னு போய் பார்த்தா அந்த இடமே பத்திக்கிட்டு எரியுது. அச்சோ தீ பிடிச்சிருச்சு ஜீங்கஜி காப்பாத்து அப்படின்னு சொல்லவும், இது கூட டிஃப்ரெண்டா தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் என் வீக்னஸ் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு நிக்கான். இப்போ ஒரு எல்ஃப காமிக்கிறாங்க, அவ கிளம்புற எந்திக்கிறா. பட்டை நான் இருக்கியா அப்படின்னு அவ கேட்கும், இதோ இருக்க மேம் அப்படின்னு அவளுக்கு தலையை சீவி விடுறா. அழகா பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு அந்த எல்ஃப் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கோம். தலைப்பின்ற அந்த எல்ஃப் வந்துட்டு ஏதோ சொல்ல வரா. தெரியும் நான் அழகா இருக்கேன், இதை தானே நீ எப்பவும் சொல்ற, இந்த எல்ஃப் ஃபாரஸ்ட்டை நான் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு அவ போய் வெளியே பார்த்தா அது வந்து மேடம் அப்படின்னு கூட இருக்கவா சொல்றா. எல்ஃப் ஃபாரஸ்டே மொத்தமா எரிஞ்சு போய் கிடக்குது, ஃபாரஸ்ட் எப்படி கறிக்கட்டையாச்சு அப்படின்னு சொல்லி அவ மான்ஸ்டர் நம்ம ஹீரோ தோலை உரிச்சு வச்சிருக்கா. அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ கதை சொல்லி கொடுத்துருக்கான். இதோட தோலை ஏதாவது டவுன்ல விற்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். பக்கத்து டவுன்ல கேட்டு பாருங்க அப்படின்னு அவன் சொல்றா. அப்ப வில்லேஜ் சீஃப் வந்து இது பாக்குறதுக்கு கார்டியன் டேட்டி மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் சொல்லவோ, கார்டியன் அப்ப தெரியாதனமா நான் கொண்டுட்டுனா நம்ம ஹீரோ வருத்தப்படவோ, எங்க வில்லேஜ்குள்ளது இல்ல எங்களுக்கு கவலை இல்ல அப்படின்னு அவர் கிளம்புறாரு. நீங்க இதை ஒரு பஞ்ச்லயா கொன்னீங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்கறான். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானா குளிச்சுட்டு ட்ரெஸ் இல்லாம வெளியே நின்னுட்டு இருக்கா, இந்த முடி ரொம்பவும் நீளமா இருக்கா, காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்லவோ, அட பாவி அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். சரி புரியுது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாம இருக்க மாட்டேன், கேர்ஃபுல்லா இருக்க ட்ரை பண்றேன், ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம், ஒரே பாத்ரூம் தான் யூஸ் பண்றோம், நீ இதை பழகிக்கோயா அப்படின்னு டாச்சிபானா சொல்லவோ, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணோட பாடிக்குள்ள இருக்க, அதை மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாத்ரூம்ல குளிக்கும் போது சில விஷயங்கள் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா நான் இப்போ ஒரு சின்ன பொண்ணா இருக்கிறேன், சோ எனக்கே எதுவும் பண்ணணும்னு தோணலப்பா அப்படின்னு டாச்சிபானா சொல்லிட்டு, ஆமா ஜிங்கஜி உனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்கிறா. யாரை பார்த்து என்ன கேள்வி கிட்ட, எனக்குலாம் எந்த பொண்ணையும் பிடிக்காது, எனக்கு தெரிஞ்ச உன்னோட ஃபேஸோட அப்பியரன்ஸ்ல சம் கைண்ட் ஆஃப் மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன், அது மத்தவங்களோட பிரெயின் வேவ்ஸ் அட்டாக் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த பொண்ணா இருக்கிறது கூட சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஆனா நீ பையனா மாறணும்னு ஆசைப்படுறதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறா. ஆமாப்பா ஆமா எனக்கு பையனா மாறணும்னு ஆசை தான் அப்படின்னு சொல்றா. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. சரி என்ன பிளான் அப்படின்னு கேட்கவும், டேமன்லார்ட் பத்தி விசாரிச்சேன், அவ்வளவா யாருக்கும் தெரியல, ஆனா சில க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குளிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஹேர் இன்னும் கொஞ்சம் சில்கியா மாதிரி அழகா மாறின மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு டாச்சிபானா கேட்டுட்டு இவங்க வெளியே போய் பார்த்தா கார்டியன் டிஏடியை யார்டா இப்படி தோலை உரிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்படியே நைஸா கதவை போட்டுட்டு இவங்க உள்ள போயிருந்தாங்க. ஐயோ பாவப்பா அவங்க திட்டு வாங்குறத பார்க்கும்போது நம்ம ஆபீஸ்ல புதுசா அந்த பசங்க திட்டு வாங்குறது மாதிரியே இருக்கு அப்படின்னு டாச்சிபானா சொல்லுவோம். ஆனா இவ நமக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் கரெக்ட் தான், நம்ம தான் இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு டாச்சிபானா சொல்லுவோம். அதுதான் எங்களை அட்டாக் பண்ணுச்சு, நாங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் தடுத்தோம் சொல்ல, அப்படி எங்க மேல எந்த தப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். டேய் ஜிங்குஜி மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லண்டா அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. நீங்க ஃபாரஸ்ட்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருப்பீங்க, அதான் கார்டியன் டிஏடி அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லுவோம். அதை என்ன அட்டாக் பண்ணலன்னா நான் அதை கொண்டிருக்க மாட்டேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரச்சனை வேணா பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. அப்ப அந்த எல்ஃப் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. அந்த எல்ஃபோ டாச்சிபானா ரொம்பவும் அழகா இருக்காளே அப்படின்னு பாக்குறா. ஆனா இவ ஒன்னும் என்ன விட அழகு கிடையாது அப்படின்னு அந்த எல்ஃப் ட்ரெஸ் கழட்டவும் ரொம்பவும் ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு கூட இருக்க எல்ஃப் நினைக்கிறாங்க. காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டியை நான் வெளிப்படுறேன், சோ நான் தான் ரொம்ப அழகா இருப்பேன், பாருங்க காடஸ் மாதிரியே எனக்கு பெரிய காதுகள் இருக்கு அப்படின்னு வா சொல்லவும், இவ என்ன கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கா, அது போக அந்த காடஸ் காது வேற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேள்வி விட்டுதான் அப்படின்னு வா சொல்லவும், டாச்சிபானா மன்னிப்பு கேட்க போறா. நம்ம ஹீரோவை தடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் அவுத்து காட்டுறவாகிட்டெல்லாம் நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ அதுக்கு ஸ்ட்ரைட்டாவா சொல்லுவா. டாச்சிபானா கேட்குவோம், அவளை பாரு அவ அழகே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. யாரை பார்த்துட்டு அழகு இல்லைன்னு சொன்னா அப்படின்னு அவ கேட்கவும், டாச்சிபானா தான் அழகு, அவ மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, வா மேல வந்துருமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெந்த பொண்ணுல வேலை பார்த்தாதப்பா அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. என்னோட அழகை பார்த்து வாங்கி எல்லா ஆம்பளைங்களும் நான் கேட்கறது கொடுப்பாங்க, இவன் என்ன இப்படி பேசுறான், நான் தான் அழகுன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் வந்துட்டு, வில்லேஜ் மக்களே யார் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க முன்னாடி நில்லுங்கன்னு சொல்லவும் எல்லாருமே டாச்சிபானா சைடு போய் நிக்கிறாங்க. அந்த எல்ஃபை பார்த்தா எனக்கே பாவமா தான் பாருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கவலைப்படாதீங்க நீங்களும் அழகுதாங்க அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. இல்ல இதை என்னால ஒத்துக்கிட முடியாது, எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க வேற ரிலீஜியஸை சேர்ந்தவங்க, என்னோட காடஸோட ரிலீஜியஸை அழிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, ஊர் மக்களை நீங்க பிரெயின் வாஷ் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் ஊர் மக்கள் உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது, உங்களை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவோ, ஹே நீ தோத்து போயிட்டா அதை ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாப்பா ஹேர் எடுத்து அவளோட ஹேர் எடுத்து காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹேரையே ஆரோவா மாத்திரா. முடிய ஆரோவா மாத்திட்டா சூப்பரா வித்த காட்டுறான்னு டாச்சிபானா பார்க்கவும், அது நமக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண ரெடி ஆகும். டாச்சிபானாவை தள்ளி விட்டு நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். ஜிங்கு ஜீபா இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா கையை பிடிக்கவும் நம்ம ஹீரோ கையை தட்டி விட்டு, டச்சிங் மட்டும் நமக்குலாம் நடக்கவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடுறான். எங்க ஓடுனாலும் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ பின்னாடியே தரப்பி வரா. ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. பெரிய பிளாஸ்ட் நடந்ததுல அவங்க எங்கேயோ ஓடிட்டாங்க, எங்கன்னு போய் கண்டுபிடிங்க
போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் அங்கே நிக்கிறா. டாச்சிபானா வருத்தப்படவோ கவலைப்படாத, என் உயிரை கொடுத்தாச்சுன்னு காப்பாத்துவேன் நம்ம ஹீரோ சொல்றான். சும்மா ஜோக்கு கூட இந்த மாதிரி உயிரை கொடுப்பேன்லாம் சொல்லாத, செத்தா நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாவோம் அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும், கவலைப்படாத நம்ம சாக மாட்டோம், ஒன்னா சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே இருந்து கல்ல எடுக்கிறான். குறிவச்சவ தலையை நோக்கி அடிக்கிறான். அவ லைட்டா திரும்பவும் அவ முடியல பட்டு முடியாந்து கீழே விழுந்துருது. அழகின் அடையாளமா எனக்கு இருந்த முடி அது போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் வருத்தப்படுறா. கவலைப்படாதீங்க மைலேடி, முடியலன்னா கூட நீங்க அழகுதான் அப்படின்னு மத்தவங்க சொல்லவும், இப்படி பண்ணிட்டியேப்பா அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. இதை நான் எதிர்பார்க்கல, ஒரு சாதாரண கல்லு இவ்வளவு பெரிய ஓட்டையை கிரியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவ தலையில பட்டிருந்தா நேரத்துக்கு அவ செத்துருப்பா. சரிவா இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி இருக்காங்க. கார்டியன் டியேட்டி தோலை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள கொல்லாம நான் எல்ஃப் வில்லேஜ்க்கு வர மாட்டேன், அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொல்றதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு அந்த எல்ஃப் கிளம்புறா. இதே காமெடியவா எத்தனை தடவை தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற எல்ஃப் நினைக்கிறாங்க. ஹே ஜிங்குஜி, இவ்வளவு வளர்ந்து கூட நீ காமிக் புக் வீடியோ எதுவுமே விளையாண்டது இல்லையா அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றா. சரி கவலைய விடு அப்படின்னு சொல்லி ஒரு கேம் அவங்க விளையாடுறாங்க. டாச்சிபானா பையன் கேரக்டரும் நம்ம ஹீரோக்கு பொண்ணு கேரக்டரும் டாச்சிபானா கொடுக்குறான். இந்த கேம்ல இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர்ல இப்ப நம்ம இருக்கிறோம். நீ தான் பொண்ணா இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எனக்கு டயர்டா இருக்கு, இதுக்கு மேல நடக்க முடியல அப்படின்னு டாச்சிபானா சொல்லவோ, சரி நம்ம ஹீரோ வந்து டோரை வர வைக்கிறான். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்பா, நீ போய் குளி அப்படின்னு டாச்சிபானா சொல்லிட்டு டேபிள்ல பார்த்தா நிறைய சாப்பாடு ரெடியா இருக்கு. உனக்கு எங்க இருந்துப்பா மீட் கிடைச்சதுன்னு டாச்சிபானா கேட்குவோம். அந்த வில்லேஜ்ல இருக்கவங்க எனக்கு ஹண்டிங் கத்து கொடுத்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்பெஷல் ஆக்குற மாதிரி பீர் இருக்கு, நம்ம அப்படியே வெளியே வானத்தை பார்த்துக்கிட்டே குடிக்கலாம்னு அவங்க வெளியே போய் உட்காந்து சாப்பிடுறாங்க. டாச்சிபானா பீரை குடிச்சிட்டு அந்த கறி எடுத்து சாப்பிடுறா. செம டேஸ்டா இருக்கே, வெயிட் பண்ணு டேய், இது அந்த கார்டியன் டியேட்டி தானே அப்படின்னு அவ கேட்கவும், ரத்த அவ்வளவுமே வெளியே போயிட்டு அதோட கறியை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, நீ வேற டயர்டா இருக்குன்னு சொன்னா உனக்கு தெம்பு வேணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நமக்காக ஜிங்குஜி இவ்வளவு மெனக்கிட்டு பண்ணிருக்கானே அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. டாச்சிபானா ஒழுங்கா உட்கார நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஒன்னும் ஆபீஸ்ல இல்ல, சோ நீ ஸ்ட்ரிக்டாவே இருக்காது, நம்ம வேற இடத்துல இருக்கோம், சோ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும், சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரெஸ் எல்லாம் இல்லாம இப்படி ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு அவ ட்ரெஸ் கழட்டுறா. டாச்சிபானா உன்னோட புது உடம்பு குட்டியா இருக்கு, சோ உனக்கு அதிகமா போதையாகுது, குடிச்சது போதும் நீ பாட்டிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு 32 வயசு ஆச்சுன்னா குடிப்பேன்டா, மொத்தத்தையே இப்பவே கூட குடிப்பேன் அப்படின்னு சொல்லி மொத்த பாட்டியே குடிச்சிருந்தா. ஃப்ரீடம் விடுதலை அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து ஓடிட்டா. டாச்சிபானா நில்லு அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடியே போய் பார்த்தா எங்க போனான்னு தெரியல. அவளோட அந்த புது பாடிக்கு ஏற்ற மாதிரி அவன் மாறணும், அவனோட ஸ்கில்ஸ் அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்கில்லை பத்தி யோசிக்குவோம். நம்ம ஹீரோட ஸ்கில்ல காமிக்குது. எங்க டாச்சிபானாவை ஏதோ ஒரு செடி பிடிச்சி வச்சு முழுங்கலான்னு போய்கிட்டு இருக்கா. அச்சோ டாச்சிபானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம். ஜிங்கஜி காப்பாத்து, நான் தலைகீழ பறக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குங்க அப்படின்னு அவ எடுக்கவோ ட்ரெஸ் கீழே பார்க்க வரவும், உன் ஸ்கின் நிறைய தெரியுது, அதை கவர் பண்ணி என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். எனக்கும் எதுவுமே தெரியல அப்படின்னு அவ சொல்றா. ஹே ஜிங்கஜி சீக்கிரம் காப்பாத்து, இப்போ எனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு, அச்சோ கீழே ஒரு மான்ஸ்டர் இருக்கு, இதுவே பெட்டர் அப்படின்னு திரும்ப ட்ரெஸ்ஸை கீழே விட்டுறதா. ஹே டாச்சிபானா உன் ஸ்கின்னை கவர் பண்ணு, அப்படின்னா என்னால உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜிங்கஜி தலைக்கு மேல அது வந்துடுச்சு அப்படின்னு வா சொல்றா. ஐயோ என்ன பண்றது, ஒருவேளை சப்கான்சியஸா நான் டாச்சிபானாவை இந்த மாதிரி தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா இதுக்குள்ள இருந்து எப்படியாச்சும் சீக்கிரம் வெளியே வரணும். டாச்சிபானாவோட முடிக்கிட்ட அதை நெருங்கிடுச்சு. போன தடவை அவ என்ன சவுட்ல அடிச்சு காப்பாத்தினா, ஆனா இந்த தடவை அந்த மாதிரி நடக்க கூடாது. டாச்சிபானா நான் ஷாக் ஆகிற மாதிரி ஏதாச்சும் சொல்லு, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னன்னு நான் சொல்லுவேன், இதுக்கப்புறம் நான் பெப்பர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வா சொல்றா. 32 வயசாகி வளர்ந்துட்ட நீ இப்ப கூட பெப்பர் சாப்பிட மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷனாகி அதை குத்திடுதான். ஏன் டென்ஷன் ஆனு தெரியல, பட் இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டாச்சிபானா இப்ப லெவல் அப் ஆயிட்டான் அப்படின்னு காமிக்கி. டாச்சிபானா நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கும். நான் ஓகே இல்ல, இந்த வேர்ல்டுக்கு வந்தோடனே நீ மட்டும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா ஹீரோயிக்கா இருக்க, ஆனா எனக்கு பாரு ஒரு வீக்கான பாடி தான் கிடைச்சிருக்கு. பேர்ல கூட பாரு என்னோட பேரு டாச்சிபானா, பொண்ணு பேருன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிருக்காங்க, என் தங்கச்சியே கிண்டல் பண்ணிருக்கா தெரியுமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு டாச்சிபானா அளவும். இப்பதான் எனக்கு புரியுது, நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது அந்த கேம்ல பொண்ணுக்கு ஏன் பேரை கொடுத்தேன்னு. கவலைப்படாத டாச்சிபானா, நீயும் பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். ஹே ஜிங்கஜி ஒரு பர்சனோட ஜெண்டர் பாடியில இருக்குமா சொல்ல இருக்குமா அப்படின்னு கேட்கவும், நீ எது சரின்னு நினைக்கிறியா அதுதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஜிங்கஜி ஒரு நிமிஷம் அப்படின்னு போய் அவ வாமிட் எடுக்கிறா. எங்க அந்த எல்ஃப் வந்து இவங்களை தேடி வந்துட்டு இருக்கும்போது நடுக்காட்டுல என்ன டேபிள் இருக்குன்னு பாக்குறா. அவ அவளுக்கு பசிக்கவும் அந்த கறி எடுத்து சாப்பிடுறா. அட இது செம டேஸ்டா இருக்கே அப்படின்னு அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. டாச்சிபானாவை பிடிச்ச அந்த பிளான்ட் வந்துட்டு இப்ப அவளோட காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம எல்ஃப் கத்த. ஜிங்குஜி எனக்கு எரிச்சலா வருது, நான் லெவல போயிருக்கேன்னு காமிக்க, ஆனா அந்த நம்பரை பாரு ஒன்னு கூட இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும், இங்க பாரு உன் லக்கோட நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இந்த வேர்ல்டுல ஃபேண்டசியா எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு டாச்சிபானா டென்ஷன் ஆகுறா. அப்ப ஒரு டவுன் இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. ஐ ஜாலி அப்படின்னு டாச்சிபானா எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. ஐ மார்க்கெட் மாதிரியே நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, எதுக்காக என் மூஞ்ச மூடி வச்சிருக்க அப்படின்னு வா கேக்குறா. தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்ப நான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்ல வரியா அப்படின்னு வா கேக்குறா. உன் சாமிங் ஸ்பெல்ல யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா நீ இதை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானா மூஞ்சில இப்படி கவர் போட்டிருக்கிறதுனாலேயே எல்லாரும் அவளை பாக்குறாங்க. நம்ம ஒரு ராமனை நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன்ப்பா அப்படின்னு அவ வருத்தப்படுறா. அந்த கார்டியன் டியேட்டியோட தோலை 3 சில்வர் காயினுக்கு வித்துட்டேன், அது செஸ்ட்ல ஹோல் இல்லைன்னா நான் அதிக விலைக்கு போயிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான்.
டாச்சி பண்ண சாப்பிட்டது நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணுவா. அவன் டென்ஷன் ஆகுறா. ஜிகிஜி இந்த ஸ்குவாட் நல்லா இருக்கு வாங்கி தையனவா கேட்குவா. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா எனக்கு ஒரு ஸ்குவாட் தேவை அப்படின்னு டாச்சி பண்ண சொல்லவும், நான் உனக்கு கிஃப்டா கொடுத்த அந்த நைஃபே நீ கிச்சனுக்குள்ள போட்டி தான் வச்சிருக்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, இந்த மாதிரி அனிமேல எல்லாம் ஸ்குவாட் வச்சுட்டு தான் சுத்தணும் அப்படின்னு அவ சொல்றா. சரி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு நைஃபும் அதை ஷார்ப் பண்றதுக்கு ஒரு ஸ்டோனும் வாங்கிக்கிறான். டாச்சி பண்ண உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கவும் இந்த ஸ்குவாட் வேணும்னு சொல்றா. டாச்சி பண்ண உனக்கு ஏதாச்சும் வேணுமா நம்ம ஹீரோ திரும்பவும் கேட்கறான். அவ அந்த ஸ்குவாட காமிக்கவும் நம்ம ஹீரோ அவன் பாட்டு திரும்பிக்கிட்டுதான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இப்ப ஃபேஸ் எடுத்து ஜி எனக்கு இந்த ஸ்குவாட வாங்கிட்டாயே கேட்கவும், நம்ம ஹீரோவா மண்டலே கொட்டி இந்த மாதிரிலாம் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவ சாரி கேட்கறா. ஜஸ்ட் மிஸ் அவளோட கியூட்னஸ்ல விட்டா நான் அந்த ஸ்குவாட வாங்கி கொடுத்துருப்பேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மத்தவங்க யாரும் உங்களை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு தெரியுது, என்கிட்ட அதுக்கு ஒரு ஆர்னமெண்ட் இருக்கு அப்படின்னு அந்த கடைக்கார் வந்து ஒரு ஹேர் ஆர்னமெண்ட் எடுத்து கொடுக்குறாரு. உங்க ஃப்ரெண்ட் இதை போட்டுக்கிட்டா யாரோட கவனமா அவங்க மேல வராது அப்படின்னு அந்த கடைக்கார் சொல்லவும், எவ்வளவு நம்ம ஹீரோ கேட்கிறா. ரொம்ப சீப் தான், 300 கோல்டு காயின் நம்ம சொல்லவும் அப்படியே இவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப நான் வேணா என் ஃபேஸை காமிச்சு பேரம் பேசவா அப்படின்னு டாச்சி பண்ண கேட்குவோம். ஆனா அப்படி பண்றது தப்பு, அது பிரச்சனை தான் வர நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே டாச்சி பண்ணா ஃபேஸை கவர் பண்ணி இருந்ததை எடுத்துட்டு இப்ப கடைக்குள்ள ஓடுதா. விலையை கம்மி பண்ணி தர முடியுமா நம்ம கேட்கவும், என் கடையவே வேணாலும் எடுத்துக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்கறான். கடைக்கு வெளியே இருக்கிற சில பேர் இவளை பாத்துருந்தாங்க. டாச்சி பண்ணா இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதை ஓர வச்சு அதுக்குள்ள அவளை தூக்கி போட்டுருதான். அந்த ஹேர் ஆர்னமெண்ட் எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதை வாங்கிருந்தான். அந்த பொண்ணு பார்க்க ஏஞ்சல் மாதிரி செம கியூட்டா இருந்தாலே, எங்க போனா அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் பாக்குறாங்க. அந்த வில்லேஜர்ஸ் கொடுத்த மொத்த காசுக்கும் நான் இதை வாங்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹோடிஸ் போட்டுட்டு ஒருத்தர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சூட் போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறான். யாரும் இல்லாத இடத்துல வச்சு டாச்சி பண்ணாம நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்றான். ஜிங்கி உன்னால எந்த இடத்துல வேணாலும் டோரை மறைய வைக்க முடியும், கொண்டு வர முடியும். நான் இதுக்குள்ளேயே இருந்துகிட்டு நீ எந்த இடத்துக்குனாலும் போக வேண்டியது இருந்துச்சுன்னா நீ அந்த இடத்துக்கு போய் என்ன வெளியே கொண்டு வரலாம், நானும் உன் கூட சேர்ந்து டயர்ட் ஆகணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு டாச்சி பண்ணா கேட்கவும், ரெண்ட கஷ்டப்பட விட்டு நீ ஜாலியா இருக்கிற ஆள் கிடையாது தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னா இப்படி பண்ணலாங்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு டாச்சி பண்ணா கேட்கவும், உனக்கு இது புரியல, நீ உள்ள தனியா இருக்கிற, ஒருவேளை நான் இறந்து போயிட்டோம்னா டோர் இல்லாம உன்னால எப்படி வெளியே வர முடியும், நீ தனியா மாட்டிக்கிடுவ, ஒருவேளை சாகிறதுக்கு முன்னாடி நான் டோரை வர வச்சிட்டாலுமே எதிரிங்க ஒன்னு அட்டாக் பண்ணா நீ தனியா சமாளிச்சிருப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நானும் எப்பவும் கூடவே வரேன் டாச் பண்ண சொல்லவும், இப்ப நம்ம ஹீரோ அந்த ஹேர் ஆர்னமெண்ட் அவளுக்கு கொடுக்குறான். யாருமே என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லவும், மத்தவங்க மேல கான்சன்ட்ரேட் பண்ணாததுக்கு தான் இந்த ஆர்னமெண்ட், ஆனா உன் ஃபேஸை பார்த்தா அவங்க இன்னும் சார்மாக தான் செய்வாங்க, சோ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேவையானது இவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்ப எல்லா பொண்ணுங்களோட கண்ணும் நம்ம ஹீரோ மேல தான் இருக்கு, இவனை தான் எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ சிரிக்கிறான். எல்லா பொண்ணுங்களும் ஒன்னு பாக்காங்கன்னு தானே சிரிக்கிற அப்படின்னு டாச் பண்ண கேட்கவும், இல்ல நம்மள ஒருத்தன் ஃபாலோ பண்றான், அவன் ரத்த வெறி பிடிச்சவனா இருக்கான், உன்னால இதை தெரிஞ்சுக்கிட முடியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நார்மலானவங்க யாருமே இப்பெல்லாம் சென்ஸ் பண்ண மாட்டாங்கடா அப்படின்னு சொல்றா. உனக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னு 2 பேர் வரப்போ யார் இது அப்படின்னு கேட்கறா. வில்லேஜ்ல நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே அந்த திருடங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க இடத்தையே நீ அழிச்சிட்ட, எப்படியும் நீ இந்த வழியா தான் வருவேன்னு தெரியும், உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கூட இருக்கிறவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு டாச்சி பண்ணாவை பார்த்து கேட்கறான். நீ யாருங்கிறத அவனுக்கு தெரிய வந்துருச்சுன்னா இந்த மேஜிக்கல் ஐட்டம் இருந்தா கூட அவன் சார்மாயிருவான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கண்ணாடி போட்டு அவனை கொண்டுட்டு அந்த பொண்ணை யார்கிட்டயாவது வித்தரலாம் அப்படின்னு அவனுக்கு அட்டாக் பண்ண போகுவோம். எத்தனை மட்டும் பட்டாலே அவனுக்கு அறிவு வராது அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹோடிஸ் போட்டு வந்து திடீர்னு வெச்சவங்களை அட்டாக் பண்றான். ஹாய் சூட் போட்டவனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோட் சூட்டை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீ எங்க வேர்ல்டுல இருந்து வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா என்னோட பேரு உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உன் பேர் கொஞ்சம் புரியல, திரும்பவும் சொல்றியா அப்படின்னு சொல்லி டாச்சி பண்ணா கேட்கறா. திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹோடிஸ் எல்லாம் மாட்டிட்டு சேம் என்ட்ரன்ஸ் கொடுக்குறான். என்னோட பேரு உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டாச்சி பண்ணாக்கு அவன் பேரே புரியல. உன் ஜாப்பனீஸ் பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். அதை நான் அந்த வேர்ல்டுலயே விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ என்னோட பேரு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல போட்டு டாச்சி பண்ணாக்கு எதுவுமே புரியல. பட் நம்ம ஹீரோ கரெக்டா அவன் பேரை புரிஞ்சுக்கிட்டான். எங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நீ எதுக்கு தேவையில்லாம எங்களை ஃபாலோ பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் அழுதுகிட்டே இருக்கவும், இப்ப அவன் ஐயோ பாவம் விட்டுறேன் அப்படின்னு டாச்சி பண்ணா சொல்றா. சரி நம்ம ஹீரோவும் விட்டுட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறான். டாச்சி பண்ணா அவன் உண்மையான பேரை நம்ம கிட்ட சொல்லல, சோ நம்மளும் அவன் கிட்ட பொய்யா தான் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம பேருன்னு கேட்கவும், ஆமா பட் நீங்க என்ன ஸ்வானன் கூப்பிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். நான் வாட் நாபே இது ஆட்ரி அப்படின்னு நம்ம ஹீரோ இவங்க நேம மாத்தி சொல்றான். டாச்சி பண்ணாவை பார்க்கவும் அந்த சாம் எஃபெக்ட் ஒர்க் ஆக ஆரம்பிக்கி. அதுசோ ஆட்ரி நான் உன்னை அப்படி பார்த்துட்டே இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரவாயில்ல உன்னோட சாமிங் அவன் ரெசிஸ்ட் பண்றானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க 2 பேரும் கப்பிள்ஸா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு, ஆனா இந்த பொண்ணு ரொம்ப குட்டியா இருக்கா, அதுக்கு வாய்ப்பில்லை நம்ம யோசிக்கிறதுக்குள்ள ஆமா நாங்க கப்பிள்ஸ் தான் அப்படின்னு டாச்சி பண்ணா சொல்றா. நம்ம இப்ப கப்பிள்ஸ் ஆனா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ கூட அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணும்போது ப்ராமிஸ் பண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்பெல்லாம் நீ சொன்னா என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ தானே அவன் கிட்ட எல்லாத்தையுமே பொய்யா சொல்லணும்னு சொன்ன அப்படின்னு டாச்சி பண்ணா கேட்கவும், அது அவன் முன்னாடியே இப்படி டேரக்டாவா சொல்லுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா அதுக்கு என்ன பிடிக்கலன்னு டேரக்டா சொல்லுவியா, எனக்கு கஷ்டமா இருந்துச்சுலாம் டாச்சி பண்ணா சொல்லுவோம். நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னது உனக்கு கஷ்டமா இருந்துச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வந்து நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு புரிஞ்சு போச்சு, இவன் அப்பாவா இருக்க ட்ரை பண்றான், ஆனா அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஒரு லவ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை நான் ஆல்ரெடி மூவில பாத்திருக்கேன். இவங்க 2 பேரும் நிறைய போராட்டங்களை எதிர்த்து இவ்வளவு தூரத்துக்கு ஒண்ணா இருக்கிறாங்க. பழைய வேர்ல்டுல ஆல்ரெடி நாபேக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு தான் இவன் வந்திருப்பான். இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிற ஒருத்தனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமையா இருக்கும். டீமன் லார்ட் தோக்கடிச்சதுக்கு அப்புறமா நாபே கண்டிப்பா புரிஞ்சு போயிருவா. ஆல்ரெடி கண்டிப்பா தனியா இருந்து வருத்தப்படுவா. எனக்கு புரிஞ்சிருச்சு நாபே,
அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் இவளோட அப்பா இல்ல நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள நீங்க தான் இதுக்கப்புறம் என்னோட ஃபாதர் இல்ல, என்னோட மாமனார். அவ உங்களுக்கு பிறக்காத பொண்ணுனாலும் நீங்க அவள ஒரு பொண்ணு மாதிரி தான் பாக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆட்ரிய நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யார் ஆட்ரி அப்படின்னு டாச்சிபானா கேக்குறா. டாச்சிபானா அதுதான் உன்னோட ஃபேக் நேம், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வீக்கா இருக்கிற ஒருத்தன் உங்க பொண்ணை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு தானே நினைக்கிறீங்க? நான் ஒருத்தியானவன் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ஃபாதர். இந்த பிளேடை யூஸ் பண்ற ஸ்ட்ராங்கான அப்போனன்ட் நான் மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட்டு கூப்பிடுறான். சார்மான எஃபெக்ட்ல இவன் இப்படி பேசுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னோட ஹோலி ஸ்வாட் ராட்க்கு முன்னாடி தாலியை நீக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மித்தாலஜில அந்த ஸ்வாட பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அது கர்சன் சொல்லுவாங்க. இவன் இந்த ஹோலின்னு சொல்றானே நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவன் அந்த ஸ்வாட லைட்டா ஒரு ஸ்விங் பண்ணதுக்கே செம ஃபோர்ஸ் இருக்கு. டாச்சிபான அட்டாக் பண்ண வரவன் டக்கு நம்ம ஹீரோ காப்பாத்திருந்தான். வீடெல்லாம் 2 துண்டாகுது. இந்த ஸ்வாட நான் யூஸ் பண்ணதே இல்ல, இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் விட்டுந்தா டாச்சிபானவே 2 துண்டா ஆக்கியிருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இப்ப என்ன ஒருத்தின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறான். நம்ம ஹீரோ பயப்படாம நின்றுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நான் சீரியஸா அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ பயந்து போயிருவான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா இதை விட சீரியஸான அட்டாக் என்கிட்ட எதுவும் கிடையாது. பட் அவங்க பயந்து பின் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் டேஞ்சர்னு அவங்க நினைக்கணும் அப்படின்னு நினைச்சா இவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்கே அப்படின்னா சீரியஸ் கிடையாது அப்படின்னு டாச்சிபானா கேட்கும். ஆட்ரி உனக்காச்சும் பொறுச்சுதே அப்படின்னு நம்ம ஹாப்பி ஆகிறான். ஓ அப்படியா, சீரியஸ்னா என்னன்னு காட்ட நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். திரும்பவும் அவன் அட்டாக் பண்ணலான்னு போகும். போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அந்த 2 திருடங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க, பில்டிங் தேவையில்லாம டிஸ்ட்ராய் பண்ணதுனால உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் அங்க இருந்து ஓடுறான். நம்ம ஹீரோ டக்குனு போய் அவனை பிடிச்சு கொடுக்குறான். நம்ம ஹீரோவை அந்த போலீஸ் லேடிக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. விட்னஸா கொஞ்சம் ஸ்டேஷன் வர கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டீமையா அவ கூட்டிட்டு போறா. இதுதாங்க என்னோட ஒரிஜினல் நேம் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் சொல்றான். ஆனா அந்த போலீஸ்காரி அவனை நம்ப மாட்டேங்கிறா. நீ அட்டாக் பண்ணதுல அட்லீஸ்ட் யாருக்கோ காயம் படல அப்படின்னு சொல்லுவோம். எங்க நான் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். டீமன் லார்ட் ரெசரக்ட் ஆயிட்டாங்க. காடஸ் எல்லாரும் நிறைய ஹீரோ வர வைக்கிறாங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு அந்த போலீஸ் சொல்லுவோம். என்னது அப்படின்னா நிறைய காடஸ் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீ ஹீரோன்னு ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சிம்பிளை காமிக்கிறான். நைட் காடஸோட சிம்பிள் தான் இது. அப்படின்னா நீ ஃபேக்கான சிம்பிளை கையில குத்திருக்க, ஃபோர்ஜரியை பண்றியா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா அவங்களோட ஒரு கம்ப்ளைண்ட் போடுறா. எனக்கு அந்த மாதிரி எதுவும் சிம்பிள் இல்லையே, நான் குளிக்கும் போது கூட எந்த சிம்பிளும் என் உடம்புல இல்ல. ஒருவேளை நான் பார்க்க முடியாத இடத்துல இருக்கும், முதுகு பின்னாடி இருக்குமா பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லி டாச்சிபானா ட்ரெஸ் கழட்டவும் அவன் முதுகுல ஒரு சிம்பிள் இருக்கு. பட் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவும் வெக்கப்பட்டு அவன் வாயில இருந்து ரத்தமா வந்துருது. என்னப்பா நீ இப்படியாப்பா பொண்ணுங்களை பார்த்து வெக்கப்படுவ அப்படின்னு சொல்லி டாச்சிபானா நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. ஒரு நோபல்மேன் அந்த இடத்துக்கு வரான். நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். பில்டிங்ல யாருக்கும் எந்த அடியோ படலங்கிறதுனால இவ்வளவு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா காடஸோட சிம்பிளை இவன் ஃபோர்ஜரி பண்ணிருக்கான் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றா. மேபி இவன் உண்மையிலேயே ஹீரோவா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு நீ ஹீரோ எங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு உனக்கு ஒரு மிஷனை கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லுவோம். ஷார்ட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இது என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, வீடியோ கேம்ஸ்ல வர மாதிரியே ஏதோ ஒரு மிஷன் வரப்போகுது அப்படின்னு டாச்சிபானா நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. மெர்ச்சன்ட்ஸ் எல்லாரும் வர வழியில ஒரு ஆர்மர் அவங்களோட குட்ஸ் எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருக்கு. அந்த லிவிங் ஆர்மரை நீங்க தடுக்கணும் அப்படின்னு அந்த ஆள் சொல்ற. லிவிங் ஆர்மரை அழிக்கிறதுக்காக இப்ப இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. ஆர்டரே நீ சைக்காலஜிக்கலா ஏதாச்சும் அட்டாக் பண்றியா அப்படின்னு அந்த போலீஸ் கேட்கவும் அது சொன்னா அவங்களை வேணும்னு எல்லாம் சாம் பண்ணலங்க, அது வந்து அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்ல வரவும் இதை ஒரு கர்சன் சொல்லலாம், எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா சாம் ஆவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா, இந்த மாதிரி அட்டாக்லாம் ஏன் மேல ஒர்க் ஆகாது, இருந்தாலும் உனக்கு இந்த சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொல்லி அவ ஷேர் பண்ணிக்கிட்டா. இது இந்த லிவிங் ஆர்மரை சமாளிச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லுவோம். எங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். உன் பேர் ரொம்ப பெருசா இருக்கு, உனக்கு ஒரு நிக் நேம் கொடுக்குமா ஸ்வார்ஃபி, இந்த நேம் எப்படி இருக்கு அப்படின்னு டாச்சிபானா கேட்கறா. அதுக்குள்ள நிக் நேம் அப்படின்னு ஸ்வாட் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். அந்த லிவிங் ஆர்மரை பத்தி அந்த போலீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. மெர்ச்சன்ட் கொண்டு வந்த மேஜிக்கல் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடுது. அண்ட் ஆளுங்களோட துணியவும் அதை கழட்டிடுது. ஸோ அதை அட்டாக் பண்ண ஆளுங்க எல்லாமே ஒட்டு துணி கூட இல்லாம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது கொஞ்சம் மோசமான ஆர்மர்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். அப்ப திடீர்னு இவங்க போயிட்டு இருக்க கேரேஜ் மேல அட்டாக் நடக்குது. அந்த ஹீரோ டாச்சிபானா அந்த போலீஸ் 3 பேரும் கேர்ஃபுல்லா லேண்டிங் ஆகுறாங்க. ஸ்வாட்டும் அந்த வண்டியை ஓட்டிட்டு இருந்தவனும் பறந்துருந்தாங்க. எனக்கு இன்னும் நிறைய மேஜிக்கல் எனர்ஜி வேணும் அப்படின்னு அந்த ஆர்மர் சொல்லுது. நான் இதை பாத்துக்கிறேன் ஸ்வாடை எடுக்கவும் இது நல்ல ஐடியாவா உனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருவேளை நீ உன்னோட ஸ்வாடை யூஸ் பண்ணி வெட்டினா இங்க இருக்கிற மொத்த ட்ரீஸுமே அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு புரிஞ்சிடுச்சு ஃபாதர், நீங்க என்னோட திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஸ்வாடோட கவரை எடுக்காம நான் போய் ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃபைட் பண்ண போறான். அவன் சூப்பரா தான் கொஞ்சம் ஃபைட் பண்றான், செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறான், வேற லெவல்ல ஃபைட் பண்றானே அப்படின்னு சொல்லி அந்த போலீஸும் மத்தவங்களும் பாக்குறாங்க. பட் ஒரு கட்டத்துல அந்த ஆர்மர் வந்துட்டு இவனை அட்டாக் பண்ணிடுது. அந்த ஆர்மர் இவனை அட்டாக் தான் பண்ண போதான்னு பார்த்தா இவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சிருது. இவன் ட்ரெஸ் இவன் கிட்ட இருக்கிற மேஜிக்கல் ஐட்டம் அப்புறமா இவனோட ஸ்வாட் எல்லாத்தையுமே அது முழுங்கிடுது. ஐயோ என் ஸ்வாட் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். அது மேஜிக்கல் எனர்ஜியை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணுது, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லேடி போய் அட்டாக் பண்ணலான்னு போறா. பட் அந்த ஆர்மருக்கு எதுவுமே ஆகல. டாச்சிபானா அதுவும் தலையில இருக்க அந்த மேஜிக்கல் ஐட்டத்தை தேடி தான் வருது அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லுவோம். இந்த ஆர்மரை அட்டாக் பண்ண போறதுக்குள்ள டக்கு நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்கான். இந்த மேஜிக்கல் ஐட்டத்தை தானே தேடி வருது, நம்ம கொடுத்துட்டா பிரச்சனை இல்ல அப்படின்னு டாச்சிபானா சொல்லுவோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த போலீஸை பார்த்து உங்களோட ஆனுவல் இன்கம் 1 வருஷ சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்கவும் இவ்வளவு சீரியஸ் டைத்துல இது முக்கியமா அப்படின்னு யோசிக்கிறா. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்கு மொத்தமா 100 கோல்டு காயின் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா டாச்சிபானா, ஒரு
கவர்மெண்ட் எம்ப்ளாயோட 3 வருஷம் ஆனுவல் இன்கம் தான் உன் தலையில நீ வச்சிருக்க, அது 300 கோல்டு காயின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அவ செம ஷாக் ஆகுறா. தாஜிபானாவும் 32 வயசான ஒரு ஒர்க்கர் தான் அப்படிங்கிறதுனால கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதோட அருமை அவனுக்கு தெரியும். ஜிங்குஜி அந்த ஆர்மரை எப்படியாச்சும் தடு அப்படின்னு தாஜிபானா சொல்றா. இப்போ அந்த போலீஸ் போய் அட்டாக் பண்றா, அதுக்கு எதுவுமே ஆகல. பட் இந்த போலீஸோட ட்ரெஸ் அதை கழட்டி விட்டு என்னோட இந்த ஏன்ஷியன் ஆர்மர் எல்லா விதமான அட்டாக்ஸையும் அப்சர்வ் பண்ணிரும். இந்த டீமன் லார்டோட டாப் ஆபீசரை அவ்வளவு ஈஸியா தோக்கடிச்சிடலாம் நினைச்சீங்களா அப்படின்னு அது கேட்கவும், டீமன் லார்டோட டாப் ஆபீசரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு தாஜிபானா சொல்லவும், இப்ப வாச்சு புரிஞ்சுதா நான் எவ்வளவு பயங்கரமானவன்னு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் கேக்குது. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீங்க ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி தாஜிபானா அந்த போலீஸை பார்த்து கேக்குறா. ஆமா அப்படின்னு அவ சொல்லவும், தாஜிபானா அவளோட ஷர்ட்டை கழட்டி அவளுக்கு கொடுக்குறா. நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க, நான் இதை தடுத்துக்கிறதா, மிஞ்சி போனா என் ட்ரெஸ் தானே போகும் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லவும், ஜெயங்குஜி ஏதாச்சும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி தாஜிபானா கத்துறா. தாஜிபானா ஷர்ட்டை கழட்டினதுனால நம்ம ஹீரோ வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. தாஜிபானா சீக்கிரம் ஸ்கின்னை கவர் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஜெயங்குஜி நீ எப்பதான் மாற போறியா அப்படின்னு தாஜிபானா சொல்றா. நம்ம ஹீரோ அவன் கோட்டை கழட்டி சீக்கிரம் போட்டுக்கோ, ஓரமா போய் நில்லு அப்படின்னு சொல்றான். தாஜிபானாவும் போட்டுக்கிறா. இப்போ தாஜிபானாவோட ஸ்கின் தெரியல, நான் சொன்ன மாதிரியே என் கோட்டை போட்டுக்கிட்டா, இருந்தாலுமே எனக்கு ஏன் ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது, என் கண்ணுக்கு ஏன் கியூட்டா தெரியறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டேய் நான் தான் உன் ஷர்ட்டை போட்டுட்டல, அப்புறம் ஏன்டா சாமான அப்படின்னு தாஜிபானா கேட்குவான். அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியும், ஏன்னா இதுதான் பாய் ஃப்ரெண்ட் ஷர்ட் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். சீரியஸா இங்க ஒருத்தங்க இருக்கும்போது அங்க என்னடா பேச்சு அப்படின்னு இந்த ஆர்மர் கேக்குது. நிறைய ரொமான்டிக் நாவல்ல நான் இதை படிச்சிருக்கேன், இதுதான் பாய் ஃப்ரெண்ட் ஷர்ட் அப்படின்னு ஸ்வாட் சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலி பாய் ஃப்ரெண்ட் ஷர்ட்னா என்னன்னா, ஹை ஸ்கூல் படிக்கிற அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வருவா. அப்ப அவளோட ட்ரெஸ் நனைஞ்சு அந்த பையன் அவனோட ஷர்ட்டை தூக்கி அந்த பொண்ணுக்கு போட கொடுப்பான். அண்ட் அது பாக்குறதுக்கு ரொம்பவுமே கியூட்டா இருக்கும். அதே சேம் கியூட்னஸ் விஷயம் தான் இப்போ நம்ம தாஜிபானாக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்குது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது. அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னப்பா நீ ஹை ஸ்கூல் பசங்க மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் வைக்கப்படுறியா அப்படின்னு ஸ்வாட் சொல்லவோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னைய கண்டுக்கிடவா மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இந்த ஆர்மர் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அசால்ட்டாக கையால கட்டி விட்டுட்டு, நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஹை தாஜிபானா என்னோட ப்ரிஃபரன்ஸை இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, டை பின்னாடி பாருடா அப்படின்னு சொல்லி தாஜிபானா சொல்றா. அந்த ஆர்மர் அட்டாக் பண்ண வருது. ஹே நீ டாபிக் மாத்த ட்ரை பண்ணாத, உன்னோட ப்ரிஃபரன்ஸ் இதை விடவும் மோசமா தான் இருக்கும், நானும் ரியல் லைஃப்ல இருக்கிறது தான் பாக்குறேன், ஆனா நீ என்னடா பன்னி கேள் மை ட்ரெஸ் இந்த மாதிரி ஃபேண்டசியில இருக்கிறத கற்பனை பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட ப்ரிஃபரன்ஸை இப்போ நீ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, இனி அந்த பன்னி கேள்ல இமேஜின் பண்ணி பாரு அப்படின்னு தாஜிபானா சொல்லவும், நம்ம ஹீரோவை இமேஜின் பண்ணி பாக்குறான். அது ரொம்பவே ஆசமா இருக்கே. இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நிமிரவும், இந்த ஆர்மர் அட்டாக் பண்ண வந்ததுல அதோட வெப்பனை நம்ம ஹீரோ தட்டி விட்டுருதான். ஓ அப்படியா, அப்ப மை ட்ரெஸ்ல யோசிச்சு பாரு, அதுவும் லாங் ஸ்கர்ட் இருக்கிற மாதிரி அப்படின்னு அவ சொல்லவும், இவனை இப்படியே விட்டா டேஞ்சரஸ், என்னோட ஃபுல் மேஜிக் பவரையும் கொண்டு வந்து நான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் வந்துட்டு ஃபுல் மேஜிக் பவரையும் அன்லீஸ் பண்ணுது. நைட் ட்ரெஸ்ல தாஜிபானா எப்படி இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல நான் இன்னும் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓவர் எமோஷன் ஆகி அந்த ஆர்மரை அடிச்சிருதான். போச்சு, என் மேஜிக் பவர் காலியானதுனால இந்த ஆர்மர் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த ஆர்மரும் வெடிச்சிருது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆர்மரா அசால்ட்டா நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். பட் அதை பத்தி அவங்க கண்டுக்கிடாம இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்மர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ள போய் பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு அதுக்குள்ள இருக்கா. இப்போ அந்த டொமைன் லார்ட் அந்த இடத்துக்கு வரான். டீமன் லார்ட்லாம் உண்மையாவே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னா இந்த பையன் உண்மையிலே ஹீரோ தானே அப்படின்னு அவன் கேட்கறான். ஹியூமன்ஸ் உங்களுக்கு இதை பத்தி தெரியலனா எனக்கு என்ன கவலை வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், டீமன் லார்ட் எங்க இருக்கான் அப்படின்னு அவ கேட்கறா. ஓ அதுவே உங்களுக்கு இன்னும் தெரியாதா, நான் சொல்ல முடியாதா அப்படின்னு அந்த போலீஸ் மூஞ்சில துப்பவும் அந்த போலீஸ் செம டென்ஷன் ஆகி அவளுக்கு ஷாக் கொடுக்குறா. அந்த ஹீரோ வரதுக்கு முன்னாடி எனக்கு தேவையடிச்சு எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி உங்க எல்லாரையும் தோக்கடிக்கலன்னு நினைச்சேன், யார் மறு உடச்சிட்டீங்களே அப்படின்னு வாழறா. டேய் சோடா பட்டி, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், உன்னை சும்மா விட மாட்டேன். டீமன் லார்ட பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியாது, ஹீரோ வர்றதுக்குள்ள நான் திரும்பவும் மேஜிக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த உலகத்தையே அழிப்பேன் அப்படின்னு சொல்லவும், யார் சொன்னது ஹீரோன்னு வரலன்னு, நான் ஆல்ரெடி இங்க தான் இருக்கேன், காடஸ் நைட் சமன் பண்ண ஹீரோ நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நீ எல்லாம் ஒரு ஹீரோவா, உன்னெல்லாம் நான் அசால்ட்டா தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. நீங்க எல்லாம் வெளியே இருக்கீங்களா, என் ட்ரெஸ்ஸா கிழிச்சதுக்கு நான் பழி வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்புறா. டீமன் ஆர்மியில இருக்கிற இன்னொருத்தி இது எல்லாத்தையுமே வந்து பாக்குறா. நான் மட்டும் என்னோட ஃபுல் ஃபார்ம்ல இருந்திருந்தா இப்பெல்லாம் நடந்திருக்குமா, அந்த சோடா புட்டி மேல என்னால ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட போட முடியல அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இவ அண்டர் கிரவுண்ட் ஜெயில இருக்கா. பட் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு டீமன் லார்ட் கூட இருக்கிற இன்னொருத்தி வந்து இவளை காப்பாத்துறா. இப்படி உட்காந்து கேவலமா அழுதுகிட்டு இருக்கியே அப்படின்னு புதுசா வந்தவா கேட்கும். நான் என்னோட பெஸ்ட்டை தான் ட்ரை பண்ணேன், டீமன் லார்டுக்கு தெரிஞ்சா என்ன பாராட்டுவாரு அப்படின்னு சொல்றா. நீ அடி வாங்கினதை தான் நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நீ அந்த இடத்துல தான் இருந்தியா, என்ன ஏன் காப்பாத்தல அப்படின்னு கேட்கறா. உன்னை காப்பாத்தினதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அந்த ஹீரோ சமனா இருக்கானமே அப்படின்னு கேட்கவும், அந்த ஹீரோ என்ன எதுவுமே பண்ணல, கண்ணாடி போட்டிருந்த ஒருத்தன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு சொல்லவும், அப்ப அந்த கண்ணாடி போட்டவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. ஹாய் ஆட்ரி, குட் மார்னிங், நீ உன்னோட நைட் ட்ரெஸ்ல இருப்பேன்னு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை பார்க்கதா போறேன் அப்படின்னு அவன் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க நின்றுட்டு இருக்கான். அவன் இது என்ன டோரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்கவும், இதுக்குள்ளதான் அவ இருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். ஆட்ரி அப்படின்னு அவன் கதவை தட்டுறான். கதவு திறந்தா இருக்க, உள்ள வாங்க அப்படின்னு அவ கூப்பிடுறா. ரூம் என்னப்பா இவ்வளவு கேவலமா இருக்கு, இப்படியாப்பா வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், சாரிப்பா நான் எப்பவுமே என் ரூம் இப்படிதான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி தாஜிபானா சொல்லுவான்.
கேட்கவும் ஆட்ரி இது உன்னோட ரூமா பாக்குறதுக்கு ஏதோ பசங்க ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வாட் கேட்கவும் ஆக்சுவலி நீ உன்னோட மனசை கொஞ்சம் தேத்திக்கோ உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு அவ சொல்றா. பெரிய பள்ளத்தை போட்டு அவ தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கறத இவங்க பாத்துட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது 32 வயசு இருக்கிற ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லி ஸ்வாட் வருத்தத்துல இருக்கான். சோ சார் அவன் மனசை நான் கவர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா காமெடி பண்ணிட்டு இருக்கா. டேமன் லார்ட பத்தி விசாரிக்கிறதுக்குள்ளேயே வச்சு போயிட்டாளே அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லவும் இவ்வளவு பவர் அவளால யூஸ் பண்ண முடிஞ்சிருந்தா நேத்தே அவ தப்பிச்சிருப்பா, கண்டிப்பா வேற யாராவது அவளை தப்பிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்படி இவ்வளவு பெரிய பள்ளத்தை அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த டொமைன் லார்ட் பாத்துட்டு இருக்கான். இதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹே டாச்சிபானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா டாச்சிபானா ஸ்வாட்டுக்கு வந்து ஸ்கில்ஸ் எல்லாம் பத்தி காமிச்சிட்டு இருக்கா. இப்படி ஒரு டேப் ஓபன் ஆகுங்கிறதே இன்னைக்குதான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் டாச்சிபானா எல்லார் கூடயே ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான். இவன் என்ன கூட அவன் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து அடப்போப்பா உன்னை பிடிக்கவே முடியல, நீ ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது அப்படின்னு மத்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறேன், மோசமான விஷயங்களையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன் பேரையா மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவை டாச்சிபானாவை கேட்குவோம். அதை மட்டும் நீங்க கேட்காதீங்க, என்னோட பேரு ஸ்வாட் அவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொல்றான். பரவாயில்ல உங்ககிட்ட நிறைய ஸ்கில் இருக்கேன் டாச்சிபானா சொல்லுவோம். ஆனா நம்ம ஹீரோ லெவலுக்கு ஸ்டேட்டஸ் ரொம்ப ஹையா இல்லையா அப்படின்னு நம்ம வருத்தப்படுறான். கவலைப்படாத, நீ நார்மலா இருக்க, அவன் தான் ரொம்ப ஓவர் ஸ்ட்ராங்கா இருக்கான். உங்ககிட்ட பாரு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. யாரும் இல்லாத இடத்துக்கு போய் உன்னோட ஸ்கில்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே ஸ்வாட் ஒரு ஸ்கில்ல தொட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டான். வானா அப்படியே ரெண்டா பழக்கவே என்ன தடா பண்ணி பிளாக் கலர் உருவம் வருது பார்த்தா அட இது என்னோட காடஸ் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். ஸ்வாட் எதுக்காக என்ன இங்க சமன் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் கேட்கறாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் இப்பதான் தூங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீ கூப்பிட்டு எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு அவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருதான், சோ நம்மள மூடிக்கிட்டு போக சொல்றாங்க அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். டிரான்ஸ்லேஷன் ரொம்ப முக்கியமாடா அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறான். ஸ்வாட் எதுக்காக என்ன சமன் பண்ண, என்ன பிரச்சனை அப்படின்னு காடஸ் கேட்குவோம். ஆக்சுவலி அது வந்து பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, நான் அவங்கள ஆக்சிடென்டலா சமன் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். நான் பார்த்தேன் உனக்கு அவ்வளோ ஈஸியில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்துடாத, நீயே சமாளிச்சிருவேன் காடஸ் பாராட்டுறாங்க. அந்த காடஸை இவ்வளவு வந்துட்டு தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை டாச்சிபானாவும் நினைக்கிறாங்க. காடஸை சமன் பண்ணதுனால இப்ப ஸ்வார்ட்டை எல்லாருமே வந்து வணங்குறாங்க. நீங்க ஹீரோன்னு சொன்னப்போ நாங்க நம்மள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்றா. ஸ்வார்ட்டை நீங்க ஹீரோன்னு நம்மளையா ஹியூமன் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ டாச்சிபானாவை பாக்குறா. இவர் குட்டியா மாதிரி அந்த காடஸ் வந்துட்டு டாச்சிபானாவோட ட்ரெஸ் கழட்டவும் நம்ம ஹீரோவும் ஸ்வார்ட்டோ வழக்க போல வைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அஜிஜோ காடஸ் ஆஃப் நைட் என்ன பண்றீங்க அப்படின்னு ஸ்வாட் கேட்கவும் எனக்கு அதான் தெரியல டாச்சிபானா சொல்றா. நான் நினைச்சது கரெக்ட் தான், 12 காடஸ்ல காடஸ் ஆஃப் லவ் ஒன்னு சமன் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் ஹீரோவை சமன் பண்ற அந்த சிம்பிளை பாக்குறா. காடஸோட பிளெஸிங் உங்களுக்கு எப்ப இருக்கும் அப்படின்னு காடஸ் ஆஃப் நைட் சொல்லிட்டு எதுக்காக 2 ஹீரோஸாவா சமன் பண்ணணும் அப்படின்னு அந்த காடஸ் கேட்கவும் அதானே அப்படின்னு ஸ்வாட்டும் யோசிக்கிறான். ஸ்வாட் நான் உன்னை சமன் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த காடஸ் கேட்கவும் நான் ஸ்ட்ராங்கா இருக்க எந்த வெப்பன் வேணும்னு கேட்டீங்க, எதையுமே 2 துண்டா ஆக்குற மாதிரி காத்த போட வேகமா இருக்கிற ஒரு ஸ்வாடு அதுதான் எனக்கு வேணும்னு நான் கேட்டேன் அப்படின்னு ஸ்வாட் சொல்லவும் யாஹோ இதுக்கு 100 பாயிண்ட்ஸ், நீ கேட்ட மாதிரியே ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த டார்க்னஸ் ஹோலிகிராம் ஸ்வாட் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு காடஸ் சொல்லவும் இப்பதான் புரியுது அது எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு அப்படின்னு நம்ம ஹீரோவோ டாச்சிபானாவும் நினைக்கிறாங்க. ஸ்வாட் எப்படி இருக்குன்னு காடஸ் கேட்கறாங்க. அந்த ஆர்மர் அதை சாப்பிட்டுச்சு, மெயின்டெனன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சமாளிக்கிறான். பரவாயில்ல மெயின்டைன்லாம் அதை பண்றியா, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு காடஸ் சொல்லவும் குத்துமுள்ள நெஞ்சு குறுக்குது. அதே மாதிரி தான் நீ உன்னை சமன் பண்ணப்போ உன்னோட காடஸ் உனக்கான வெப்பனை கொடுத்துருப்பாங்க, ஏன்னா காடஸோட புரோட்டோகால் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் என்னோட காடஸை பார்க்கும்போது நான் ஆசைப்பட்டபடியே சூப்பரான ஒரு ஸ்வாட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, எதுக்காக நம்ம 2 பேரும் அவங்க சமன் பண்ணோங்கிற கேள்விதான் இது. ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ற ஸ்ட்ராங்கான வெப்பனா தான் நான் கூட வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் டாச்சிபானா ஷாக் ஆகுறா. பரவாயில்ல ஹியூமன் சைல்ட் நீ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டேன்னு காடஸ் சொல்றாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன்லாம் நான் ஒன்னும் நினைக்கவே இல்ல அப்படி டாச்சிபானா சொல்றா. நீ அப்படிதான் நினைக்கிற நம்ம ஹீரோ சிரிக்கவும் என்னடா சிரிக்கிற, நான் வீக்கா இருப்பேன் நீ மட்டும் ஷாக்கா இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி டாச்சிபானா செம டென்ஷன் ஆகுறா. இவங்க 2 பேருக்குள்ள நல்லாவே ரிலேஷன்ஷிப் ஒத்து போதில்ல அப்படின்னு ஸ்வாட் பாக்குறான். அந்த டொமைன் லார்ட் வந்துட்டு டாச்சிபானாவை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இது என்ன புது கதைன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நீங்க ஒரு ஹீரோங்கிறதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னோட அரசியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றான். இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது அந்த வில்லேஜஸ் ரிலீஜியஸ்க்காக உன்னை கும்பிட்டாங்க, அந்த எல்ஃப்க்கு பொறாமையில நீ அழகா தெரிஞ்ச, உன்னை ப்ரொடெக்ட் பண்ற சிச்சுவேஷன் வரும்போது தான் போலீஸ் சாமானாங்க. இந்த டொமைன் லார்ட் நீ ஒரு ஹீரோங்கிற ஸ்டேட்டஸ் இருக்கிறவான்னு தெரிஞ்ச உடனே சாமாயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒவ்வொருத்தங்களோட ஆசைகளை பொறுத்து தான் நான் அவங்க கண்ணுக்கு அழகா தெரியறேன்னா, ஆனா உனக்கு மட்டும் நார்மலாவே நான் உன் கண்ணுக்கு அழகா தானே தெரியுறேன் அப்படின்னு டாச்சிபானா கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த டொமைன் லார்ட் கூப்பிடுறான். நம்ம ஹீரோ வந்து தடுத்ததுதான் ஜெயிங்க ஜி அப்படின்னு டாச்சிபானா பார்க்கவும் இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. அட பாவி அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. அந்த டொமைன் லார்ட் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கவும் மை லார்ட் நீங்க பண்றது என்னன்னு உங்களுக்கே தெரியுதா, நான் இப்ப பண்ண போறது உங்களோட சேஃப்டிக்காக தான் அப்படின்னு அந்த போலீஸ் வந்துட்டு அந்த டொமைன் லார்ட்கே ஷாக் கொடுக்க ஆரம்பிக்கிறா. சரிப்பா எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லி காடஸ் கிளம்பிருந்தாங்க. நம்ம ஊர்ல இப்ப புதுசா 2 ஹீரோஸ் இருக்காங்க அப்படின்னு டொமைன் லார்ட் சொல்லப்போ எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. நீங்க எங்க ஊர்லயே இருந்துருங்க, உங்களுக்கு தேவையானதை நான் ஆஃபர் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் 3 நேரம் சாப்பாடு தங்குறதுக்கு இடம் ஃப்ரீயா கிடைக்குமா, எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். ஹீரோ ஆட்ரி நீங்க என்ன சொல்றீங்க, 3 நேரம் சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் அப்புறமா சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா ரொம்பவே
ஜாலியா இருக்குமே அப்படின்னு டாச்சிபானா ஓகே சொல்ல போகவும் டாச்சிபானா வெயிட் பண்ணி யோசிச்சு முடிவெடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது பெஸ்ட் ஆஃபர் தான், நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் 3 வேளை சாப்பாடும் நல்லா தூங்க விடுவேன்னு சொன்னா. ஆனா நைட்ல தூங்க விடுவேன்னு சொல்லவே இல்ல. நைட்டு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் உன்னை கவனிக்க சொல்லுவான், உன் அழக வச்சு எல்லாரையும் மயக்குவான். நைட்ல உனக்கு அந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கும். நீ இந்த இடத்துல இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் இந்த இடத்துல உன்னை கடத்துறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லவும் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. எவ்வளவு நாள் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த இடத்துல நான் ஜாலியா தான் இருப்பேன், இதுக்கு மேலேயும் என் கால் வலிக்க நான் டிராவல் பண்ணல அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும் ஆனா இங்க இருக்கிறது உண்மையான ஃப்ரீடமா இருக்கும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆக்சுவலி டாச்சிபானா தான் குடிச்சப்போ சொல்லியிருப்பான், இப்ப நமக்கு ஆபீஸ் ஒர்க் இல்ல பொது வேர்ல்டுல இருக்கும், இதுல நம்ம ஃப்ரீடமா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த இடத்துல மாட்டிக்கிட்டா நம்மளால ஃப்ரீடமா என்ன வேணா பண்ண முடியும்னு எனக்கு தோணல, ஆபீஸ் ஒர்க் இல்லாம வெக்ஷனை என்ஜாய் பண்ற மாதிரி தான் இதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் சொன்னது ஜிங்கஜி இன்னும் ஞாபகம் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி டாச்சிபானா பார்த்துட்டு சரி நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு டாச்சிபானா முடிவு பண்றா. சோ இப்போ இவங்க அந்த வில்லேஜ்ல இருந்து கிளம்புறாங்க. என்னப்பா மேப் இது, கிங்டம் கேபிட்டலுக்கு போய் எவ்வளவு தூரம் ஆகும்னு டாச்சிபானா கேட்கவும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஹே ஜிங்கஜி, நீ பேசி என்னோட மனசை மாத்தினல்ல, நீ பேஷனா பேசுறங்க பேர்ல சின்ன பிள்ளை மாதிரி பேசினா அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நீ சின்ன பிள்ளை மாதிரி தான் பேசினா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ அவனை தோத்துக்கிட்டே போறான். அப்படியே இவங்க ஜாலியா ஓடும் போது பார்த்தா இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண அந்த எல்ஃபை கடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த கேரேஜ் முன்னாடி போயிட்டு ஜிங்கஜி நான் பார்த்தது தானே நீயும் பார்த்த, நம்ம 2 பேரும் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்றா. நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, நான் அழுதுட்டு இருந்ததுனால என் கண்ணுக்கு எதுவுமே கிளியரா தெரியல, ஆனா எனக்கு பிரச்சனைன்னு இருந்தப்போ ஜிங்கஜி தான் என் கூட இருந்தான் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறேன். சின்ன வயசுல டாச்சிபானா நோட் எடுத்தவ பார்த்துட்டு இருக்கான். நான் வளர்ந்து என்னவா மாறணும்னு கேட்டு இருக்கிறதுக்கு செல்லோ டேப்பா மாறணும்னு போட்டிருக்கேன். டாச்சிபானா காமிக்கவும் பொண்ணா மாறினதுக்கு செல்லோ டேப் எவ்வளவோ பெட்டர் தான் நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். இங்க பாரு ஜிங்கஜி, ஒரு டெசர்ட்ல நான் தனியா மாட்டிக்கிட்டா யாரை கூட்டிட்டு போவேன்னு கேட்டிருக்கு, உன் பேரை தான் அதுல போட்டிருக்கேன். என்ன தனியா மாட்டிக்கிட்டா போர் அடிக்காம யூஸ்ஃபுல்லா நீ தான் இருப்ப, சோ நீ பிரோஜனமா இருப்பேன்னு தான் ஒன்ன செலக்ட் பண்ணிருக்கேன், நீ ஸ்ட்ராங்குங்கிறதுக்காக நான் ஒன்னு செலக்ட் பண்ணல அப்படின்னு டாச்சிபானா சொல்றான். அது நீ விவரம் தெரியாத சின்ன வயசுல எழுதுனது, அப்படி பார்த்தா நீ செல்லோ டேப்பா மாறணும்னு கூட தான் எழுதுன, செல்லோ டேப்பை பத்தி கூட உனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லவும் இல்லையே எனக்கு செல்லோ டேப்பை பத்தி நல்லாவே தெரியும், இதே இந்த சிச்சுவேஷன்ல நீ என்ன எழுதிருப்ப அப்படின்னு பார்க்கவும் நோட்டை கொண்டா நம்ம ஹீரோ வாங்க போறான். நான் பாத்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ அதுல கிறுக்கி வச்சிருக்கான். என் நோட்லயா கிறுக்கணும் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா செம டென்ஷன் ஆகுறா. சரி நோட்ல கிறுக்குனதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தான் போயிட்டேன், அதுக்குன்னு இப்படி கோபமாவே இருக்காத டாச்சிபானா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போடா கத்திரிக்காய் மண்டையா அப்படின்னு சொல்லவும் இந்த கத்திரிக்காய் மண்டையடா அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இவன் அதே கேள்விக்கு என்ன எழுதிருப்பான்னு தெரிஞ்சிருக்கணுமே, சே எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு டாச்சிபானா வருத்தப்படுறா. ஒரு கடையில எல்லாமே ஸ்குவிட்டா இருக்கு, ஸ்குட் மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒருத்த வந்து ஃப்ரீயா அதை சாம்பிள் பாருங்க அப்படின்னு சாப்பிட கொடுக்குறான். அதை பார்த்தா கப்பல்ஸ் மாதிரி தெரியுது, உங்களுக்குள்ள பிரச்சனையா இதை சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னு அதை கொடுக்குறான். அப்போ டாச்சிபானா ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கறத அந்த கடைக்காரன் பாக்குறான். டாச்சிபானா நம்ம எப்பவுமே ஒன்னா தான் இருக்கிறோம், சோ நம்ம 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு, 2 பேரும் சாரி கேட்டுக்கிடலாம் என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா டாச்சிபானாவுக்கான அந்த கடைக்காரனையும் காண, ஒரு வேலை கடைக்கார கடத்திட்டு போயிருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது டாச்சிபானா என்ன பயன்படுத்தணுங்கிறதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம், என் மேல கோவமா இருக்கிறதுனால அவன் எப்பவும் இப்படிதான் பண்ணுவான், நான் ஜஸ்ட் பயந்த மாதிரி காமிச்சுக்கிட்டா போதும் அவன் தானாவே வெளியே வந்துருவான், எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, சரி நான் கொஞ்சம் தூரத்துக்கு அவனை தேடுற மாதிரி தேடி பயப்படுற மாதிரி நடிக்கிறேன், அந்த கர்ஸ் மட்டும் இல்லைன்னா இவனை யார் கடத்த போறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் எல்ஃபை கடத்திட்டு வந்து அந்த வண்டியை பாக்குறான். நம்ம ஹீரோ மனசுலயே கால்குலேட் பண்றான், அழகா இருக்கிறவங்களை கடத்தி வித்துருவாங்க, சோ டாச்சிபானாவையே கடத்தி வித்துட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த வண்டியே துண்டு துண்டா சதுருது. அதுக்கு என்னோட வண்டி அப்படின்னு அந்த வண்டி ஓனர் பார்க்கவும் நீ தான் அந்த வண்டியோட ஓனரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்லவும் வண்டிக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ண, கை தவறி வண்டி உடஞ்சிருச்சு, நான் பொறுமையா தான் இருக்கேன், ரொம்ப பொறுமையா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பிளான்ட்டை வந்து பாருங்க ரிலாக்ஸ் ஆயிருவீங்க, நான் ஃப்ரீயாவே இதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். அந்த வண்டியில தானே ஒரு எல்ஃபை கடத்தி கொண்டு வந்தீங்கன்னு கேட்கவும் அந்த எல்ஃபை தேடியா வந்திருக்கீங்கன்னு நம்ம கேட்கறான். இல்ல இல்ல நான் தேடி வந்தது பிளாண்ட் ஹேர் ப்ளூ ஐஸ் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு, நீ பாத்தியா அப்படின்னு நம்ம கேட்கவும் இல்ல நான் பார்க்கல, ஆனா அவ அழகா இருப்பாளா, இந்த கடை முன்னாடி தான் தொலைச்சிங்களா நம்ம கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். இப்பதான் எனக்கு புரிய வருது, அழகா இருக்கிறவங்களை கடத்தி இந்த ஊர்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இங்க அந்த எல்ஃபை கடத்தி வச்சிருக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை வந்து நின்னுட்டு இருக்கான். எதுக்குடா என்ன கடத்தி கொண்டு வந்திருக்க அப்படின்னு அவ கேட்டுட்டு இவனை பார்த்தாலே தெரியுது இவன் என்ன பண்ண போறான்னு, அழகா இருக்கிறது ஏன் தப்பா, என் மேல கை வைக்கிறதா இருந்தா அதுக்கு பதில் என்ன சாகடிச்சிரு அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவும் நீ சாவதான் போற, உன்னை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கோன்னு அவன் சொல்லவும் இன்னது நான் சாவ போறேன் அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறா. நான் உன்ன மாதிரி அழகான கண்கள், ரோஸ் லிப், பியூட்டிஃபுல்லான ஹேர், இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு சாகுறத நினைச்சா எனக்கு ரொம்பவோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லவும் நான் அவ்வளவு அழகா இருக்கணும் அப்படின்னு அவ கேட்கவும் ஆமா எங்களோட கார்டியன் டியடிக்கு ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இது நாள் வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் சொல்லவும் நான் ரொம்பவும் அழகா இருக்கேன், அழகா பிறந்தது உண்மையிலேயே தப்பு தான் போல, என் அழகை வச்சு இவனை மயக்கி இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடலாமே அப்படின்னு சொல்லி அவ ஒரு பிளான் போடுறா. நான் எந்த மாதிரி போஸ் கொடுத்தா இவன் என் அழகுல மயங்குவான், இந்த மாதிரி போஸ் கொடுக்கவா இந்த மாதிரி போஸ் கொடுக்கவா அப்படின்னு அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஏன் அப்படி கேவலமா ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எல்ஃபோட அழகான ஒரு பொண்ணை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரங்க காமிக்கிறான். இப்போ டாச்சிபானா அவன் அந்த இடத்துல கொண்டு வந்து போடவும் அதுதான் என்ன விடுங்க எங்கடா கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கத்துறா. நீயா அப்படின்னு அந்த எல்ஃப் கேட்கவும் என்ன ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கவும் உன்னாலதான் என் லைஃப்ல நான் ரொம்பவே அவமானப்பட்டேன், ஆனா இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இங்க ஒருத்தன் என் அழகில மயங்கிட்டான், யார் இப்போ அழகுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, ஆல்ரெடி எனக்கு ஒரு ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு டாச்சிபானா கிட்ட போய் கேட்கறான். என்ன ஒத்துக்கிட்டியா நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு தான் அழகுன்னு அப்படின்னு அந்த கடைக்காரன் கேட்கவும் இந்த எல்ஃப் நான் நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இருந்தாலும் இவாதான் அழகா இருக்கா அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இதுக்கு மேலேயோ
பொறுமையா இருக்க முடியாது, யார் அழகுன்னு இவங்களே டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவும், நீ சாவறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க, அது உனக்கு புரியுதா அப்படின்னு அந்த கடைக்காரன் கேட்கறான். இந்த வில்லேஜ் வராண்டா நிலைமையில இருந்திருக்க ஒரு பெரிய ஜெயண்ட் ஸ்குட் தான் தண்ணியை கொண்டு வந்திருக்கு. அந்த ஸ்குட்டை இவங்க காடா வழிபடுறாங்க. பதிலுக்கு அந்த ஸ்குட் சாக்ரிஃபைஸா அழகான பொண்ணுங்களை கேட்டிருக்கு. அதுவும் ரொம்பவும் குண்டா இல்லாம நார்மல் மீடியமா இருக்கிற சைஸ்ல வேணும், கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களா தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்குட் கேட்டிருக்கு அப்படின்னு அவன் சொல்லவும், இவ்வளவு ஸ்பெசிஃபிக்காவா அந்த ஸ்குட் கேட்டுச்சு. சரி ஆல்ரெடி தான் அந்த எல்ஃப் இருக்குல்ல, என் ஃப்ரெண்டை ஏன் கடத்தணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும், யார் அழகான பொண்ணை கூட்டிட்டு வராங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் வில்லேஜ் சீஃபா மாறுவாங்க அப்படின்னு அந்த கூட இருக்கவன் சொல்றான். ஒருவேளை ரெண்டு பேருமே அழகா இருந்தா ரெண்டு பேரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவும், எல்ஃபை விட அழகா இருக்கிற லெவலுக்கு அவங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கறான். அவன் ரொம்ப அழகா நம்ம ஹீரோ சொல்லவும், லவ் பண்ற பொண்ணுங்க எப்பவும் அழகா தான் தெரிவாங்க நம்ம சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க, வண்டியை உடச்சதுக்குலாம் என்கிட்ட காசு இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், அது ஒரு பெரிய விஷயமே இல்ல, நானே வேற வேலை தேடி போலான்னு தான் இருந்தேன், நம்ம ஃபர்ஸ்ட் உன் லவ்வரை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லவும், அவ ஒன்னும் என் லவ்வர் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நான் கடத்தல்காரனா இருந்தா இந்த இடத்துல தான் வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். அந்த எல்ஃப் அங்கதான் இருக்கா. இப்ப உயிரோட இருக்கிற ஒரு ஸ்குவிட்டை இவங்க எல்லாருமே சாப்பிடுறாங்க. என் ஃப்ரெண்ட தடமை ஏன் சாப்பிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பான்னு கூட இருக்கவன் சொல்றான். ஹியூமன்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, அதுலயும் முக்கியமா உனக்கு அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்றா. ஸ்குவிட்டை சாப்பிட்டு இவ ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் ஃப்ரெண்ட் ஏன் கூட தான் இருந்தா, ஆனா நீ வரதுக்கு முன்னாடி அவளை வேற இடம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிரீமியர் செலவு எங்கன்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. சண்டை போடாதீங்க அப்படின்னு அந்த கடத்தல்காரன் சொல்றான். ஹே ஒழுங்கா எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். அவளை மீட் பண்ண அப்புறம் தான் வில்லேஜ்ல மரியாதை போச்சு. பார்பரியன்ஸ் என்ன கடத்திட்டாங்க, மேப் ஒழுங்கா தெரியாம கீழே விழுந்து சாவ பார்த்தேன், பசிக்குன்னு பழத்தை பறிக்க போனா என்ன திருடின்னு பட்டம் கட்டிட்டான், திரும்பவும் அவளாலேயே நான் அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு பிரீமியர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா நமக்குள்ள ஒரு டீலிங் இருக்கணும், இந்த வில்லேஜ் காடா கும்பிடுற அந்த ஸ்குவிட்டை நீ கொல்லணும், அந்த ஃபெஸ்டிவலை நீ கெடுக்கணும், இதை நீ பண்ணா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பிரீமியர் சொல்லவும், அவ்வளவு பெரிய ஸ்குவிட்டை அழிக்க முடியாது, அது போக இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு கூட இருக்கவன் சொல்லவும், நான் உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவிட்டை அழிக்கணுங்கிற முடிவுல தான் இருந்தேன், எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த ஸ்குவிட் ரொம்பவும் பெருசு, எப்படி நீ அவ்வளவு பெரிய ஸ்குவிட்டை அழிப்ப அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கவும், நான் இதை பாத்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி என்ன பண்ண போற அப்படின்னு அந்த எல்ஃப் கேட்கவும், நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறோம்னா நீ என்ன முழுசா நம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் எதிரியா இருக்கிறத விட கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்போது இவனோட கான்ஃபிடன்ஸ், இவனோட ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி பிரீமியர் நம்ம ஹீரோவை பத்தி இம்ப்ரெஸ் ஆகி, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்னோட வில்லேஜ் மேல ப்ராமிஸா சொல்றேன், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ ஃப்ளோட்டர்ஸ்ல அவளை கட்டி வச்சிருக்கான். ஏன் கட்டி வச்சிருக்கேன்னு கேட்கவும், ஸ்குவிட்டை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ட்ராப் தேவைதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை நம்பினது தப்பா போச்சுடா அப்படின்னு கத்துறா. எப்படி அவளை நீ இவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்ச அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கவும், இதை விடையும் தூரமா நான் தூக்கிடுவேன், ஆனா என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருவேளை நீ ரொம்ப டயர்டா இருப்பான்னு நினைக்கிறேன், அவனை உனக்கு மசாஜ் பண்ணவா அப்படின்னு நம்ம கேட்கவும், இல்ல வேணாம் தள்ளியே நில்லுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ட்ரை ஸ்குவிட் உனக்கு ஹெல்ப் பண்ணும், இதை நீ சாப்பிடுவான், ரெண்டு கையும் பிஸியா இருக்குல்ல, நான் உனக்கு ஓட்டி விடுறான் ஆக்காட்ட அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஓட்டி விடுறான். எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு பிரீமியர் கத்தவும், அதுக்கு தான் ஃப்ளோட்டர்ஸ் கட்டியிருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 3 மணி நேரம் ஆகுது, ஸ்குவிட் எதுவுமே வரல. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, கடல்ல தானே ஸ்குவிட் இருக்கும், லேக்ல போய் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா வேஸ்டா அவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பிரீமியரும் வெயிட் பண்ணி செம டென்ஷன்ல இருக்கா. பட் இப்ப அந்த ஸ்குவிட் வந்துருது. பிரீமியர் அது பிடிச்சிருதா, அச்சா என்ன விட்டுரு அப்படின்னு கத்துறா. ஒரு வழியா ஸ்குவிட் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகும். செலிப்ரேஷன் அப்புறம் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்து அப்படின்னு பிரீமியர் சொல்றா. பட் அந்த ஸ்குவிட் அவளை முழங்கிருது. பிரீமியர் கொடுத்த கிஃப்ட் உடஞ்சிருச்சு, ஒருவேளை அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படின்னு அந்த எல்ஃப் சிரிக்கிறா. அதையே எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்னு கூட இருக்கிற எல்ஃப் கேட்கறா. சாகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு அழகான சீன் நான் பாப்பேன்னு நினைக்கலாம் டாஜிபானா பாத்துருக்கோம். இப்ப அவனுங்க வந்துருந்தாங்க, அச்சத்தோட சாவக்கூடாது, அந்த ஸ்குவிட் என்ன வேணாலும் பண்ணும், எப்படியாச்சும் நான் தப்பிக்கணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டாஜிபானா யோசிக்கிறா. என்கிட்ட பேசாத அப்படின்னு டாஜிபானா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிருப்பா. எங்களுக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அப்படின்னு டாஜிபானா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நான் எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு டாஜிபானா சொல்லவும், படிக்காம கிளாஸ்ல தூங்குனது ஓன் தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சம்மர் வருது இல்லப்பா அப்படின்னு அவன் சொல்றான். சரி ஓகே நம்ம ஹீரோவா அவனுக்கு ஹெல்ப் பண்றான். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்லவும், ஹெல்ப் பண்ணலாமே தானே நான் இங்க வந்திருக்கேன், உனக்கு புரிய வரைக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு எல்லாமே ஈஸியா வந்துடும், நீ எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கா, ஆனா எனக்கு தான் எதுவுமே வர மாட்டேங்கி, போடா முட்டைக்கோஸ் மாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். முட்டைக்கோசா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் நாங்க ஒரு 3 வாரம் பேசிக்கிடவே இல்லை, நானும் சம்மரை என்ஜாய் பண்ணாம எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். அட இப்பதான் ஞாபகம் வருது, என் அழகை காமிச்சு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட வச்சுக்கிட்டா அந்த திருடங்களுக்குள்ள பண்ண மாதிரியே இவனுங்களே பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதுக்கு என் தலையில இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னு டாஜிபானா மண்டையை போட்டு ஆட்டவும், ஆட்டாதான் வெளியே இருக்கிறவங்க சொல்றாங்க. அவ கேட்டை உடச்சிட்டு வெளியே வர, தலையில இருக்கிறதோ கலண்டுறது. இப்போ டாஜிபானா அழகை பார்த்து எல்லாரும் சாமாக ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க அந்த ஸ்குவிட்டை நம்ம ஹீரோவால பிடிச்சி இழுக்க முடியல. என்னப்பா இப்படி பண்றேன்னு கூட இருக்கவன் கேட்கவும், என்னால இழுக்க முடியும்னு நினைச்சா நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு பெரிய ஸ்குவிட்டை எப்படி இழுக்க முடியும்னு நினைச்சா அப்படின்னு அவன் கேட்கவும், என் ஸ்ட்ரென்த்துக்கு என்னாச்சு, ஜிம்ல நான் பைசெப்ஸ் எல்லாம் ஒழுங்கா தானே எடுத்தேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஸ்ட்ராங்கா தானே இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். இங்க டாஜிபானா அந்த ஸ்குவிட்டோட சலமலை யாருதா, என் ஹஸ்பண்ட் எல்லாம் இவ மைக்கிட்ட இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு லேடிஸ் கத்துறாங்க. என் குழந்தை ஒய்ஃப் எல்லாம் விட்டுட்டு வர என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜென்ஸ் கத்திட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் மைக்னு அந்த சூனியக்காரி எல்லாம் உயிரோடவே விடக்கூடாது, இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்கோம். நான் ஒண்ணு சூனியக்காரி இல்ல, நீங்க தான் சூனியக்காரிங்க, ஒரு ஸ்குவிட் கேட்டுச்சுன்னா அழகான பொண்ணுங்களை எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க, நீங்க தான் மனசாட்சி இல்ல அப்படின்னு டாஜிபானா கத்தவும், இதுவா உன் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம கேட்கறான். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே டாஜிபானா நீ ஓகே தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹே ஜீங்குஜி என்ன பார்த்தா ஓகே பத்ரியா தெரியுது அப்படின்னு சொல்லி டாஜிபானா கத்துறா. நம்ம ஹீரோ அந்த ஸ்குவிட் அசால்ட்டா இழுத்துட்டு போறான். எப்படியாவது காப்பாத்து ஜீங்குஜி அப்படின்னு சொல்லவும், கவலையப்படாத நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒத்த கையில அந்த ஸ்குவிட் இழுத்து போடுறான். இதை எப்படி இவன் பண்ணா அப்படின்னு கூட இருக்கவன் ஷாக் ஆகுறான். அதுக்கு
பார்க்க வச்சிருந்த சிலையிலேயே அதோட தலைப்பை குத்தி இப்ப அந்த ஸ்குட் துடிச்சிட்டு இருக்கு. பிரீமியரை காப்பாத்துப்பான்னு கூட இருக்கவன் கேட்கும்போது அவ ஈஸியா தப்பிச்சிருவான் நம்ம ஹீரோ சொல்றான். அவளை காப்பாத்த பொறுப்பு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கறான். ஸ்குட் கார்ட் வெயிட்டிங்லே அப்படின்னு சொல்லி வில்லேஜர்ஸ் வருத்தப்படுறாங்க. நீ யாரு கியூட்டி பை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்குட் வந்துட்டு சாவறதுக்கு முன்னாடி உன்னை சாப்பிடுறேன் அப்படின்னு டாச்சிபானாவை பிடிச்சி முழுங்க பாக்க காப்பாத்துப்பா அப்படி டாச்சிபானா கத்திட்டு இருக்கோ. இதை பக்கத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம பொண்ணா சாவலாம் அப்படின்னு பிரீமியர் அவளை பிடிச்சி உள்ள இருக்க பாக்கா. பிரீமியர் இதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற கத்தியை தூக்கி வீசுறான். பிரீமியர் அதோட டென்டக்கிள்ஸ் எல்லாம் வெட்டி இப்ப அவங்க ரெண்டு பேரையுமே காப்பாத்தி கூட்டிட்டு வரா. பிரீமியர் நீ உண்மையிலேயே ஆசம்பா அப்படின்னு சொல்லி டாச்சிபானா பாக்குறா. இந்த கத்தியை வச்சு வேற லெவல்ல வெட்டிட்டியே அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. பிரீமியர் அவா பாட்டு போய் நெருப்ப வாங்கி அந்த ஸ்குட் அப்படியே எடுத்துருதா. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எடுத்தவா சாப்பிடுறா. டேய் ஏன்டா நான் சாப்பிடுறத பாக்குறா, அதான் இங்க நிறைய ஸ்குட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். வில்லேஜர்ஸ் எல்லாருமே அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க நம்ம தோத்துட்டோம். அந்த பெரிய ஸ்குட்டுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா நம்ம ஒன்னும் ஸ்குட் கிடையாது, நம்ம எல்லாம் ஹியூமன். நம்ம எல்லாரையும் காப்பாத்தின இந்த பிரீமியர் தான் இதுக்கப்புறம் இந்த வில்லேஜோட சீஃப் அப்படின்னு சொல்லி அவன் அனௌன்ஸ் பண்றான். டாச்சிபானாவோட லெவல் அதிகமாவே இன்க்ரீஸ் ஆகுது. அந்த வில்லேஜர்ஸ் எல்லாருமே ஸ்குட்டை சாப்பிட்டு கொண்டாடுறாங்க. டாச்சிபானா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எதுக்குன்னு டாச்சிபானா கேட்கறா. உன் நோட்ல நான் கிறுக்குனல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஆமால சரி ஃப்ரீயா விடு, நானே அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ சின்ன வயசுல அந்த நோட்ல என்ன எழுதியிருந்த அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும் அது சீக்ரெட் நம்ம ஹீரோ சொல்றான். சரி நீ கிறுக்குனதுலதான் தெரியாது, ஓ நோட்ல இருக்குல்ல அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம். எங்க அம்மா அதை தூக்கி தூர போட்டாங்க. சரி இதுக்கப்புறம் டாச்சிபானா நீ எங்கேயும் என்னை விட்டு தனியா போகாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்னை விட்டு ஒரு நிமிஷம் நான் பிரிஞ்சா கூட ஸ்ட்ரைட்டா டெத்துக்கு தான் போவேன் போலான்னு டாச்சிபானா சொல்றா. இது என்ன மேரேஜ் ப்ரப்போசலா அப்படின்னு கூட இருக்கிறவன் கேட்கறான். நீ யாருடா அப்படின்னு டாச்சிபானா அவனை பார்த்து கேட்கறா. அந்த ஸ்குட் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஆர்மியில இருக்கிறவங்க பாக்குறாங்க. ஸ்குட் அவங்க எரிச்சிட்டாங்க, அதோட ஸ்மெல் எனக்கு இங்க வரைக்கும் வாயில ஊறுதுப்பா அப்படின்னு சொல்லி கூட இருக்கவா சொல்றா. அந்த கண்ணாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லவும். ஆமா அவன் என்னையவே தோக்கடிச்சிருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சிரிக்கவும். தோத்து போனது போய் பெருமையா பேசுறேன்னு கூட இருக்கவா கேட்கறா. ஆனா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பொண்ணு அவன் கூட இல்லைன்னா அவன் ரொம்ப வீக்கா மாறுதான் அப்படின்னு டீமன் ஆர்மியில இருக்கவா தெரிஞ்சுக்கிட்டு இது நானும் பண்ணணும் வேண்டாம் அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. நீ தான் இதை வெட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். என்ன மன்னிச்சிரு மிஸ்டர் பன்னி குட்டி அப்படின்னு டாச்சிபானா அதை வெட்டவும் அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. மிஸ்டர் பன்னியை கொண்டுட்டு எனக்கு இன்னைக்கு சாப்பிடுற மூடே இல்ல அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும். உன்னோட ஃபர்ஸ்ட் கில்லிங் இதை நீ வேணா அப்படியே சாப்பிட்டு பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவன் கேட்கறான். நானே வருத்தத்துல இருக்கேன், ஆமா யாரு வே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போய் டாச்சிபானா கேட்கவும். இவன் வண்டியை நான் உடைச்சதுனால இவன் அப்படியே போன நம்மளால சொல்ல முடியாது, இவனும் கேபிட்டலுக்கு நம்ம கூடவே நடந்து வரேன்னு சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். என்னோட சாமி இவமெல்லாம் ஒர்க் ஆகல, சோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. நான் டாச்சிபானா இது ஜின் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் ஷென் அப்படின்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். ஆமா உங்க பேரே வித்தியாசமா இருக்கு, எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஷென் கேட்கவா. அது பர்சனல் மேட்டர்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த எல்ஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க சவுத்ல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறான். எப்பவும் நான் லெவலப் ஆனா என்னோட லக் மட்டும் தான் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும். உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகாது போல, நான் அட்டாக் பண்ணப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, ஆனா பிரீமியர் ஃபைட் பண்ணப்போ உன்னோட லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. சோ க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்தாலே ஒருத்தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மிஸ்டர் பன்னி அதுக்காக தான் என் கையால கொள்ள வச்சு அப்படின்னு டாச்சிபானா டென்ஷன் ஆகுறா. ஷென் சாப்பாடு டேஸ்டா ரெடி பண்ணிருக்கான், என்ன மன்னிச்சிரு மிஸ்டர் பன்னி, நீ ரொம்ப டேஸ்டா இருக்க அப்படின்னு சொல்லி டாச்சிபானா அதை சாப்பிடுறா. ஜீங்கச்சி என்ன வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவனோட கை என்னோட கையை விட ரொம்ப பெருசா இருந்தது, இல்ல என் கை சின்னதா இருக்கா அப்படின்னு டாச்சிபானா யோசிக்கிறா. டேய் பாத்ரூம் போகும்போது ஏன்டா பின்னாடி ஃபாலோ பண்ணி வர அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும். உனக்கு திரும்பவும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒழுங்கா வெளியப்போ அப்படின்னு டாச்சிபானா துரத்தி விட்டுருதா. டாச்சிபானா இப்போ இங்க இல்ல, நான் அவன்கிட்ட ரொம்ப நேரமா தனியா பேசணும்னு நினைச்சேன், நீ உண்மையிலே யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோவோட மத்தவங்களோட ஸ்கில்ஸை பார்க்க முடியும். ஒருவேளை இவன் பொண்ணுங்களை கடத்தி ஸ்லேவ்ஸை வித்தாலுமே எதுக்காக இவன் கிட்ட அசாசின் ஸ்கில்ஸ்லாம் இருக்கு, இவன் யாரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் பொண்ணுங்களை கடத்தி விக்கிறவன் நினைச்சேன்னா அது தப்பு, கூட இருக்கிற அந்த அழகான பொண்ணு டாச்சிபானாவை நான் வித்துருவேன் நினைச்சியா அப்படின்னு நம்ம கேட்கறான். நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகும். ஹே கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருப்பா, ஒருவேளை நான் உங்களை ஏதாச்சும் பண்ணணும்னா உங்களுக்கு கொடுத்த சாப்பாட்டுல எதையாச்சும் கலந்துருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கேட்கறான். நம்ம ஹீரோ தலை சுத்துது. ஆக்சுவலி உங்களுக்கு கொடுத்த சாப்பாட்டுல நான் உன்னை கலந்து கொடுத்துருக்கேன், அது இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவன் நெருங்கவும். டாச்சிபானா பொண்ணை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிட்டு நான் கேர்லெஸ்ஸா இருக்கிறேன், நான் மயங்குறதுக்கு முன்னாடி அவனை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். டேய் நீ எதுக்கு தான் ஆடுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். நான் நினைச்ச மாதிரியே தான் உன்னோட பாடி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு ஷென் சொல்றான். இப்போ ஷென்னும் ஷர்ட்டை கலட்டுறான். டாச்சிபானா வெளியே வந்து பார்த்தா ஷென்னை நம்ம ஹீரோ நட்டு வச்சிருக்கான். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஜிங்கிச்சி என்னாச்சு அப்படின்னு டாச்சிபானா கேட்கறா. இங்க இருந்து ஓடி ஒன்ன விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு டாச்சிபானா கேட்குமோ அவன் ஒன்னதான் டார்கெட் பண்றான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து சேஃப்டியா தப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பத்தி யோசி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆஹா இவன் வீர மாதிரியே நடந்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லி ஷென் பாக்குறான். நான் அழகா இருக்கிறது தான் என்னோட தப்பு, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்லுவோம். நீ அழகா இருக்கணும்னு நான் நினைக்கல, எனக்கு ஓமலையே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். யாரை பார்த்து அழகு இல்லைன்னு சொன்ன அப்படின்னு டாச்சிபானா சண்டைக்கு போகவும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அழகா இருக்கிறத நினைச்சு வருத்தப்பட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கியூட்னஸ் தான் என்னோட ஸ்ட்ரென்த், அதையே பார்த்து இவன் இல்லன்னு சொல்றான். இப்ப பாரு நீ சாமிங் ஆயிருப்ப அப்படின்னு சொல்லி டாச்சிபானா ட்ரெஸ் கலட்டுறா. ஷென்னுக்கு டாச்சிபானா மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படின்னா நான் இன்னும் என்னோட ட்ரெஸ் கலட்டுறேன், நீ கண்டிப்பா சாமாவா அப்படின்னு அவ கலட்ட போகவும். அவன் வேற பாய்சனை கொடுத்துருக்கா, நீ வேற எக்ஸ்ட்ராவா என்ன ஏதாச்சும் பண்ண நான் கண்டிப்பா செத்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானாவை பார்த்தா தானே சாமாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷென்னை பார்க்கவும். பார்த்தல ஜிங்கஜிக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, அவன் என்னதான் பாக்குறான், நான் தான் அழகா இருக்கேன் அப்படின்னு ஷென் சொல்றான். அப்பெல்லாம் இல்ல நான் தான் அழகு அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. எங்க ரெண்டு பேர்ல யார் அழகுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம
ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. இதுக்கு மேலேயும் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்கடா எஸ்ஸாவை பாக்குற ஒரு பதில சொல்லு அப்படின்னு டாச்சிபானா கேக்குறாங்க. அந்த ரெண்டு பேர்ல யாரை சூஸ் பண்ணாலுமே அது ஒரு ஆம்பளை தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தான், டாச்சிபானா நீ ஒரு பையனா அப்படின்னு ஷீன் பார்த்துட்டு, ஆனா உனக்கு மசில்ஸ் இல்ல, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றான். ஷீன் சாப்பாடுல கலந்து கொடுத்த அந்த மருந்தோட எஃபெக்ட் நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் அதிகமாகுது. நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி கீழே விழுறான். டாச்சிபானா இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், டாச்சிபானாக்கு அப்பதான் புரிய வருது, அவன் எனக்கு சாமாகலன்னா ஜிங்கி ஓட வேண்டியது நீதான், அவன் ஒன்னதான் டார்கெட் பண்றான்னு பேசிட்டு இருக்கும்போது டாச்சிபானா கழுத்துல அடிச்சு மயங்க வைக்க ட்ரை பண்றான். இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தா முதுகுல மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இது என்ன இதை ஒரு டார்ச்சரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் உனக்கு மசாஜ் பண்றான் அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. இவனை மாதிரி மசில்ஸ் இருக்கிற பாடியில மசாஜ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் இதுல எக்ஸ்பர்ட், அவன் கிட்ட சொன்னா ஒத்துக்கிட மாட்டான், அதான் மயக்க மருந்து லைட்டா கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு ஷீன் சொல்றான். ஆமா என் சாப்பாடுல எதையும் கலந்தியா அப்படின்னு அவன் கேட்கவும், நான் மயக்க மருந்து கலக்கல அப்படின்னு அவன் சொல்றான். அப்பாடா அப்படின்னு அவன் நினைக்கவும், நான் வேற ஒண்ணு கலந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் புரியுது எனக்கு ஏன் பாத்ரூம் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி டாச்சிபானா வாய மூடிட்டா. நான் அவங்கள விட்டு 10 மீட்டர் இப்ப தள்ளியே இருக்கணுமா? ஆனா அவனுக்கு எப்படி என்னோட உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்சது இல்ல, அவனுக்கு இன்னும் என்ன பத்தி தெரியாம இருக்கலாம், ஜஸ்ட் அவனோட இன்ஸ்டிங்க்ட்ல கெஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சென் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு லெட்டர் வருது. அதுல நம்ம ஹீரோ டாச்சிபானா போட்டோ இருக்கு. பரவாயில்ல இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். ஹே டாச்சிபானா உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா சொல்லு, உடனே நம்ம ரெஸ்ட் எடுப்போம் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஜிங்குஜி இவ்வளவு கேரிங்கா இருக்கானே அப்படின்னு டாச்சிபானா பாக்குறா. இப்ப அந்த கேபிட்டல் வந்துடுச்சு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு நம்ம கிட்ட வரவும், 10 மீட்டர் தள்ளி இருன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை நட்டு வச்சிருந்தான். செக்யூரிட்டி கார்ட்லாம் ரொம்ப டைட்டா இருப்பாங்க, உள்ள போறது ரொம்ப கஷ்டம், ஆனா நான் அவங்களை கூட்டிட்டு போறேன், பதிலுக்கு கேபிட்டல் நான் உங்களுக்கு சுத்தி காட்டுவேன் அவன் சொல்றான். நம்ம ஹீரோவோ டாச்சிபானாவோ ஓகே அப்படின்னு சொல்றாங்க. காடஸ் ஆஃப் லவ் இருக்கிற சர்ச்சை அவன் காட்டவும், நம்ம ஏன் அங்க போனோம் டாச்சிபானா கேக்குறா. டீமன் லார்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். காடஸ் ஆஃப் லவ்வோட சர்ச்சுக்கு போய் பார்த்தா நன் வேற லெவல்ல இருக்கா. இந்த நன் என்ன இவ்வளவு டீசென்ட்டா இருக்கா, காடஸ் ஆஃப் லவ் கும்பிடுறவங்க வேற மாதிரி இருப்பாங்கல்ல, நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சர்ச்சில் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கன்னு டாச்சிபானா சொல்றா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எங்களோட ஃபாலோவரா வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நன் உள்ள கூட்டிட்டு போகவும், எங்க கூட இன்னொருத்தரும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்லவும், நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு ஷென் சொல்றான். அந்த நன் இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போறா. இந்த இடம் அழகா இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், காடஸ் ஆஃப் லவ்வுக்கு எல்லாமே அழகா இருக்கிறது தான் பிடிக்கும், பிரேயர் ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ கொடுக்குறா. இது அண்டர்வேர் ஆச்சான்னு கேட்கவும், பிரேயர் ட்ரெஸ் இதுதான் அப்படின்னு அவ கொடுக்குறா. இதை போட்டுட்டு இருங்க அப்படின்னா தான் பிரேயர் ரூம்குள்ள போக முடியும் அப்படின்னு அவ கிளம்புறா. இதை யா போடணும் டாச்சிபானா நினைக்கவும், நமக்கு வேற வழி இல்ல, டீமன் லார்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உள்ள போய் தான் ஆகணும், சோ சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் ட்ரெஸ் கலெக்டர் சவுண்ட் கேக்கு. டாச்சிபானாவோ சரி ஓகே அப்படின்னு மாத்திரா. டாச்சிபானா மாத்திட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்த்தா டாச்சிபானா மட்டும் தான் ஸ்விம் ட்ரெஸ்ல இருக்கா. நம்ம ஹீரோ கோட் சூட்லயே தான் இருக்கான். நீ சீட்டிங் பண்ணிட்டல அப்படின்னு டாச்சிபானா கத்தவும், அவங்க ஜஸ்ட் அதை போட்டுக்கிடணும்னு மட்டும் தானே சொன்னாங்க, அந்த நன் கூட ஃபுல் ட்ரெஸ்ல தானே கவர் பண்ணி இருந்தாங்க, நான் என் ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த நன் வந்து கேட்கவும், நான் உள்ளுக்குள்ள போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ ஓகே அப்படின்னு அந்த நன் சொல்றாங்க. எனக்கும் நிறைய ஸ்கின் காமிக்க விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்லுவோம். அப்ப என்னோட இந்த ரோப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெஸ் கழட்டி கொடுக்காங்க. ஐயோ என்ன எப்படி இருக்கீங்கன்னு டாச்சிபானா கேட்கவும், எனக்கும் ஃபர்ஸ்ட் வெக்கமா தான் இருந்துச்சு, பட் இப்படிதான் இருக்கும், போக போக உங்களுக்கு இது பிடிச்சிரும் அப்படின்னு அந்த நன்னை உங்களை கூட்டிட்டு போறா. பிரேயர் ரூம்குள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ இமேஜின் பண்ண மாதிரியே தான் இருக்கு, அங்க பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. காடஸ் ஆஃப் லவ் இதை தான் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு அந்த நன் சொல்லவும், அந்த கேவலமான காடஸோட டெம்பிள் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன், நான் இதை உடச்சிரவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பொறுமையா இருப்பா, வந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. நீங்களும் இதுல கலந்துக்கோங்க யங் லேடி, நீ ரொம்பவும் கியூட்டா இருக்க, சோ உன்னோட அழக நீ வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி இப்ப டாச்சிபானாவோட ட்ரெஸ் அவ கலட்டுறா. அந்த ஜாப் போடுங்க அப்படின்னு சொல்லி டாச்சிபானா கதறிட்டு இருக்கா. அவ ட்ரெஸ் கழட்டிடுறா. என்ன இது இந்த சிம்பிள் வா முதுகுல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நன் பாக்குறா. எங்க காடஸோட சிம்பிள் எப்படி உன் கழுத்துல வந்துச்சு அப்படின்னு அவ கேட்கவும், என்ன நம்ம காடஸோட சிம்பிள் இவா முதுகுல இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் இருக்க கூடாதா அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், விளையாட்டுக்காக அந்த சிம்பிளை தூக்கி முதுகுல இப்படி டாட்டு குத்துனா கூட அது ஒரு பெரிய கிரைம், உன்னை கொலை பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த நன் சொல்றா. எல்லாருமே செம டென்ஷன் ஆகுறாங்க. டாச்சிபானாவை அவங்க அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அவங்களை பிடிச்சு அடிக்கிறான். இந்த சிம்பிள் எங்களுக்குமே தேவையில்லதான், நாங்க இதை இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், எல்லாமே அந்த முட்டாள் காடஸால வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இங்க காடஸியா முட்டாள்னு சொன்ன அப்படின்னு எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. ஜட்டியை போட சொன்னப்பமே இந்த இடத்தையே 2 துண்டாக்கி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இது போடலையா நீ அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், இதை போய் மனுஷன் போடுவானா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் உங்க வெப்பன்ஸ் எடுங்க அப்படின்னு அந்த நன் சொல்றா. நிறைய பேர் இருக்காங்கன்னு டாச்சிபானா சொல்லவும், ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக் பெயிண்டிங் வச்சு ஒருத்தர் நம்ம ஹீரோவை கட்டிட்டான். எங்க காடஸ்க்கு மரியாதையும் மதிப்போ கொடுக்காதவங்களால இதை கலட்டவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான். ஜிங்குஜி ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டே இந்த செயினை கிரியேட் பண்ணிருப்பாங்க போலன்னு டாச்சிபானா சொல்றா. எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. அவ்வளவுதான் போச்சு, ஜிங்குஜி மாட்டிக்கிட்டோம், இல்லனா அவங்க தான் வாங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. என்ன கட்டி போடுறதுக்கு அந்த செயின்லாம் பார்த்தாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அசால்ட்டா எல்லாரையும் தோக்கடிக்கிறான். இப்போ அந்த நன் வந்துட்டு அட்டாக் பண்ண வரவும் அவளையும் பிடிச்சி நம்ம ஹீரோ லாக் போடுறான். இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் சண்டை போடுறதுக்காக வரல, டீமன் லார்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஏன்னா உண்மையாவா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இவங்களா அப்படின்னு சொல்லி அந்த நன் பாக்குறா. அந்த 2 ஹீரோஸ் மேலேயும் கை வைக்க கூடாது, இது ராயல் ஆர்டர் அப்படின்னு அவ சொல்றா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இது என்ன டாச்சிபானா கேக்குறா. இதுதான் வேர்ல்டு மேப்னு சொல்லுவா.
சொல்லவும் இது ஒரு பொண்ணு ஷேப்ல இருக்கேன்னு தாஜ்பானா பாக்குறா. ஆமா பேலஸ்குள்ள இப்படி அசால்ட்டா எங்களை விடுறீங்களேன்னு கேட்கவும், எங்க காடஸால கிரியேட் பண்ணவங்க எல்லாரையுமே நாங்க ராயல்ட்டின்னு கருதுவோம். காடஸ் ஆஃப் லவ் சமன் பண்ண ஹீரோங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ராயல்ட்டிக்கு ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஏன்னா காடஸ் ஆஃப் லவ் தான் இந்த ராயல்ட்டி ஃபேமிலி எல்லாரையுமே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி இதெல்லாம் ஓகே தான், நீங்க எப்படி கரெக்டா டயத்துக்கு எங்களை வந்து காப்பாத்துனீங்க, உங்களுக்கு எப்படி பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க அப்புறமா ஷென் நீ எங்களை எவ்வளவு நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா. கண்டுபிடிச்சிட்டியாப்பா அப்படின்னு கிரவுண்ட் கடியில இருந்து வரா. மரியா நீ உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையான்னு அவன் கேட்கவும், என்னோட பேரு மரியா, நான் தான் ராயல் கேபிட்டலோட இன்டெலிஜென்ஸ் ஹெட் அப்படின்னு வா சொல்றா. இப்பதான் புரியுது நீ ஹீரோங்கிறதுனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தியா ஜிங்கஜி அப்படின்னு ஷென் சொல்லவும், அவனை கண்டுக்கிடாதீங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. இப்ப இவங்க போய் கிங்க மீட் பண்றாங்க. அவன் என்னடா அறக்குறையா இருக்கான். வெல்கம் அப்படின்னு அவன் சொல்றதே எஃபெக்டோட தான் சொல்றான். இந்த காடஸ் கிரியேட் பண்ணதுல ஒருத்தனாச்சும் உருப்படியா இருக்கானா அப்படின்னு டாச்சிபானா யோசிச்சுட்டு கிங் அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ சிக்னல் கொடுக்கவும் எனக்கு புரியுது கிங்க நான் சாம் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட வேண்டியதான் அப்படின்னு டாச்சிபானா அவளோட ஹெட் பேண்ட கலெக்டரா. பட் அந்த கிங் என்னடா சார்மான மாதிரியே தெரியல, காடஸோட ப்ராஃபஸியை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹீரோஸ்க்கு ப்ராஃபஸி இன்னும் தெரியாதா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஒரு சொடக் படவோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு போறாங்க. அவனும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். ப்ராஃபஸியை கேட்டா இவன் ஏன்டா பாட்டு பாடுறா அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. இவங்க கேட்ட அந்த ப்ராஃபஸியவே அந்த கிங் வந்துட்டு ஒரு பாட்டா பாடிட்டு இருக்கான். வரசே உங்களோட வாய்ஸ் செவல் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. டீமன் லார்டோட பிரச்சனை வரும்போது காடஸ் ஒரு பொண்ணு அனுப்புவாங்க. அந்த பொண்ணு எல்லாரையும் காப்பாத்துவாங்க. எங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிற ஹீரோஸ் உங்களை நான் வெல்கம் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். பரவாயில்ல அட்லீஸ்ட் பாடி முடிச்சுட்டு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆச்சு பண்ணானே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்மளை காப்பாத்த அந்த ஹீரோக்கு நேஷனல் இன்கம் கொடுத்துடலாமா இல்ல அரசிய ஆர்மி பட்ஜெட்டையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னோட சார்மிங் ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. எல்லார்கிட்டயும் ஒர்க் ஆகுதுன்னா உங்ககிட்டயும் ஒர்க் ஆகும் தானே ஜிங்கஜி அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், நீ எனக்கு ஒன்னும் அழகா தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வேர்ல்டுக்கு வந்ததுல இருந்து நீ என்ன ஒரு தடவை கூட பாராட்டல, சின்ன நானான்னு கேட்டப்ப கூட நீ பதில் சொல்லல அப்படின்னு வா சொல்லவும், அந்த இன்டெலிஜென்ஸ் ஹெட் அதை வந்து கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு வா சொல்லிட்டு போறா. அட்லீஸ்ட் இந்த பார்ட்டில எல்லாருமாச்சும் நார்மலா ட்ரெஸ் பண்ணிருக்காங்களே நம்ம ஹீரோ பாக்கலாம். டாச்சிபானா வேற லெவல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கா. எல்லா மேடும் சேர்ந்து எனக்கு கஷ்டப்பட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டாங்கப்பா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. நம்ம ஹீரோவை அழகா பார்த்துட்டு கல்யாணம் குழந்தை கொட்டி கடைசியில சாவர வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். இல்ல நான் இப்படி எல்லாம் திங்க் பண்ண கூடாது ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. அங்க வந்திருக்கிற நோபல் மேன் எல்லாருமே டாச்சிபானாவை கல்யாணம் பண்ணி சொல்லி கேக்குறாங்க. சோ டாச்சிபானாவால பார்ட்டிக்குள்ள போக முடியல. நம்ம ஹீரோவுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கான். சரக்குங்கன்னு கேட்கவோ, சரக்கு அடிச்சா நீ என்ன பண்ணுவான்னு தெரியும், அது போக எங்க இருக்கிற சரக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லவோ, அப்ப நீ குடிச்சு பாத்துட்டல அப்படின்னு வா கேக்குறா. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷென் வேற வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கான். நானும் சரக்கு அடிக்கணும் அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும், டாச்சிபானா கொஞ்சம் பொறுப்பா நடந்துகிட்ட ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவளோட கையை கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறான். ஜிங்கஜி வலிக்கு அப்படின்னு வா சொல்லவும், ஒருவேளை நான் மட்டும் கண்ட்ரோல மீறிட்டோம்னா என்ன நடக்கும் நீ யோசிச்சு பாத்தியா, உன்னோட சார்மிங்கா நான் ரொம்ப நேரம் ரெசிஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அவ அங்க இருந்து ஓடிடுதா. அவ ஓடிட்டான்னு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி மத்தவங்க நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. ஒரு வகையில ஜிங்கஜி சொல்றது கரெக்ட் தான். அவன் எனக்கு வார்னிங் கொடுக்குறான். அவனாலயும் ரொம்ப நேரத்துக்கு என்னோட சார்மிங்க ரெசிஸ்ட் பண்ண முடியாது. இது ஒண்ணு ஏன் தப்பு இல்லையே, நான் ஆசைப்பட்டபடியா அழகான கியூட்டான ஒரு பொண்ணாதான் நான் இப்ப இருக்கிறேன். ஆனா என்னோட ஆசை இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்படின்னு வா பாக்குறா. பார்த்தா ஒரு பொண்ணு ஜன்னல்ல உட்காந்துருக்கா. யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. டாச்சிபானா ஒளிஞ்சிட்டு நிக்கிறா. ஆமா நான் ஏன் ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன் அப்படின்னு வா யோசிக்கிறா. அந்த பொண்ணு சூசைட் பண்ண போகும்போது டாச்சிபானா போய் தடுக்கிறா. இல்ல நான் சாக போறேன் அப்படின்னு வா சொல்லவும், சாவலாம் கூடாது அது தப்பு, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன், அதுக்கப்புறமா வேணா நீ சாவு அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்லவும், சரி எனக்கு டைம் இருக்கு நீ சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அவளும் கீழே இறங்குதா. நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு வா சொல்லவும், ஆனா என்ன விட நீ தான் ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு டாச்சிபானா சொல்லிட்டு, ஆமா நான் ஏன் அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன், சரி நானும் ஒரு பொண்ணு தான் தப்பா இருக்க மாட்டா அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. நான் பிறந்ததுல இருந்து நான் கியூட்டுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க, இதை கேட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனால பண்ண முடியாத காரியம் எதுவுமே இல்ல, இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து எல்லாருமே என்ன கியூட்டுன்னு தான் சொல்றாங்க, ஆனா அவன் என்ன பாராட்டினதே இல்ல, அவன் கண்ணுக்கு மட்டும் நான் ஏன் கியூட்டா தெரியல அப்படின்னு டாச்சிபானா யோசிக்கவும், அந்த ஜென்டில்மேன் மனசை நீ கவரணும்னு எதிர்பார்க்கற போல அப்படின்னு வா கேட்கவும், இல்ல டாச்சிபானா சொல்றா, அவனோட மனசை கவர முடியலன்னு நீ கஷ்டத்துல இருக்க அப்படின்னு வா சொல்லவும், நான் சொல்றதையே வா காதுல வாங்க மாட்டேங்கிறா, எதையுமே கேட்க மாட்டா போலியே அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. அப்பதான் டாச்சிபானா யோசிச்சு பார்க்கும்போது, நீ மட்டும் எனக்கு ஏன் சார்மாக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிருப்பா. உண்மையிலேயே ஒருவேளை ஜிங்கஜி என்ன பாராட்டணும்னு நான் நினைக்கிறேனோ, ஆமா ஒரு நிமிஷம், ஜிங்கஜி இது நாள் வரைக்கும் என்ன லைஃப் ஃபுல்லாவே பாராட்டினதே கிடையாது, ஒருவேளை நான் அவனோட மனசை கவர ட்ரை பண்றேனா, இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கர்ஸ் தான், நீ அவனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லவோ, அப்பெல்லாம் எல்லாம் டாச்சிபானா சொல்றா. ரெண்டு மெய்டு அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க, சரி நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. உன்னோட ஸ்மைல பாக்குறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஷென் சொல்றான். மீடியா போயிரு நானே கடுப்புல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானாக்கு என்னாச்சு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியே இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து, நீங்க தான் ஹீரோவா,
நீங்க தான் ஹீரோ தெரியாம நேத்து உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன். எங்க கிங்டம் உங்களை வரவேற்கிறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கிரேன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. சோ இவளை பார்த்துட்டு தான் இவன் ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. உங்களோட ஜர்னில உங்க கூட சேர்ந்து நானும் பயணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறா. இவ்வளவு கியூட்டா கேட்கறாளே, நான் என்ன சொல்றது அப்படின்னு டச் பண்ண நினைக்கவும் முடியாது. ஏன்னா நாங்க போற பயணம் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி நெகட்டிவா திங்க் பண்ணா உங்களால ஒரு விஷயத்தை கூட சாதிக்க முடியாது. ஒன்னுத்துக்கும் உதவாதவங்க தான் இந்த மாதிரி நெகட்டிவா யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றா. டச் பண்ணவும் அந்த இன்டெலிஜென்ஸ் எடுத்து ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ அவர் ரூம்குள்ள போயிருந்தான், பயந்து ஓடிட்டான் அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ என்னடா எரியிற நெருப்பு எடுத்துட்டு வரான். அச்சோ ஜிங்கதி வேண்டாம் அப்படின்னு டச் பண்ண சொல்றான். கெரோசினை குடிச்சு நெருப்பை ஓடி காட்டுறான். சூப்பர்வைசர் இவனோட ஸ்பெஷல் டேலண்ட கேட்டப்போ இதைதான் பண்ணி பிரச்சனையை உண்டு பண்ண அப்படின்னு டச் பண்ண நினைக்கிறா. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும், அந்த மாதிரி குழந்தைத்தனமா இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜிங்கஜி வெயிட் பண்ணி இப்படி பேசாத, இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டாச் பண்ணா சொல்றா. அந்த பிரின்சஸ் சூசைட் பண்றதுக்கு ரெடியா இருந்தா அவ மனசு உடஞ்சு போயிருக்கு. வேற விதமா ஹேண்டில் பண்ணணும் டாச் பண்ண நினைக்கிறா. கிங்கும் முடியாது, இது ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது. அது போக கிங்டம்ல உனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, உன் ட்ரெஸ் உன்னால சேஞ்ச் பண்ண முடியாது, உன் டெடி பேர் இல்லாம நீ தூங்க மாட்ட அப்படின்னு அந்த கிங் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி அந்த பிரின்சஸை வச்சு செய்யறாரு. புரிஞ்சிடுச்சு டாச் பண்ண. அவங்க அப்பா மூலியமாவே அவளை அவமானப்படுத்தினா அவ மனசு உடஞ்சு இதுக்கப்புறம் ஜர்னிக்கு வரணும்னு நினைக்க மாட்டா. இதுதானே உன் பிளான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நீங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கு, குழந்தைத்தனமா இருக்கிற அவளெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ நீங்க இப்படி அவ மனசை கஷ்டப்படுத்தினீங்கன்னா அவ சூசைட் பண்றதுக்கு தானே தோணும் அப்படின்னு சொல்லி டாச் பண்ண யோசிக்கிறா. அந்த கிங் வந்துட்டு குழந்தைத்தனமா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அச்சோ குழந்தைத்தனம் சொல்லிட்டேனே கிங் வருத்தப்படுறான். அந்த பிரின்சஸ் செம டென்ஷன் ஆகி அங்க இருந்து கத்திட்டு ஓடிடுதா. அந்த கிங் உடனே ரொம்பவும் வருத்தப்படுறான். டாச் பண்ண அவ மனசு இப்ப உடஞ்சு போயிருக்கும், இப்ப அவ ஜர்னிக்கு வரணும்னு நினைக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஜிங்கஜி என்ன ஃபாலோ பண்ணி வராத, நானே இதை பாத்துக்கிட்டேன், இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ண அங்க இருந்து போறா. அந்த பிரின்சஸ் அவ பொம்மையை போட்டு குத்திட்டு இருக்கா. என் கோவத்தை நான் கம்மி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொம்மையை போட்டு குத்துவோம். அது நல்ல விஷயம் தான். உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு டாச் பண்ண கேட்கவும் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கிறதுனால எங்க அப்பா கூடவே தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன். அவர் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்காரு, வெளி உலகம் எப்படி இருக்கும்னு நான் பார்த்தது கூட கிடையாது, உங்க கூட டிராவல் பண்றங்கிற பேர்ல வெளியே சுத்தலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இருந்த ஒரு பர்சனை எனக்கு தெரியும் அப்படின்னு டாச் பண்ண யோசிச்சுட்டு உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு டாச் பண்ண சொல்றா. நிஜமாவா அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு டாச் பண்ண சொல்றா. நமக்கு விடுதலை வேணும், கிங்டம் நம்மள ஆட்டி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் வந்து ஒரு போராட்டத்தையே கிரியேட் பண்றா. அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. பிரின்சஸ் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம பேசாம ஆர்மியை இறக்கிடலாமான்னு சொல்லுவோம். என்னடா பேசுறா அவ பிரின்சஸ், அது போக இருக்கிறதெல்லாம் நம்ம மக்கள் அப்படின்னு கிங் சொல்லுவோம். அப்படின்னா பேசாம நம்ம பிரின்சஸை மட்டும் கடத்திடலாம், அந்த பிரச்சனை ரொம்பவும் சிம்பிளா முடிஞ்சிடும், இன்டெலிஜென்ஸோட ஹெட் இந்த வேலையை பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லுவோம். எல்லா வேலையும் ஏன் தலையில கெட்டுறாங்களே அப்படின்னு யோசிக்கிறா. என்னப்பா ஜிங்கஜி ரொம்ப வருத்தமா இருக்கியா அப்படின்னு ஷென் கேட்கறான். அதெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சி பண்ணா ஏன் அப்படின்னு நடந்துக்கிட்டான். ஒருவேளை அந்த பிரின்சஸும் அவன் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சிருப்பானோ, அந்த மாதிரியான பொண்ணுங்க தான் அவனோட டைப்போ கூட. டாச்சி பண்ணாக்கு என் கூட இருக்கிறதுல விருப்பம் இல்லையா, அந்த பிரின்சஸ் கூட இருக்கிறதுல தான் விருப்பம் இருக்கா, நீ என்னதான் யோசிக்கிற டாச்சி பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஷென்க்கு ஒரு லெட்டர் வருது, பிரின்சஸை கடத்த போன அந்த இன்டெலிஜென்ஸ் ஹெட் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். அப்படின்னா நமக்கு வேற வழி இல்ல, அந்த பர்சனை தான் இறக்கணும் அப்படின்னு கிங் சொல்றான். அந்த பர்சனா யார் அந்த பர்சன் அப்படின்னு ஷென் கேட்கறான். பிரின்சஸ் வராங்க, எல்லாரும் அமைதியா நில்லுங்க அப்படின்னு சோல்ஜர் சொல்றான். பிரின்சஸோட ஃபேமிலி பிரச்சனைக்கு நாங்க எதுக்காக தேவையில்லாம வந்து இந்த சண்டையில கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நான் கலந்துக்கிறதுக்கு என்ன ஒரு கியூட்டான பொண்ணா என்கிட்ட வந்து கெஞ்சி இருக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். அப்ப அந்த பிரின்சஸோட கியூட்னஸ் பார்த்து நம்ம மயங்கிருந்தான். இந்த பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்மைல் பண்ணாதுன்னு ஒருத்தர் சொல்லுவோம். அந்த பிரின்சஸ் ஸ்மைல் பண்ணவும் இன்னொருத்தன மயங்கிருந்தான். இந்த பிரின்சஸ்க்கு மயங்குற ஆள் நான் கிடையாது, என்னோட டைப் டோட்டலி வேற அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்போ டாச்சி பண்ணா குட்டியா ட்ரெஸ் போட்டுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே அங்க வர. அவளோட ஸ்மைல பார்த்துட்டு எல்லாருமே சார்ம் ஆகுறாங்க. எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே போயிட்டு இருக்கு, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்றா. இந்த குட்டி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாப் ஐடல் மாதிரி ஸ்டேஜ்ல நிக்க விடுறாங்களே, எனக்கு நான் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரியே தெரியல, ஏதோ ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிற மாதிரி தெரியுது, இதுக்கு மேலேயே என்னால இதை பொறுத்துக்கிட முடியாது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு டாச் பண்ண அங்கிருந்து கிளம்பிடுறா. ஃபேஸ் 2 ஆரம்பிச்சு இப்போ அட்டாக் நடத்தலாமா அப்படின்னு அந்த மெய்டு கேட்கவும் நான் இதுல வயலன்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கல, அது போக மக்களுக்குள்ளேயே சண்டை போடுறது நல்லா இருக்காது அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்றா. சரின்னு அந்த மெய்டு அங்கிருந்து கிளம்ப போகவும் ஆமா நீங்க மெய்டா ஒரு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, நீ கொடுத்த பிளான் மூலியமா தான் அந்த ஹீரோ வச்சு எல்லாரையும் என்னால கவர் பண்ண முடிஞ்சது, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லவும் அந்த மெய்டு வெளியே வந்துட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறா. டாச் பண்ண அவளை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸே போடுறா. என்ன மன்னிச்சிரு பிரின்சஸ் அப்படின்னு டாச் பண்ண வெளியே போனா ஹீரோ வந்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து வெளியே போகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட மேஜிக்கல் ஆர்னமெண்ட் வேணும், அந்த மைட் தான் அதை எடுத்து வச்சா அப்படின்னு டாச் பண்ண அதை எடுக்க வரும்போது ப்ளீஸ் எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த இன்டெலிஜென்ஸோட ஹெட்டை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளை கெட்டின ஸ்டைல் ஒரு தினசா இருக்கு. அந்த மைட் தான் என்ன கட்டி போட்டு வச்சுட்டா அப்படின்னு சொல்லவும் நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் டாச் பண்ண சொல்லிட்டு ஜிங்கஜியை நான் தான் என்ன ஃபாலோ பண்ணாதான்னு சொன்னேன், ஆனா எதுக்காக அவன் இன்னும் என்ன காப்பாத்துறதுக்காக வரல, ஒருவேளை அவன் வரமாட்டானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கட்டி வச்சிருந்தது இன்னும் மோசமாக்கிட்டா. காட்ஸ் வரவா அவன் அங்க இருந்து ஓடிடுதா. ஹீரோ இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டமா கூட ஆரம்பிக்கிறாங்க. அச்சோ அப்படின்னு சொல்லி டாச் பண்ண அங்க இருந்து ஓடிடுதா. என்னால ஏன் எதுவுமே பண்ண முடியல, சரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனையை சமாளிச்சிருக்கேன், இதையும் அதே மாதிரி சமாளிச்சிடலாம், ஆனா உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரச்சனையும் சமாளிச்சது ஜிங்கஜி தான் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. டாச் பண்ண ஜிங்கஜி உனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றான் தான், ஆனா ஜிங்கஜிக்கு நீ பாரமா இருக்கன்னு உனக்கு தோணல அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருப்பான். நான் ஜிங்கஜிக்கு பாரமா இருக்கணும் அப்படின்னு டாச் பண்ண யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த மெய்டு பாரா கிரேட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்குறா. எனக்கு காஃபி டேஸ்ட் பிடிக்கலான்னு அந்த மெய்டு கேட்கவும் சாச்சா அது இல்ல நான் எங்க பிரோஜனமா இருக்கணும் டாச் பண்ண கேட்கவும் ஸ்லைம் எடுத்துட்டு வந்து அவ மசாஜ் பண்ணி விட்றான்னு சொல்றா. இந்த மசாஜ் ரொம்பவே சூப்பரா இருக்குதே அப்படின்னு சொல்லி டாச் பண்ண அதை என்ஜாய் பண்றா. ஆமா என்ன இதுன்னு கேட்கவும்
கேட்கவோ ஸ்லைம் அப்படின்னு சொல்லவும் ஸ்லைமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. ராயல் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரோட சீக்ரெட்டோட பியூட்டிக்கு காரணம் இதுதான் அப்படின்னு மசாஜ் பண்ணி விட்டுட்டு பிரின்சஸ் ஆசையை நிறைவேற்றிருக்கீங்க, என்ன பொறுத்த அளவுக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ரொம்பவும் தேங்க்ஸ், இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன். ஜிங்குஜி தான் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றான், நான் உண்மையிலேயே யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கிறேன் அப்படின்னு டாச்சிபானா வருத்தப்படவும் இந்த பாடியை உங்களுக்கு அந்த காடஸ் தான் கொடுத்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். வீக்கா இருக்கிற பாடியை கொடுத்தது காடஸோட தப்புன்னு அந்த மெய்ட் சொல்லவும் ஆமா அது அந்த காடஸோட தப்பு தான் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. என்னால அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானாவோட அந்த சிம்பிள வந்துட்டு டார்க் மேஜிக் எதையோ இன்சர்ட் பண்றா. ஒரு வழியா நான் இப்பதான் ஃப்ரீயா இருந்து ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட காடஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு காடஸ் சென்ஸ் பண்றா. எல்லாமே அந்த காடஸோட ஃபால்ட் தான். ஜிங்குஜி உங்களை கண்டுக்கிட மாட்டேங்கிறான், நீங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களோட பவர் என்னன்றதை எல்லாருக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்றா. டாச்சிபானா அப்படியே வாங்கிருந்தா. இப்ப அவளோட சின்ன வயசுல நடந்ததை யோசிச்சு பாக்குறான். சின்ன பசங்க அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணும்போது யாராச்சும் என்ன வந்து காப்பாத்த மாட்டாங்களான்னு நான் யோசிச்சேன். ஆனா அப்பதான் ஜிங்குஜி என்ன வந்து காப்பாத்தினா. நான் யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது, பட் அவன் வந்து என்ன காப்பாத்தினா. ஆமா நாங்க இப்படிதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், நாங்க 2 பேருமே ஒரே கிளாஸ்ல தான் அதுக்கப்புறம் படிச்சோம். ஹே நீ கராத்தே ஏதோ படிக்கிறிய, எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற, நீ உண்மையிலேயே ஆசம் ஜிங்குஜி அப்படின்னு சொல்லி டாச்சிபானா வந்து பேசுறது எல்லாமே இப்ப அவனோட மெமரிஸ் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி கரப்ட் ஆகுது. இப்போ டாச்சிபானா கண் முழிச்சு பாக்குறா. இப்போதைக்கு அவன் நார்மலா தான் இருக்கா. மசாஜ்ல பாதியிலேயே தூங்கிட்டீங்கன்னு அந்த மெய்ட் சொல்லவும் இப்ப ரொம்ப நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன், ரொம்பவும் தேங்க்ஸ், நான் என்ன பண்றது அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும் இன்னும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மெய்ட் சொல்லவும் டாச்சிபானாவும் சரின்னு தூங்கிருக்கா. இந்த தடவை கண்டிப்பா உனக்கு நல்ல கனவு வராது அப்படின்னு அந்த மெய்ட் சொல்றா. அரசே நீங்க கேட்ட ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் வந்துட்டானா அவனை உள்ள வர சொல்ல அப்படின்னு கிங் சொல்றாரு. யார் அந்த ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அரசரை பாக்கணும்னு சொல்லாங்க. உள்ள வரலாமா, ஏ ஜிங்குஜி நீ எப்படிப்பா இங்க அப்படின்னு ஸ்வாட் கேட்கவும் ஸ்வாட் நீயா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா கிங்க மீட் பண்ண கூப்பிட்டு விட்டாங்க, ஒன்னும் அதுக்குதான் கூப்பிட்டு விட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆக்சுவலி இதுதான் நம்ம கிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணவும் என் பொண்ணு மாதிரியே ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, உங்களை வெல்கம் பண்றேன் அப்படின்னு கிங் சொல்லவும் நீங்க தான் கிங் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எட்ரி கொடுக்கவா அப்படின்னு நம்ம கேட்கறான். கிங்க ஓகே அப்படின்னு சொல்றாரு. உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அரசே, என்னோட பேரு இவன் இப்படி பேசுனதுக்கு மன்னிச்சிருங்க அரசே அப்படின்னு அந்த போலீஸ் வந்து சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் அரசர் சொல்றாரு. என்னோட பொண்ணு ரெகினால ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு, அவ திரட்டின அந்த ஆளுங்க எல்லாத்தையும் எங்களால தடுக்க முடியாது, பக்கத்து கண்ட்ரியோட பார்டர் மிலிட்டரி ஆளுங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ இப்போதைக்கு ஆள் பலம் கம்மியா இருக்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம், நீங்க தான் போராட்டம் பண்றவங்களை தடுக்கணும்னு கிங் சொல்லுவான். அவனா சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அந்த போலீஸ் அவன் மண்டையிலேயே கொட்டி நம்ம யோசிச்சு சொல்ற அரசே அப்படின்னு சொல்லி அவனை வெளியே இழுத்துட்டு போறா. எத்தனை மட்டும் சொல்லியிருக்க, யோசிக்காம எந்த பதிலும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் மக்களுக்கு பிரச்சனைனா நான் காப்பாத்துறதுக்காக தான் இருக்கிறேன், ஏன்னா அதுதான் என்னோட கடமை அப்படின்னு ஷுவாட் சொல்லப்போ ஷுவாட் நீயா இதை சொல்ற அப்படின்னு அவன் யோசிச்சு பாக்குறா. மாஸ்டர் நான் சாப்பிட்டுட்டேன், மாஸ்டர் நான் வேலையை முடிச்சிட்டேன், மாஸ்டர் ஒரு நாள் உங்க சொந்த ஊருக்கு வரேன் அப்படின்னு ஷுவாட் சொல்லியிருப்பான். ஷுவாட்டுக்கு பொறுப்பு வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவன் நினைக்கிறா. மாஸ்டர் நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு ஷுவாட் கேட்கவும் இல்ல விருப்பப்படியே செய்ய அப்படின்னு அவ சொல்றா. நாங்க போய் போராட்டக்காரங்களை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷுவாட் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தா ஆமா நீங்க தள்ளி நிக்கீங்க மாஸ்டர், இவ்வளவு பெரிய ஆர்மியை எப்படி தடுக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கவும் பிரின்சஸ் அண்ட் ஹீரோவோட பியூட்டியை நாங்க இந்த உலகம் ஃபுல்லா தெரியப்படுத்துவோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இதுக்குதான் போராட்டம் நடத்துறாங்களா அப்படின்னு ஷுவாட் பாக்குறான். பேசாம பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு ஷுவாட் கேட்கவும் அந்த போலீஸை ஓகேன்னு சொல்றான். நான் அந்த ஷுவான் லிக்ரிஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லி அவனோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த போலீஸ் வந்துட்டு மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிருங்க, இல்லைன்னா என்னோட ஸ்வாடுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் வெறும் 2 பேரை எங்க எல்லாத்தையும் எதிர்க்கலான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவனுங்க கேக்குறானுங்க. பிரின்சஸ்க்காகவும் ஹீரோக்காகவும் நாங்க கடைசி வர போராடுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அச்சோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஷுவாட் கேட்கவும் உன் ஸ்வாடை யூஸ் பண்ண ட்ரைனிங் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, உன் ஸ்வாடால எதை வேணாலும் கட் பண்ண முடியும், சோ அவனோட ஸ்வாடை கரெக்டா யூஸ் பண்ணி எல்லாரையும் தடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்றா. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்வாடை ஸ்விங் பண்றான். எல்லார் கையிலயும் இருந்த வெப்பன் அண்ட் ட்ரெஸ்ஸை மட்டும் அவன் கட் பண்றான். தடுத்துருவேன்னு தெரியும், இப்படியா தடுப்ப அப்படின்னு இந்த போலீஸ் சொல்றா. என் ஹோலி ஸ்வாட் கிராம் சாதிச்சிருச்சு, என் செல்ல குட்டி நான் உன்னை மிஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன், அந்த ஆர்மர் முழுங்கினதுக்கு அப்புறம் கூட நீ உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்வாட் அதை கொஞ்சிட்டு இருக்கான். ராயல் கேபிட்டல் முன்னாடி நம்ம ஏன் ட்ரெஸ் எல்லாம் நிக்கிறோம், நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க, இருந்து கிளம்பிருந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். ஸ்வாட் வந்து அரசர் கிட்ட போய் விஷயத்த சொல்லவா அரசர் அவனை பாராட்டி அனுப்புறாரு. அரசர் என்ன பாராட்டிட்டாரு, ஒரு ரீஇன்கார்னேஷனான ஹீரோவா என்னோட ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஷார்ட் அவனுக்கு தானே ஓவர் பில்டப் கொடுத்துக்கிட்டான். பிரின்சஸ் என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும் இப்பெல்லாம் பேசினா மண்டையிலே கொட்டுவேன் அப்படின்னு அந்த போலீஸ் அடிக்கிறா. ஹே ஜிங்குஜி நடந்தது என்னன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கவும் ஓகேப்பட்ட ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானா போனதுல இருந்து இவன் இப்படிதான் இருக்கானா அப்படின்னு ஷார்ட் கேட்டுட்டு டாச்சிபானா கொஞ்சம் சீட்டிங் பண்ணிட்டு பிரின்சஸ் கூட போனான்னு தெரிஞ்சதுக்கு இவன் இப்படி சோகமா இருக்கானே நம்ம சொல்லவும் என்னது சீட்டிங்கா, யாருக்கு சீட்டிங் பண்ணான்னு இப்ப கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ரேஜ் மோடுக்கு போறான். நான் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவனோட பிளட் டெஸ்ட் இதை பார்க்கவும் என் கால ஆட்டோமேட்டிக்கா டான்ஸ் ஆடுது, இவ்வளவு ரேஜ் நான் பார்த்ததே இல்ல, ஆனா நான் ஒரு ஹீரோ, என்னால சாதிக்க முடியாதது எதுவும் இல்ல, நான் ஒரு ஹீரோ, நான் இந்த உலகத்தை காப்பாத்துவேன், ஆனா இவன் முன்னாடி என்னால நிக்க முடியாது, இல்ல நான் ஒரு ஹீரோ, நான் உண்மையை பேசுறதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு ஷார்ட் வந்துட்டு டாச்சிபானா ஒண்ணு விட்டு போனது நினைச்சு நீ வருத்தமா இருக்கலான்னு கேட்கவும் இவன் என்ன கேட்டுட்டான் அப்படின்னு ஷென் பாக்குறான். உன் வருத்தத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோப்பா, நான் கூட இருக்கேன் நம்ம சொல்லுவோம். வருத்தமா எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானாவை பிரிஞ்சதுல இருந்தே நீ வருத்தமா தானே இருக்க, டாச்சிபானா ஒண்ணு விட்டுட்டு அந்த பிரின்சஸ் கூட போயிட்டாதானு சொல்லுவோம். அப்படிலாம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானாக்கு பிரின்சஸை பிடிச்சுதான் அவ கூட போயிருக்கான்னு நீ அவகிட்ட டைரக்டா கேட்டியான்னு கேட்கவும் அது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். டாச்சிபானா கிட்ட டைரக்டா கேட்காம நீயாவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஜெலஸ் ஆகுறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன கோபப்படுத்த ட்ரை பண்றியா, நான் ஒன்னும் ஜெலஸ்லாம் ஆகல அப்படின்னு நம்ம
ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த இடமே திடீர்னு அதிர்ற சவுண்ட் கேக்குது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இப்போ அந்த மைட் வந்து ரிலாக்ஸா உட்காந்துருக்கா. டேமன் லார்ட் ஆர்மில இருக்க அந்த பொண்ணு பிளான்லாம் எப்படி போகுதுன்னு கேக்குறா. அந்த ஹீரோவோட சார்மிங் ஸ்பெல்ல நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். சோ எல்லாருமே அவ பேச்சதான் கேக்குறாங்க. அண்ட் அந்த ஹீரோவோட மைண்டை நான் குழப்பி விட்டுருக்கேன். சோ அவ ரொம்ப டயர்டா இருப்பா, ஒழுங்கா திங்க் பண்ண மாட்டா அப்படின்னு அந்த மைட் சொல்றா. ஒரு பெரிய பிரச்சனை, போராட்டம் பண்ண நம்மளோட ஆர்மி எல்லாமே திரும்ப போயிட்டாங்க. எல்லாருமே அவங்களோட நார்மல் லைஃப்கே போயிட்டாங்க. ட்ரெஸ்ஸே இல்லாம எல்லாரும் வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லவும், இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படின்னு அந்த மைட் வருத்தப்படுறா. என்ன சொல்ல வர அப்படின்னா, நீ போட்ட பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவா கத்தவும், ஒரு வருஷமா நான் ஒரு டீமன் ஆபீசர்ங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மெய்டு மாதிரி கெட்ட போட்டு வேலை பார்த்திருக்கேன். அந்த வேலையெல்லாம் வேஸ்டா போச்சா? இந்த பிளானுக்காக தான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா. இந்த பிளான் ஃபெயிலா போக நான் விட மாட்டேன். அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அந்த மைட் சொல்றா. பிரின்சஸ், நம்மளோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதை யூஸ் பண்றது தவிர்த்து வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மைட் சொல்லவும், ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதுக்காக டைரக்டா கடைசி பிளானுக்கு வரது முட்டாள்தனமா தெரியல அப்படின்னு அந்த பிரின்சஸ் கேட்கவும், பிரின்சஸ், இதை தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நம்ம ஆர்மி அவங்க எல்லாரும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா அவங்கள மதிக்க வேண்டாமா, அவங்க ஆசைகள் நிறைவேற வேண்டாமா அப்படின்னு அந்த பிரின்சஸோட மனசை அந்த மைட் வந்துட்டு மாத்திரா. சரி, அப்படின்னாலுமே இந்த டோரை ஓபன் பண்றதுக்கு 2 ராயல் ஃபேமிலியோட மெம்பர்ஸ் வேணும்ல அப்படின்னு அந்த பிரின்சஸ் கேட்கவும், நீங்க முதல்ல கை வைங்க, ரெண்டாவது நான் பாத்துக்கிட்டேன். அந்த ஹீரோவும் காடஸால டச் பண்ணப்பட்டவங்க தான், இவங்க கையை வச்சா போதும், உங்களை நான் ஸ்ட்ராங்கா மாத்துறேன்னு சொன்னல, அதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப டாஜ்பானாவையும் கையை வச்சு அந்த டோரை ஓபன் பண்ண வைக்கிறா. கூட இருக்கிற இன்னொரு டீமன் ஜெனரல் வந்துட்டு அதை ஆப்ரேட் பண்றதுக்கான மேனுவலை தேடிட்டு இருக்கா. இது என்னோட பிரச்சனை, அது போக இந்த சின்ன பிரச்சனைக்கு வயலன்ஸ்ல இறங்குறதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லவும், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சொல்லி அந்த மைட் பிரின்சஸ் அடிச்சு மயங்க வச்சிருக்கா. இது எல்லாமே என்னோட பிளான் தான், இந்த கிங்டம் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு வாசிச்சுட்டு இருக்கா. ஆமா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு டாஜ்பானா அரமயக்கத்திலே இருக்கா. இந்த வெப்பனுக்கு ஹீரோவை பேட்டரியா யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி டாஜ்பானா அதுக்குள்ள தள்ளி விட்டு போட்டிருக்காங்க. அந்த மெய்ட் அந்த வெப்பனை ஆக்டிவேட் பண்றா. கிங்டம்ல நம்ம ஹீரோவை மத்தவங்கள பேசிட்டு இருந்தப்ப அந்த இடமே அதிர்ந்திருக்கும். என்னன்னு பார்த்தா சீக்ரெட் வே ஓபன் ஆகி ஒரு ஆர்மர் வெளியே வருது. லெஃப்ட் ரைட் ஹை சூப்பரா கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஆபீசர் அதை கண்ட்ரோல் பண்றா. இது என்னன்னு தெரியுமா ஷென் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கணும். இது ஒண்ணு பெருசா வருது அப்படின்னு ஷென் சொல்லவோ, காமெடி பண்றதுக்கு இது நேரம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை திட்டுறான். இது நான் புக்ல படிச்சிருக்கேன், பார்க்க கார்டியன் டிஏடி மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லவும், ஆமா கியூட்டா இருக்கும், ஆனா அட்டாக் பண்ற மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கார்டியன் டிஏடினா அப்ப நம்மள இதுவோ ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றான், அது டேஞ்சர் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த ரோபோட்டை அட்டாக் பண்ணுது, நான் தான் சொன்னல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களோட கார்டியன் டிஏடி எதுக்காக எங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னு கிங் வந்து கேட்கவும், உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இது கிங்டமோட சீக்ரெட் வெப்பன் மெப்பான், எங்களோட காடஸ் தான் ஏன்ஷியன் டைம்ல இதை எங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. பார்க்க கியூட்டா இருக்க பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன், ஆனா 2 ராயல் மெம்பர்ஸ் எல்லாமே இதை ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னு கிங் சொல்லவும், பிரின்சஸோ டாஜ்பானாவும் தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா இருக்கு, செட்டிங்ஸை மாத்த போறேன் அப்படின்னு சொல்லவும், எதையும் செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தாத, ஃபர்ஸ்ட் நீ பண்ண அட்டாக்கே குறி வச்சு அடிக்காம வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து அந்த மெய்டு கத்துறா. நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அட்டாக் பண்றா. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் அங்கேயே எதிர்த்து நிக்க ரெடியா இருக்கான். வந்துரு அப்படின்னு ஷார்ட் கூப்பிடவும், எல்லாரோட மனசுக்குள்ளேயுமே ஒரு டார்க் சைடு இருக்கும் தான். ஆனா டாஜ்பானா இப்படி மத்த எல்லாரையும் அழிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஆக்டிவேட் பண்ண மாட்டா. கண்டிப்பா இதுல வேற ஏதோ இருக்கு, இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் இதை தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னோட பேச்சு என் மனசு மாத்திருச்சுப்பா, நானும் உன் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் எடுக்கிறான். நம்ம நினைச்சா இதை தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா அப்படின்னு நம்ம சொல்றான். சரி, நீ எப்ப அதை பாத்துக்கோ, டாஜ்பானா விட்டு நான் தூரமா இருந்தேன், என்னோட சூப்பர் ஸ்ட்ரென்த் எல்லாம் பயிரும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னோட படி எப்படி தடுக்க முடியும்னு ஸ்வாட் கேட்கும். இவனோட ஸ்வாடால தான் எதை வேணாலும் 2 துண்டா கட் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லி ஷென் சொல்றான். லேசர் பீம் எல்லாம் கட் பண்ணுமான்னு கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு ஸ்வாட் சொல்லுவோம். அப்ப ட்ரை பண்ணி பாத்துரு அப்படின்னு சொல்லி ஷென்னும் நம்ம ஹீரோவும் சொல்றாங்க. எங்க எல்லாரோட உயிரும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு ஷென் சொல்லுவோம். எல்லாரோட உயிரும் என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வாட் பார்த்துட்டு அவனோட ஸ்வாட வச்சு அந்த லேசரையே 2 துண்டா கட் பண்ணிருந்தான். பரவாயில்ல, இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷென்னும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. என்னால ரொம்ப நேரத்துக்குள்ள இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்வாட் பயப்படுறான். நீ தான் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். சீக்கிரம் நீ ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஸ்வாட் சொல்றான். முடிஞ்சா என்ன டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால முடியாது அப்படின்னு கத்துறா. இந்த வாய்ஸ் இது அந்த தப்பிச்சு போன டீமன் ஆபீசர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஸ்வாட்டுக்கு புரியுது. ஸ்வாட் உன்னோட முடிய அவளை தடு அப்படின்னு சொல்லி ஷென் சொல்றான். அவனால எவ்வளவு நேரத்துக்கு தான் தடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும். ஏப்பா நம்ம பேசுறது எப்படி அவளுக்கு அங்க வர கேக்குது அப்படின்னு ஸ்வாட் கேட்கறான். உன் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சியா, அவ ஒன்னும் என் வயிற்றுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், டாஜ்பானா அந்த ஆர்மருக்குள்ள தான் இருக்கா அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. இவ ஒரு பயந்தாங்குள்ள, இவளுக்கு பேச்சு மட்டும் தான் இருக்கும், அட்டாக்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை வேணும்னே வெறுப்பேத்துறான். டென்ஷன் ஆகி திரும்பவும் அவ அட்டாக் பண்ண ரெடியாவா. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் சொல்றத மட்டும் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவ அட்டாக் பண்றா. என்ன இவங்களுக்கான அட்டாக் பண்ணதுல காத்தோட காத்தா கரைஞ்சிட்டாங்களா அப்படின்னு அவ பார்க்கவும், முட்டாள அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க, இதுக்கு தான் ஏன் பண்ணி அட்டாக் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு அந்த மெய்ட் சொல்லவும், நான் பேச்சு கொடுத்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்ல, லேசர் அட்டாக் பண்றதுக்கு டைம் ஆகுங்கிற வீக்னஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவ சொல்லவும், ஆனா பேச்சு கொடுக்குறங்கிற பேர்ல ஹீரோ ஆர்மருக்குள்ள தான் இருக்கான்னு போட்டு கொடுத்துட்டியே முட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு திட்டுறா. அவங்களுக்குள்ள அந்த சண்டை ஓடிட்டு இருக்கு. எனக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் கிடையாது, சோ நீ தான் லேண்டிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது
என்னது நானா அப்படின்னு சொல்லி ஸ்வாட் பயப்படுறான். பட் ஸ்வாட் தான் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு லேண்டிங் பண்றான். அந்த ஆர்மருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கும் செகண்ட் அட்டாக்கும் அது ரொம்பவும் டைமிங் எடுத்துக்கிச்சு. பவர் சோர்ஸ் மாதிரி டாச்சிபானா அதுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம அது பக்கத்துல போனா டாச்சிபானாவும் நானும் பக்கத்துல நெருங்கும் போது என்னோட ஸ்ட்ரென்த் திரும்ப வந்துடும். உனக்கு வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த மாதிரி சூப்பரான லைன் எல்லாம் நான் சொல்றேனே அப்படின்னு நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த குரோக்கோடாக்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சென் கொடுக்குறான். டாச்சிபானா கண் முழிக்கிறா. ஆமா நான் எங்க இருக்கேன், ஏன் மிதந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ பார்க்கவும், வெளியே நடக்கிறது அவளுக்கு தெரியுது. என்ன எதுவும் வார் போய்கிட்டு இருக்கா, அது ஜிங்கஜி தானே அப்படின்னு அவ பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஜிங்கஜி ஸ்கூல்ல நடந்த எல்லா ஃபெஸ்டிவல்லையும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கான். அவன் லெவலுக்கு என்னால மாற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி டாச்சிபானா நினைக்கிறான். அவன் லேசர் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கவும் ஸ்வாட் அதை தடுத்துக்கிட்டே இருக்கான். ஐயா அவங்க கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்காங்க, என்ன காப்பாத்த ஒரு மேஜிக் யூஸ் பண்ணல, அதை யூஸ் பண்ணன்னு சொல்லவும், அந்த மேஜிக் கிரியேட் பண்ண ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு அந்த மெய்டு சொல்றா. நான் இதோட பவரை இன்க்ரீஸ் பண்ண போறேன்னு சொல்லவும் அந்த மெய்டு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்றா. பட் இவ அந்த லேசர் கன்னோட பவரை ரொம்பவும் இன்க்ரீஸ் பண்றா. அட்டாக் பண்ண அப்படின்னு அவ பட்டன் அழுத்தினா எதுவுமே ஆகல. என்ன இது ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு அவ பாக்குறா. இந்த ஹீரோவும் அவனும் கிட்ட நெருங்கிட்டாங்க. பார்த்தா இப்ப லேசர் வச்சு அட்டாக் பண்ணாம டைரக்டா கையை வச்சு அட்டாக் பண்றா. பரவாயில்ல, நாங்க கிட்ட நெருங்கினோடனே ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்கியே, நான் நினைச்ச லெவலுக்கு நீ ஒன்னும் முட்டாள் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா நான் முட்டாள் இல்ல அப்படின்னு டாச்சிபானாவோட சவுண்ட் கேக்குது. அந்த ஆர்மரோட கண்ட்ரோல் இப்ப டாச்சிபானா கிட்ட தான் இருக்கு. எல்லாமே உன்னோட தப்பு தான், நீ இப்ப எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி டாச்சிபானா செம டென்ஷன் ஆகுறா. டாச்சிபானா கவலைப்படாத, உன்னை காப்பாத்திப்பேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒண்ணு உன்கிட்ட ஹெல்ப் கேட்கவே இல்லையே, நீ எதுக்காக என்ன காப்பாத்தணும் அப்படின்னு டாச்சிபானா கேக்குறா. டாச்சிபானா கவலைப்படாத, நான் உன்னை அதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்பதான் எனக்கு இவ்வளவு பவர் கிடைச்சிருக்கு, இதுக்குள்ள இருந்து நான் எதுக்காக வெளியே வரணும், இந்த வேர்ல்டுக்கு வந்ததுல இருந்தே நீ தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்க, இப்ப நான் ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம மோதி பார்த்து யார் ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. உங்களுக்குள்ள ஏதோ சண்டையான்னு ஷாட் கேட்கவும், இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானா கிட்ட நெருங்கிட்டான், நான் இப்பவும் என்னோட ஸ்ட்ரென்த் கம்மியாவே தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சும்மா நின்னுட்டு இருக்கமா ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு ஷாட் சொல்றான். ஃபீலிங்ஸ் பொறுத்து தான் நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி அதுல போட்டுருந்துச்சு. டாச்சிபானா நிறுத்து, நீ பண்றது முட்டாள்தனம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சின்ன வயசுல இருந்தே நீ தான் எல்லாத்துலயும் ஹீரோயிக்கா தெரிஞ்ச, ஆனா உன் கூட இருந்தனா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு யோசிச்சு பாத்தியா, எல்லாருமே நான் உனக்கு ஒரு பாரம் தான் சொன்னாங்க, நீ எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ண, எல்லா பொண்ணுங்களும் ஒன்னதான் லவ் பண்ணாங்க, எல்லாருமே ஒன்னதான் பாராட்டினாங்க, என்ன யாருமே பாராட்டல, ஆனா மத்த எல்லாரையும் விட மோசம் நீ தான், ஏன்னா கூட இருந்துகிட்டே நீ ஒரு நாள் கூட என்ன பாராட்டினது இல்ல அப்படின்னு சொல்லவும், நீ பாராட்டுப்பா பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு ஸ்வாட் சொல்லுவோம். ஆனா நான் அப்படி பண்ணதுலயே டாச்சிபானா நீ ரொம்ப ஒரு கூலான பர்சன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் டாச்சிபானா அவ பாட்டுக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டா. அச்சோ ஜிங்கஜி அப்படின்னு சொல்லி ஸ்வாட் பாக்குறான். அடிக்கடி எர்த்குவேக் வருங்கிறதுனால ஜாப்பனீஸ் டோரா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டோரை ஷீல்டா யூஸ் பண்ணிட்டான். உன்னால செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்ல, பாஸ் கூட ஒன்னதான் பாராட்டுறாரு, உனக்கு கிடைக்கிற 10% பாராட்டு கூட எனக்கு கிடைக்கல, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, ஈவன் இந்த வேர்ல்டுக்கு நான் வந்து கூட எல்லாருமே என்ன கியூட்னு சொன்னாங்க, ஆனா நீ மட்டும் என்ன பாராட்டவே இல்ல, நான் சைல்டிஷா பிஹேவ் பண்றேன்னு நீ நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு டாச்சிபானா சொல்லுவோம். ஐயோ பாவம் அவன் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் நீ தான் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கிற, இதுக்கு மளிகை என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் பெஸ்டாவே தெரிய மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஸ்வாட் போய் தடுக்கிறான். ஏப்பா ஜிங்கஜி சாவ முடிவு பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ண அப்படின்னு ஸ்வாட் சொல்லவும், என்னால டாச்சிபானா இவ்வளவு கஷ்டப்பட்டுப்பான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். உடஞ்ச கை எடுத்து டாச்சிபானா ஒட்ட வச்சுக்கிட்டா, ஹே இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். ஹே ஸ்வாட் நீ என் வழியில குறுக்கு வராத அப்படின்னு டாச்சிபானா வந்துட்டு அந்த லேசர் பீமையை குட்டி குட்டியா வச்சு அட்டாக் பண்றா. இது எல்லாமே என்னோட தப்பு தான், டாச்சிபானா கூட நான் இருந்ததுல அவனுக்கு கஷ்டம் மட்டும் தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும், ஜிங்கஜி நீ எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அப்படிலாம் இல்ல, என்னாலதான் டாச்சிபானா கஷ்டப்பட்டிருக்கான், நான் இல்லைன்னா அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு ஜிங்கஜி சொல்லவும், அவன் எதுக்காக உன்னை பத்தி குறை சொல்றான், ஓகிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கறான், ஏன்னா நீ தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ இல்லைன்னா அவன் கண்டிப்பா வருத்தப்படுவான் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். இங்க டாச்சிபானா வந்துட்டு பெரிய அட்டாக் பண்ண ரெடியாவா, உன் மனசுல இருக்குது அவன் கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லவும், நான் தான் அவனை ஆல்ரெடி பாராட்டிட்டனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நீ உன் மனசுல இருந்து அதை சொல்லல அப்படின்னு சொல்லி ஸ்வாட் சொல்லவும், ஆனா என் மனசுல இருக்கிறது எப்படி நான் சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படவோ, ஸ்வாட் வந்துட்டு நம்ம ஹீரோ மூஞ்சிலே குத்தி, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயோ பொறாம இருக்கிறதெல்லாம் சகஜம் தான், என்னோட ஃப்ரெண்ட் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா அப்படின்னு என்ன விட்டுட்டு போகும்போது நானும் ரொம்பவே ஜலசா தான் இருந்தேன், பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே இது எல்லாமே சகஜம் தான், உன் மனசுல இருக்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்வாட் சொல்லவும், அப்படின்னா டாச்சிபானா மேல எனக்கு ஜலஸ் இருக்கிறது நார்மல் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் உன் ஃப்ரெண்டு, இப்ப நீ தான் அவனை காப்பாத்தணும், உன் மனசுல இருக்கிறத சொல்லு, அதை தான் அவனும் எதிர்பார்க்கறான் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் சொல்லவும், சின்ன வயசுல இருந்தே யாரையும் ரிலே பண்ணாம தனியாவே இருக்கணும்னு நான் பழகிட்டேன், ஆனா இப்பதான் எனக்கு புரிய வருது, நான் வீக்காவே தெரியக்கூடாது, எல்லாரும் முன்னாடி ஸ்ட்ராங்கா தெரியணும்னு நினைச்சேன், ஆனா காய்ஸ்குள்ள இப்படி பராமப்படுறதோ சகஜம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த லேசர் பீமை கையாலேயே குத்துறான். ஸ்வாட் இதை நான் தனியா பண்ண முடியாது, உன் ஹெல்ப் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஜிங்கஜி அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு டாச்சிபானா பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை பிடிச்சிருக்கான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ஜிங்கஜி, நான் உன்னை விட ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா அட்டாக் பண்ண வரான். நான் ஒண்ணு எல்லாத்துலயும் பெஸ்ட் கிடையாது டாச்சிபானா, மத்தவங்க கூட நீ ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுற, நீ இருக்கிற இடம் எல்லாமே ஜாலியா இருக்கு, ஆனா என்னால அந்த மாதிரி இருக்க முடியல, என்ன பொறுத்தளவு நீ தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் உன்னை ஏமாத்த ட்ரை பண்றான், அவன் எவ்வளவு புத்திசாலின்னு உனக்கே நல்லா தெரியும், நீ எப்படி அவன் மேல இருந்த பொறாமைய மறைச்சு வச்சிருந்தியோ அவனும் அதே மாதிரி தான் மறைச்சு வச்சிருக்கான், நீ ரொம்பவோ வீக், உன்ன ஒரு முட்டாளா தான் அவன் பாக்குறான், அவனை நம்பாத அப்படின்னு சொல்லி அந்த மைட் வந்துட்டு இவன் மனசை மாத்த ட்ரை பண்றா.
ஆமா, நான் ரொம்பவும் வீக்கானவன். ஜிங்கஜி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அவனால எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியும். அவன் எல்லாத்துலயுமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் தான். ஆனா ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறதுக்காக அவன் யார்கிட்டயோ பிரச்சனை பண்ண மாட்டான். நான் யாருனே தெரியாதப்ப கூட அவன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி டாஜ்பானாக்கு இப்ப எல்லாமே மெமரிஸ் ஒழுங்கா ஞாபகம் வர ஆரம்பிச்சு கார்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவளை விட்டு வெளியே வருது. டாஜ்பானாவோட மெமரிஸும் அவனுக்கு திரும்ப வருது. ஜிங்கஜி, நீ என்ன காப்பாத்திட்டா, நீ ஒரு ஹீரோ மாதிரி. ஆமா, அவன் தான் எனக்கு எப்பவுமே ஒரு ஹீரோ அப்படின்னு டாஜ்பானா யோசிக்கும் போதுதான் எல்லாரும் பெருசாகி என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. டாஜ்பானா கூட செல்லோ டைப் ஆகணும் அப்படின்னு எழுதிருப்பான். அதுல நம்ம ஹீரோவோட ஆன்சர் வந்துட்டு நான் ஒரு ஹீரோவா மாறணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ எழுதிருப்பான். டாஜ்பானாக்கு அது ஞாபகம் வருது. அவ உடம்புல இருந்து அந்த கார்ஸையே வெளியே எடுத்துருதா. என்னது இந்த ஆர்மர் ஷட் டவுன் ஆன மாதிரி சவுண்ட் கேக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை ஷார்ட் பாக்குறாங்க. இப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு பீப் சவுண்ட் கேக்குது. ஏதோ எரர் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற எல்லா லிவிங் கிரியேச்சரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஆர்மர் வந்துட்டு இண்டிவிஜுவலா எல்லாத்தையுமே தனித்தனியா டார்கெட் பண்ணுது. எல்லாரையுமே இப்படி டார்கெட் பண்ணா நம்மளால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்வாட் பயப்படுவோம். நம்ம இங்க வந்ததுக்கான பர்பஸ்னு மாறல. டாஜ்பானாவை காப்பாத்தணும், இந்த ஆர்மரை டெஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்காக தானே நாம இங்க வந்தோம். என்ன ஸ்வாட் தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். ஸ்வாட்டும் ரெடியா நிக்கிறான். அந்த ஆர்மர் லேசர் பீம் வச்சு அட்டாக் பண்ண வந்தா ஸ்வாட் வந்து அதை தடுக்கிறான். ஆர்மருக்குள்ள இருக்கிற டாஜ்பானாவை காப்பாத்த நம்ம ஹீரோ போறான். ஸ்வாட்டே அசால்ட்டா அந்த ஆர்மரை அடிக்கிறான். இது எல்லாமே அந்த முட்டாள் காடஸோட தப்பு தான். என் ஃப்ரெண்டு டாஜ்பானாவை எனக்கு திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பஞ்ச் பண்றான். டாஜ்பானா அந்த ஆர்மருக்குள்ளதான் இருக்கிறா. நம்ம ஹீரோ அதை உடச்சுக்கிட்டு உள்ள வரான். டாஜ்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். கண் கலங்கி இருக்கிற அவளோட கியூட்டான ஃபேஸ் பார்த்துட்டு நம்ம ஹீரோவால தாக்கு பிடிக்க முடியல. நான் மறந்தே போயிட்டேன். டாஜ்பானாவோட கியூட்னஸ் தாக்கு பிடிக்க முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன மன்னிச்சிரு ஜிங்கஜி, இப்போ கூட நான் உனக்கு பாரமா தானே இருக்கேன் அப்படின்னு டாஜ்பானா அளவும். டாஜ்பானா, நான் இதை ஒரு தடவை தான் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கோ. எல்லா விஷயத்துலயும் திறமைசாலி நீ என்ன நினைக்கிற, ஆனா என்ன பொறுத்தளவு நீ தான் ரொம்ப டேலண்டான பர்சன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு அதிகமா யாரும் இருந்ததில்ல. ஆனா நீ போற எல்லா இடத்துலயும் எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிருந்த. நம்ம பாஸுக்கு மேபி உன்னை பிடிக்காம இருக்கலாம், ஆனா எல்லா ஜூனியர்ஸ்க்குமே ஒன்னதான் பிடிக்கும். நீ உன்னை பத்தி கவலைப்படாம எப்பவுமே மத்தவங்களை பத்தி தான் கவலைப்படுவ. நீ போடுற மொக்க ஜோக்க வச்சு கூட எல்லாரையுமே சிரிக்க வைப்ப. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நீ ஹாப்பியா பாத்துக்கிடுவ. சுத்தி எத்தனை பேர் இருந்தாலுமே நீ சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவ. மத்தவங்களுக்காக உன்னோட கேரக்டரை எப்பவுமே மாத்திக்கிட மாட்டேன். உனக்கு எந்த லாபமும் இல்லைன்னா கூட மத்தவங்களுக்காக நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்ப. ஈவன் நீ அதுல கஷ்டப்பட்டா கூட மத்தவங்க ஹாப்பியா இருக்கணும் தான் நீ அதுல நினைச்சிருக்க. மத்தவங்க மாதிரி நீ யாரையும் பார்த்து பராமப்பட்டது கிடையாது. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சிருக்க. உனக்கு நிறைய அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் இருக்கு. ஆனா நீ ஏன் கூட கம்பேர் பண்றதுனால தான் நீ வீக்கா தெரியற. நான் உண்மையிலேயே நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் தான். நீ என் கூட இருக்கிற டைம் தான் நான் ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கிறேன். ஈவன் நீ சாப்பிட்ற டைத்துல கூட உனக்கு பசிச்சாலுமே மத்தவங்க ஏதாச்சும் பசியில இருந்தாங்க அப்படின்னா உன்னோட சாப்பாடு தூக்கி கொடுத்துருவேன். உன்ன மாதிரி ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற பர்சனை நான் பார்த்ததுல போதுமா இல்ல இன்னும் சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஜிங்கஜி, உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி டாஜ்பானா கேட்கவும், நீ தானே நான் உன்னை பாராட்டணும்னு சொன்ன, நான் ஆரம்பிச்சிட்டேன், என்னால நிறுத்தவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ போதுப்பா, இதுவே வெக்கமா இருக்கு. ஆனா நீ இவ்வளவு ஃபாஸ்டா சொன்னது ஒரு தினசா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ சிரிக்கிறான். எதுக்கு இப்ப சிரிக்கிறேன் டாஜ்பானா கேட்கவும், ஃப்ரெண்டு கிட்ட ஹானஸ்டா உண்மையை சொன்னது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேரும் வெளியே போறாங்க. ஜிங்கஜி இப்படி சிரிச்சே நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் அப்படின்னு டாஜ்பானா நினைக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது பார்த்தா ஒரு பீப் சவுண்ட் கேக்குது. ஆர்மர் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக போகுது அப்படின்னு வருது. டக்கு நம்ம ஹீரோ டாஜ்பானாவை தூக்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க அரசி அப்படின்னு டாஜ்பானா மன்னிப்பு கேக்குறா. எல்லாமே என் பொண்ணாலதான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கிங் மன்னிப்பு கேட்கிறாரு. இல்ல ஏன் தப்பு தான் அப்படின்னு டாஜ்பானா மன்னிப்பு கேட்கிறா. என் பொண்ணாலதான் கிங் மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லவும், ஆக்சுவலி இதுல பாதி தப்பு உன்னோடதுதான் அப்படின்னு டாஜ்பானா சொல்லவும், மனுஷங்கன்னா தப்பு பண்றது சகஜம் தானே அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்றா. என் பொண்ணு இவ்வளவு கருத்தா பேசுறா அப்படின்னு அந்த கிங் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. அந்த ஹெட்மைட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். டாஜ்பானா அவ வலையில விழாம இருந்ததா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. இன்டெலிஜென்ஸ் ஹெட் பிரின்சஸை கடத்தி இருந்தாலும் இது இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காது. சோ எல்லார் மேலேயும் தான் தப்பு இருக்கு. அந்த ஹெட்மைட் மேலதான் எல்லா தப்புமே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மெய்ட் கெட்ட போட்டிருந்தவா நினைக்கிறா. ஆர்மர் உடஞ்சு போச்சேன்னு கூட இருக்க வாழறா. சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அந்த மெய்ட் கூப்பிடுறா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த டீமன் லாட சும்மா விடக்கூடாது. டாஜ்பானா நீ என் கூட இருக்கலான்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்றா. அந்த பிரின்சஸும் கூட வரேன்னு சொல்லவும், கிங்டம்ல இருந்து மத்தவங்களை சேஃபா பாத்துக்கோ அப்படின்னு டாஜ்பானா சொல்லவும், அந்த பிரின்சஸும் புரிஞ்சுக்கிட்டா. கவலைப்படாத, என்ன மாதிரி ஒரு ஆளே உன் கூட ஃப்ரெண்ட் ஆகும் போது எல்லாரும் உன் கூட ஃப்ரெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லவும், டாஜ்பானா மத்தவங்க மனசு நீ ஹாப்பி ஆக்கணுங்கிறதுக்காக ஒன்னு ரொம்பவும் தாழ்த்தி பேசணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நீயும் ஒரு திறமசாலி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி சரி ஓடுப்பா அப்படின்னு டாஜ்பானா சொல்றா. இப்போ டீமன் கிங் வர தேடி போணுமா, டீமன் கிங் எங்க இருப்பானோ அப்படின்னு டாஜ்பானா யோசிக்கவும், அதான் எனக்கு தெரியுமான்னு ஷார்ட் சொல்றான். டீமன் கிங் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்கவும், ஆமா உங்களுக்கு தெரியாதா, அந்த வானத்துல ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்கே அங்கதான் டீமன் கிங் இருக்கிறான். காடசனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்பமே அதை சொல்லிட்டாங்களே, உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்கவும், உனக்கு தெரியும் முன்னாடியே சொல்லல அப்படின்னு டாஜ்பானா கேட்கவும், நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். இது அந்த பெல்லி பட்டன் மாதிரி இருக்கே, இந்த இடத்துல தான் டீமன் லார்ட் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷார்ட் சொல்றான். சரின்னு இவங்க பாத்துக்கிட்டாங்க. என் பெட் நான் ரொம்ப நாளா மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டாஜ்பானா அதுல படுத்துட்டு இருக்கா. டாஜ்பானா நாளைக்கே கிளம்புறதுல ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கலாம். அவளும் ஆமா அப்படின்னு சொல்றா. நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா எடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ட்ரெஸ் கழட்டவும், டாஜ்பானா நம்ம ஹீரோட பாடியை பார்த்து கொஞ்சம் வெக்கப்படுறா. பரவாயில்ல, எனக்கு ரெஸ்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு டாஜ்பானா சொல்றா. டாஜ்பானா ஏன் ஃபேஸை திருப்பிட்டு இருக்க, நமக்குள்ள எவ்வளவோ நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட ஹானஸ்டா இருக்கணும் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. அவ திரும்பவும் ஃபேஸை திருப்பிக்கிடவும், உனக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கா. ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா. முகவர சவப்பா இருக்கு, உனக்கு ஃபீவர் வந்துருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வரவோ, கிட்ட வராதடா, அவன் எதுக்கு ஹாலியே வச்சு ட்ரெஸ் மாத்தினா அப்படின்னு கேட்கவும், டாஜ்பானா உன் தலையை பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ தலைக்கு மேல காமெடி இருக்கா அச்சோ அப்படின்னு சொல்லி அவ தலையை முட்டிக்கிட்டா. நான் டயர்டா இருந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு
நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைச்சுக்கிட்டான். வேற புது வேர்ல்டுல இருக்கும். சோ இந்த இடத்த நான் நிறைய சுத்தி பார்க்கணும். டீமன் லார்ட் கூட ஃபைட் பண்றப்போ கண்டிப்பா நான் உங்க கூட வந்துருவேன். அது போக அழகா பார்த்து மயங்க கூடாது. ஒருத்தனை பஞ்ச் பண்ணணும்னு தோணுனா பஞ்ச் பண்ணணும். அப்படி பஞ்ச் பண்ணா நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும் ஷுவர் நம்ம பிரிய போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கிஃப்ட் எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கவும் நீ மென்ஷன் பண்ண அந்த பஞ்சை நான் திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ அப்படின்னு அவன் பயப்படுறான். நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவா அவனை தனித்தனியா போறாங்க. லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கறதுனால இப்ப அப்படியே ஒரு சாங்க போட்டு விடுறாங்க. மெயின் கேரக்டர்ஸா காமிச்ச ஒவ்வொருத்தங்களுமே இப்ப தனித்தனியா ஒவ்வொரு வேலையை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. சரி ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஜர்னி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டச் பண்ண பார்த்து கேட்கறான். அவளும் சரி அப்படின்னு சொல்றா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சார்மாவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே டைத்துல சாம் ஆயிட்டோம்னா எங்களோட கண்ட்ரோலை இழந்து கல்யாணம் குழந்தை குட்டி அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்த்து இல்ல அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் மனசுமே ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுது. சரி டீமன் லார்ட தோக்கடிக்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. சீக்கிரமே பழையபடி மாறணும். நான் இவனை லவ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஒரு பையனா இருந்தவனோட ஸ்டோரியும் இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த இடத்துல முடியுது. இந்த வேர்ல்டுல மொத்தமா 12 காடஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 2 காடஸையும் அவங்க சமன் பண்ண ஹீரோஸையும் தான் காமிச்சிருக்காங்க. மத்த காடஸா அவங்க சமன் பண்ண ஹீரோஸையும் கண்டிப்பா அடுத்தடுத்த சீசன்ல காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ சீசன் 2 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.